ஓகே வெல்கம் பேக் கைஸ். ஓகே லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூனிட் 5 வந்து பார்த்துருந்தோம். எங்கள் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூனிட் 5 வந்து பார்த்துருந்தோம். ஓகேங்களா, ஹிஸ்ட்ரியில் யூனிட் 5 வந்து லாஸ்ட்டாக பார்த்துருந்தோம். லாஸ்ட் கிளாஸ் நம்ம தான் பார்த்துருந்தோம். ஓகேங்களா, இந்த கிளாஸ் வந்து யூனிட் 6 ஹிஸ்ட்ரியில் அடுத்த கிளாஸ். ஓகேங்களா, ஓகே. ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள். இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூனிட் 6ல் டைரெக்டாக அந்த வேர்டு அப்படியே இருக்கும் நமக்கு சிலபஸில். ஓகேங்களா, அப்போ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், அதிகமான கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா, குரூப் 1 குரூப் 2 வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இதோட கான்செப்ட் ஓரியன்டா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பட் இதோட கான்செப்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குரூப் 4 லெவலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, அதனால இந்த டாபிக் வந்து கொஞ்சம் டெப்தாவே பார்க்க போறோம். என்னென்ன இம்பார்ட்டன்ட், எப்படி படிக்கணும், என்னென்ன ஃபோக்கஸ் பண்ணலாம், என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத என்ன பண்ணலாம் அப்படியே பார்த்துட்டு போலாம். ஓகேங்களா, ஓகே கிளாஸ்ல போலாம். ஓகே, பேசிக்கா இந்த டாபிக் எதை பத்தி இருக்க போது நான் சொல்லிடுறேன். என்னன்னாக்கா பாளையக்காரர் அப்படிங்கிற சிஸ்டத்தை உருவாக்குனதுல இருந்து நம்ம பிரிட்டிஷ்காரங்க உள்ள வந்திருப்பாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் அவங்களுக்கும் நமக்கும் என்னென்ன பிரச்சனை நடந்திருக்கு, யார் யாரெல்லாம் முக்கியமான ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து சண்டை போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, அதுல தமிழகத்துல இருந்து ஒரு ஆள் பாத்தீங்கன்னாக்கா இந்தியாவிலேயே அவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து என்ன பண்ணிருப்பாரு, ஜெயிச்சிருப்பாரு. அப்போ தமிழ்நாட்டை பேஸ் பண்ணி யார் யாரெல்லாம் வந்து பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிராக போராடினாங்களோ அவங்கள என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். ஓகேங்களா, அப்போ தொடக்க காலத்துல அவங்க பண்ண அந்த போராட்டங்கள், அப்புறம் அந்த கிளர்ச்சிகள் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத தமிழ்நாட்டை பேஸ் பண்ணி என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். ஓகேங்களா, ஓகே. என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்க்கலாம். பிரெஞ்சு படைகளையும் அதோடு தோழமை கொண்டிருந்த இந்திய ஆட்சியர்களையும் 3 கர்நாடக போரில் தோற்கடித்த கிழக்கிந்திய கம்பெனி அதன் அதிகாரத்தை விரிவாக்கி ஒருங்கிணைக்க தொடங்கியது. ஓகேங்களா, பிரெஞ்சு படையையும் ஓகேங்களா அதோட அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண இந்திய ஆட்சிகள் என்ன பண்றாங்கன்னா 3 கர்நாடிக் வார்ஸ் அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார், 2வது கர்நாடிக் வார், 3வது கர்நாடிக் வார். ஓகேங்களா, இப்படி 3 கர்நாடிக் வார் நடந்திருக்கும். ஓகேங்களா, இந்த கர்நாடிக் வார்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னாக்கா இந்த பிரெஞ்சு, அதாவது அந்த பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிர்த்து என்ன பண்ணிருக்காங்க, இந்த பிரெஞ்சும் இந்திய அரசர்கள் இருக்காங்க இல்லையா, பிரெஞ்சும் இந்தியாவை சேர்ந்த மன்னர்கள், இவங்க 2 பேரும் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க தோக்கடிச்சிருக்காங்க. தோக்கடிச்சது மூலியமா இந்தியாவுல என்ன பண்றாங்க, அந்த கிழக்கிந்திய கம்பெனி, ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்க, வணிகத்துக்காக தான் உள்ள வந்தவங்க என்ன பண்றாங்க, இந்த பிரெஞ்சு காலங்களையும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண இந்திய ஆட்சியாளர் என்ன பண்ணிருக்காங்க, தோற்கடிச்சதுனால இந்த இந்தியா ஃபுல்லா என்ன பண்றாங்க, ஓரளவுக்கு செல்வாக்கியும் தங்களோட அதிகாரத்தை என்ன பண்றாங்க, டெவலப் பண்ணி என்ன பண்றாங்களா, அதெல்லாம் ஒண்ணு சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா, அப்போ அந்த 3 கர்நாடிக் வார் தான் என்ன பண்ணிருக்குன்னா அந்த பிரிட்டிஷ்காரங்களோட செல்வாக்கை உயர்த்த ஆரம்பிச்சிருக்கு. ஓகேங்களா, எனினும் உள்ளூர் ஆட்சியாளர்களும் நிலக்கிழார்களும் இதனை எதிர்த்தனர். ஓகேங்களா, பிரிட்டிஷ்காரங்க என்னதான் ஜெயிச்சாலும் பட் உள்ளூர்ல இருப்பாங்க இல்லையா, உள்ளூர் ஆட்சியாளர்கள், பெரிய ஆட்சியாளர்கள் சின்ன சின்ன பகுதிகள் ஆட்சி பண்ணுவாங்க இல்லையா, அவங்க நிலத்தோட சொந்தக்காரங்க இவங்க என்ன பண்றாங்க, இது வந்து கடுமையா எதிர்த்திருக்காங்க. ஓகேங்களா, நாடு பிடிக்கும் அவர்களின் நோக்கத்திற்கு முதல் எதிர்வினையை திருநெல்வேலி பகுதியும் நெற்கட்டும் சேவலில் ஆட்சி புரித்து வந்த பூலித்தேவரிடம் இருந்து வெளிப்பட்டது. ஓகேங்களா, இது இம்பார்ட்டன்ட். அப்ப என்ன பண்றாங்க, அவங்க வந்து ஜெயிச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா நாடுகள் என்ன பண்றாங்கன்னா ஒன்னா சேர்க்க, அதாவது இந்தியாவோட இந்த ஜியாகிரபிகல் இந்த ஸ்ட்ரக்சர் சொல்லணும் இல்லையா, இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அது என்ன பண்றாங்கன்னா இந்தியாவுல இருக்க இந்த பகுதியில என்ன பண்றாங்கன்னா ஒண்ணு சேர்த்து ஒன்னா ஒரு பகுதியா மாத்த ட்ரை பண்றாங்க. என்ன பண்றாங்க, ஒன்னா ஒரு ஒரு ஒரே பரப்பா என்ன பண்றாங்க, ஆட்சி பண்றதுக்கு ஈஸியா இருக்குன்னு ஒருங்கிணைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பிக்கிறப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த உள்ளூர் ஆட்சியாளர் நிலக்கிழார்கள் அவங்க என்ன பண்றாங்கன்னா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்படி அவரோட நாடு பிடிக்கும் அந்த ஆசையை என்ன பண்றாங்க, அதுக்கு ஃபர்ஸ்ட் எதிர்வினையாற்றுறது திருநெல்வேலி பகுதியை சேர்ந்த, இது இம்பார்ட்டன்ட். இந்தியாவிலேயே இவர் தான் ஃபர்ஸ்ட் திருநெல்வேலி பகுதி ஆட்சி பண்ண பூலித்தேவர் அப்படின்னு என்ன பண்றாரு, இவர் தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, பிரச்சனையே பண்ணியிருக்கிறார். ஓகேங்களா, இதை தொடர்ந்து வேலுநாச்சியார், அவர் தொடர்ந்து அடுத்து வேலுநாச்சியார், அதுக்கப்புறம் கட்டபொம்மன், அதுக்கப்புறம் மருது சகோதரர்கள், அதுக்கப்புறம் தீரன் சின்னமலை போன்ற தமிழகத்தின் பிற பகுதிகளில் ஆட்சி புரித்து வந்தவரும் எதிர்த்தனர். ஓகேங்களா, இப்ப நம்ம இவங்க எல்லாம் பார்க்க போறோம். ஓகேங்களா, புலித்தேவர் பார்ப்போம், வேலுநாச்சியார் உள்ள பார்ப்போம், கட்டபொம்மன் பார்ப்போம், மருது சகோதரர்கள் பார்ப்போம், தீரன் சின்னமலை. ஓகேங்களா, இவங்க எல்லாரும் என்ன பண்ணணும்னா உள்ள டாபிக்ல உள்ள டெப்தா பார்ப்போம். ஓகேங்களா, பாளையக்காரர் போர் என அறியப்படும் 1806 நிகழ்ந்த வேலூர் புரட்சிக்கு இட்டு சென்றது. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இவங்க எல்லாம் இந்த பண்ண பிரச்சனை இருக்கு இல்லையா, இது என்ன சொல்றாங்கன்னா பாளையக்காரர் போர்னு சொல்றாங்க. ஏன்னா இவங்க எல்லாமே பாளையக்காரர்கள் இருந்திருப்பாங்க. ஓகேங்களா, கட்டபொம்மன் இவங்க எல்லாம் பாளையக்காரர் தான் இருந்திருப்பாங்க. ஓகேங்களா, இப்போ இதெல்லாம் ஒரு பாளையக்காரன் போர்னு சொல்றாங்க. இந்த பாளையக்காரர் போர் தான் என்ன பண்ணிருக்கு அப்படின்னாக்கா 1806 நடந்த வேலூர் புரட்சி அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்கு கொண்டு போய் விட்டுருக்கு. அப்போ பாளையக்காரர் போர் அப்படிங்கிறது இவங்க மூலியமா நடந்தது. இது என்ன பண்ணிருக்குன்னா இங்க கொண்டு போய் விட்டுருக்கு. ஒரு சின்னதா நடந்த ஒரு பிரச்சனையா இருக்கு, ஒரு பெரிய பிரச்சனையா கொண்டு போய் விட்டுருக்கு. ஓகேங்களா, தமிழ்நாட்டில் பிரிட்டிஷ்க்கு எதிராக தோன்றிய தொடக்க கால எதிர்ப்பு பற்றி பாடத்தில் இதுதான் சொல்றாங்க. இந்த தொடக்க காலம் அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா இந்த இந்த ஸ்டார்டிங்ல இந்த புலித்தேவர்ல இருந்து ஆரம்பிச்சு என்ன பண்றோம், இந்த சின்னமலை அவங்க வரைக்கும் என்ன பண்றோம்னா பார்க்க போறோம். ஓகேங்களா,
இதுதான் தொடக்க கால எதிர்ப்புன்னு சொல்றாங்க ஓகேங்களா. பாளையங்களும், பாளையக்காரர்களும். நம்ம என்ன சொன்னோம்? இந்த பாளையக்காரர் போர் தான் நம்ம சொன்னோம் ஓகேங்களா. அப்போ பாளையங்கன்னா என்ன? பாளையக்காரர்கள்னா என்ன? அத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. பாளையம் என்ற சொல் ஒரு பகுதியையோ, ஒரு ராணுவ முகாமையோ அல்லது ஒரு சிற்றறை செய்ய குறிப்பதாகும். அப்போ பாளையம் அப்டின்னா என்ன சொல்றாங்க? அந்த பாளையம்னா என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. ஓகேங்களா. ஒரு பகுதியையோ அப்டின்னாக்கா, ஒரு ராணுவ முகாமையோ, அப்படி இல்லன்னா ஒரு சிற்றரசையோ குறிப்பதாகும். அப்ப பாளையம்னா என்னன்னு சொல்றாங்க? அது ஒரு சிற்றரசு இல்லனாக்கா ஒரு பகுதிய குறிக்கிற சொல் அப்டின்ற மாரி சொல்றாங்க ஓகேங்களா. பாளையக்காரர்கள். அப்போ பாளையத்த ஆட்சி பண்ணக்கூடியவங்க, இல்லனாக்கா பாளையத்த பார்க்கக்கூடியவங்க யாரு? தலைவரா இருக்கக்கூடியவங்க யாரு? பாளையக்காரர்கள். ஓகேங்களா. இவர்களே ஆங்கிலேயர்கள் புலிகார் என்று அழைத்தனர். அப்போ பாளையக்காரர்கள் நம்ப சொல்றோம். அவங்களோட உச்சரிப்பு என்ன சொல்லியிருக்காங்க? பொலிகார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. பாளையக்காரர்கள் என்ன வச்சிருக்காங்க? பொலிகார் அப்படின்னு வச்சிருக்காங்க. பாளையக்காரர்கள் என்னும் தமிழ் சொல் இறையாண்மை கொண்ட ஒரு பேரரசு கப்பம் குறுநில அரசை குறிக்கிறது. ஓகேங்களா. அப்போ இந்த பாளையக்காரர்கள் அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த பாளையக்காரர் அப்படிங்கிற அந்த வேர்ட் என்ன பொருள் அப்படின்னா, ஆங்கிலேய இறையாண்மை கொண்ட ஒரு கப்பம் கட்டும் குறுநில அரசை குறிக்கிறது. ஓகேங்களா. தமிழ் சொல் இறையாண்மை கொண்ட ஒரு பேரரசுக்கு கப்பம் கட்டும். அதாவது ஒரு பெரிய பேரரசு இருக்கு இல்லைங்களா? அந்த பேரரசுக்கு கப்பம் கட்டக்கூடிய ஒரு சின்ன பகுதி ஆட்சி பண்றவங்க தான் யாரு? பாளையக்காரர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு பெரிய பேரரசுக்குள்ள அது கட்டுப்பட்டு அந்த பெரிய பேரரசுக்கு என்ன பண்றாங்க இவங்க? இவங்க கப்பம் கட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இவ்வமைப்பின் கீழ் தனிநபர் ஒருவர் ஆற்றிய சீரிய ராணுவ சேவைக்காக அவரின் கட்டுப்பாடுகளில் பாளையம் கொடுக்கப்படுகிறது. ஓகேங்களா? இங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த பகுதியில இருக்கிறார் இல்லையா? அவர் பகுதியில அவர் செஞ்ச நல்லதுக்காக, அவர் பண்ண அந்த சேவைக்காக என்ன பண்றாங்க? அவர் கட்டுப்பாட்டுல ஒரு பாளையம் குடுக்குறாங்க. ஓகேங்களா? வாராங்கலை சார்ந்த வாராங்கலை சார்ந்த பிரதாபருத்திரன் ஆட்சி காலத்தில் காகதீய அரசில் இப்பாளையக்காரர் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாரோட யாரோட பீரியட்ல யார் ஆட்சி காலத்துல நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னு கேட்பாங்க. ஓகேங்களா? யாரு? வாராங்கலை ஆண்ட பிரதாபருத்ரனோட ஆட்சி காலத்தில். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? வாராங்கலை ஆண்ட பிரதாபருத்ரன் ஆட்சி காலத்துல எங்க? காகதீய அரசில். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்க? வாராங்கலை சார்ந்த பிரதாபருத்ரன் ஆட்சி காலத்தில் காகதீய அரசுல என்ன பண்றான்? இந்த பாளையக்கார முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது. அப்ப எங்க நடைமுறைப்படுத்தப்பட்டது ஃபர்ஸ்ட் அப்டின்னா, வாராங்கலை சார்ந்த பிரதாபருத்ரன் ஆட்சி காலத்தில் காகதீய அரசு என்ன பண்ணாங்க? இந்த பாளையக்கார முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஓகேங்களா? மதுரை நாயக்கராக 1529 பதவியேற்ற விஸ்வநாத நாயக்கர் அவர்தம் அமைச்சரான அரியநாதரின் உதவியோடு தமிழகத்தில் இம்முறையை அறிமுகப்படுத்தினார். ஓகே. அது அங்க இருந்துச்சு. வாரங்கல்ல இருந்துச்சு. ஓகேங்களா? காகதிய அரசுல இருந்துச்சு. அப்போ தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் யாரு? 1529 இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாளையக்கார முறை தமிழ்நாட்டுக்குள்ள ஆரம்பிக்கப்பட்ட வருஷம். ஓகேங்களா? 1529 எங்க? மதுரையில. யாரு? விஸ்வநாத நாயக்கர். யாரோட உதவியால? அவரோட அமைச்சரான அரியநாதரோட உதவியால என்ன பண்ணியிருக்காரு? இம்முறையை அறிமுகப்படுத்தினார். ஓகேங்களா? யாரு? 1529 விஸ்வநாத நாயக்கர் யாரோட உதவினால? அரியநாதரின் உதவியோட. ஓகேங்களா? கொஸ்டின்ல கேட்கிறப்போ, யார் உதவியோடு அப்படின்னா அரியநாதர். ஓகேங்களா? யார் யார் ஃபர்ஸ்ட் நாயக்கரா பதவி ஏற்றாங்க அப்படின்னா விஸ்வநாத நாயக்கர். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பதவி ஏத்தது விஸ்வநாத நாயக்கர். யாரோட உதவியால அந்த முறை அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா அரியநாதரோட உதவினால. ஓகேங்களா? அடுத்து பரம்பரையாக 72 பாளையங்கள் இருந்திருக்கக்கூடும். எத்தனை பாளையங்கள் இருந்துச்சு அப்படின்னு இப்ப சொன்னாங்க அப்படின்னா, ஒரு 72 அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 72 பாளையங்கள் இருந்தது அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஓகேங்களா? பாளையக்காரர்களால் வரி வசூலிப்பதிலும், நிலப்பகுதி நிர்வாகத்திலும் வழக்குகளை விசாரிப்பதிலும், சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பிலும் தன்னிச்சையான செயல்பட முடிந்தது. ஓகேங்களா? இந்த பாளையக்காரர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னாக்கா, வரி வசூலிக்கிறது, அப்புறம் வந்து அந்த நிலப்பகுதியில அவங்களுக்கு குடுத்திருக்க அந்த இடத்த வந்து நிர்வகிக்கிறது, அங்க ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா அந்த வழக்குகள விசாரிக்கிறது, அங்க உள்ள ஏதாவது சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துச்சுன்னா அத பாதுகாக்கிறது. இது மாரி அவங்க 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 வேலைய என்ன பண்ணிருக்காங்க, யாரோட தலையீடுமே இல்லாம தன்னிச்சையா பார்த்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அவரது காவல் காக்கும் கடமை படிக்காவல் என்றும் அரசு காவல் என்றும் அழைக்கப்படுது. ஓகேங்களா? அவங்களோட அந்த காவல் காக்கிற கடமை என்னன்னு சொல்றாங்க? படிக்காவல். கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. படிக்காவல் அல்லது அரசு காவல் என்றும் அழைக்கப்பட்டது. ஓகேங்களா? பல்வேறு சந்தர்ப்பங்களில் நாயக்க ஆட்சியாளர்கள் தங்கள் அதிகாரத்தை தக்கவைத்துக் கொள்ள பாளையக்காரர்கள் உதவி புரிந்தனர். ஓகேங்களா? நாயக்க ஆட்சியாளர்கள் யாரு? இவங்களுக்கு மேல இருக்கக்கூடியவங்க. யாரு? பாளையக்காரர்களுக்கு மேல இருக்கக்கூடியவங்க. அவங்களுக்கு என்ன பண்றாங்க? அவங்களோட அதிகாரத்த தக்க வச்சு குடுத்து என்ன பண்ணிருக்காங்க? இந்த பாளையக்காரர்கள் அடிக்கடி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? பாளையக்காரர்களுக்கும் அரசர்களுக்கும் இடையேயான தனிப்பட்ட உறவு மற்றும் புரிதல் மதுரை நாயக்கர்களால் இம்முறை நிறுவப்பட்டது 200 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் ஆங்கிலேய நிலப்பகுதி தங்கள் வசம் கொண்டு வரும் மாரி நீடித்தது. ஓகேங்களா? இந்த ரிலேஷன்ஷிப் அந்த மதுரை நாயக்கர்கள்லாம் அப்புறம் மேல இருந்த நாயக்கர்களும் என்ன பண்ணிருக்காங்க? இந்த பாளையக்காரர்களுக்கும், இந்த நாயக்கர்களும் மதுரை நாயக்கர்களும் என்ன பண்றாங்க? கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? அதாவது இந்த ஆங்கிலேயர்கள் உள்ள வர்ற வரைக்கும் என்ன பண்ணிருக்கு? அது வரைக்கும் நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? கிழக்கு மற்றும் மேற்கு பாளையங்கள். நாயக்க மன்னர். ஓகேங்களா? இங்க வந்து பாளையங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்தாச்சு. அந்த பாளையங்கள்ல ஃபர்ஸ்ட் கிழக்கு பாளையங்கள், 2வது மேற்கு பாளையம். இந்த 2 தான் வந்து இம்பார்ட்டன்டான பாளையங்கள். இந்த 2 பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா? நாயக்க மன்னர்களால் உருவாக்கப்பட்ட 72 பாளையங்களுள் கிழக்கு மற்றும் மேற்கு என்ற 2 தொகுதிகளாக பிரிக்கப்பட்ட இந்த பாளையங்களே முக்கியத்துவம் பெற்றவையாக இருந்தன. கிழக்கில் அமையப்பெற்ற பாளையங்கள், கிழக்குல வந்து சாத்தூர்,
சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம் மற்றும் பாஞ்சாலங்குறிச்சி. ஓகேங்களா? அடுத்து அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? இது வந்து கிழக்கு. அடுத்து எங்க சொல்லியிருக்காங்க? மேற்கில் அமையப்பெற்றுள்ள பாளையங்கள். இது கிழக்கு. ஓகேங்களா? அடுத்து மேற்குல சொல்றாங்க. மேற்குல என்ன சொல்றாங்க? ஊத்துமலை, தலைவன் கோட்டை, நடுவங்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர். ஓகேங்களா? அப்போ பாளையங்கள் என்ன பண்றாங்க? கிழக்கு பாளையங்கள் மற்றும் மேற்கு பாளையங்கள் அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க? பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு டைம் நான் டெஸ்ட் போறப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, கொஸ்டின்ல இது வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைச்சு நான் விட்டேன். ஓகேங்களா? இது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா, ஒரு டைம் கீழ்கண்டத்துள் எது கிழக்கு மற்றும் மேற்கு பாளையங்களுக்கு பொருந்தாது அப்படிங்கிற மாதிரி நான் எக்ஸாம் படிக்க ஸ்டார்ட் பண்ண டைம்ல என்ன பண்ணிட்டாங்க? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டு வச்சிட்டாங்க. சோ அப்ப நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா, இதுக்கு ஒரு ஷார்ட்கட் போட்டு வச்சிருந்தேன். கிழக்கு பாளையங்கள்னா எந்தெந்த ஊர் வரும்? மேற்கு பாளையங்கள் அப்படின்னா என்னென்ன ஊர் வரும் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? அப்போ கிழக்கு பாளையங்களுக்கு நான் என்ன ஷார்ட்கட் போட்டு வச்சிருந்தேன் அப்படின்னாக்கா, நாகப்பாம்பு அப்படிங்கிறது 5 அடியா இருந்தாலும் சரி, 8 அடியா இருந்தாலும் சரி சாத்திர வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்கட் போட்டு வச்சிருந்தேன். ஓகேங்களா? பாத்துக்கங்க. நாகப்பாம்பு, நாகலாபுரம், நாகப்பாம்பு அப்படிங்கிறது பாஞ்சாலங்குறிச்சி 5 அடியா இருந்தாலும் சரி, எட்டயபுரம் 8 அடியா இருந்தாலும் சரி சாத்திர வேண்டியதுதான். புரியுதுங்களா? நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி, சாத்தூர்னா சாத்திர வேண்டியதான். நாகப்பாம்பு 5 அடியா இருந்தாலும் சரி, 8 அடியா இருந்தாலும் சரி சாத்திர வேண்டியதான். ஓகேங்களா? கிழக்கு முடிஞ்சிருச்சு. மேற்குக்கு என்ன ஷார்ட்கட் போட்டுக்கலாம் அப்படின்னாக்கா, தலைவன் வந்து கோட்டையை நோக்கி போறான். ஓகேங்களா? தலைவன் கோட்டை நோக்கி போறப்ப நடுவுல என்ன பண்ணிடுது? நடுவுல சிங்கம் குறுக்க வந்துருது. தலைவன் கோட்டையை நோக்கி போறப்ப அது போற வழி நடுவுல என்ன பண்ணிடுது? சிங்கம் குறுக்க வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ சிங்கத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு மறையத்துக்கு என்ன பண்ணிருக்காருன்னா, சேத்தை எடுத்து மேல ஊத்திக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அங்க நாகப்பாம்பு 5 அடி இருந்தாலும் 8 அடி இருந்தாலும் சாத்திர வேண்டியதான். அது கிழக்கு. ஓகேங்களா? மேற்குல என்ன இருக்கு அப்படிங்கிறதுக்கு, தலைவன் கோட்டை ஒரே ஊரு. தலைவன் கோட்டைக்கு போறப்போ நடு வழியில என்ன ஆயிடுச்சு? ஒரு சிங்கம் குறுக்க வந்துருச்சு. சோ அந்த சிங்கத்துல இருந்து மறைக்கிறதுக்கு என்ன பண்ணிருக்காரு? சேர்த்து எடுத்து மேல ஊத்திட்டாரு. ஊத்துமலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. ஒரு கதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து பாளையக்காரர்கள் புரட்சி. பாளையக்காரர் அப்படின்னாவே ஃபர்ஸ்ட் பார்க்க போறது முன்னாடி சொன்ன மாதிரி புலித்தேவர் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகேங்களா? கர்னல் ஹெரானாட் தலைமையிலான கம்பெனி படை ஒன்றை அழைத்துக் கொண்டு மார்ச் 1755 மாபஸ்கான் திருநெல்வேலிக்கு சென்றார். ஓகேங்களா? அப்போ புலித்தேவர் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை பண்ணிட்டாரு. இவர் வந்து ஒரு பகுதியை சேர்ந்த ஒரு பாளையக்காரர் இருக்கிறாரு. இவர் என்ன பண்ணிட்டாரு? இவர் ஒரு பிரச்சனையை பண்ணிட்டாரு. ஓகேங்களா? அப்போ அந்த பிரச்சனைக்கு என்ன பண்றாரு? ஃபர்ஸ்ட் கர்னல் ஹெரான் தலைமையிலான ஒரு கம்பெனி படை ஒன்றை அழைத்துக் கொண்டு, அப்போ ஃபர்ஸ்ட் தலைவர் ஒருத்தர் வராரு. யாரு? கர்னல் ஹெரான் அப்படிங்கிற தலைமையில கம்பெனி படை ஒன்றை அழைத்துக் கொண்டு மார்ச் 1755 யாரு? மாபஸ்கான் திருநெல்வேலி சென்றார். யார் போறாரு? மாபஸ்கான் போறாரு. ஓகேங்களா? கர்னல் ஹெரான் தலைமையிலான கம்பெனி படை ஒன்றை அழைத்துக் கொண்டு 1755 மாபஸ்கான் என்ன பண்றாரு? ஆற்காடு நவாபோட சகோதரர் என்ன பண்றாருன்னா திருநெல்வேலிக்கு போறாரு. திருநெல்வேலி யாரோட ஏரியா? புலித்தேவரோட ஏரியா. அங்க போறாரு. மதுரை எளிதில் அவர்களது கையில் விழுந்தது. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து மதுரையை கைப்பற்றிட்டாங்க. அதன் பின் தொடர்ந்து கம்பெனிக்கு கீழ்ப்படை மருத்துவ வந்த புலித்தேவரை அடக்க கர்னல் ஹெரான் பணிக்கப்பட்டார். அப்போ அடுத்து என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் மதுரையை பிடிச்சாச்சு. அடுத்து இந்த பக்கத்துக்கு வரப்பா. இந்த புலித்தேவர் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்றாரு? பணியை மாற்றாரு. அவரை போய் என்ன பண்ணுங்க? பிடிச்சிட்டு வாங்க. அவர் வந்து பணியை வைங்க அப்படிங்கிற என்ன பண்றாரு? கர்னல் ஹெரான அனுப்பிச்சுக்கிறாங்க. யாரு? இந்த கர்னல் ஹெரான் என்ன பண்றாரு? புலித்தேவரை பிடிக்கிறதுக்கு அனுப்பி வைக்க போறாரு. ஓகேங்களா? மேற்கு பகுதியில் இருந்த பாளையக்காரர்களிடம் புலித்தேவர் மிகுந்த செல்வாக்கை பெற்றிருந்தார். அப்போ பாளையக்காரர்கள மேற்கு பகுதியில் இருக்கிறார். ஓகேங்களா? மேற்கு பகுதியில் இருந்த பாளையக்காரரிடம் புலித்தேவர் செல்வாக்கு பெற்றிருந்தார். புலித்தேவர் எங்க செல்வாக்கு பெற்றார்னா மேற்கு பகுதியில். ஓகேங்களா? புலித்தேவர் மிக செல்வாக்கு பெற்றார். பீரங்கிகள் மற்றும் தேவையான துணை பொருட்கள் படைகளுடன் ஊதியம் காலத்தாக ஹெரான் தனது திட்டத்தை கைவிட்டு மறுக்கிறார். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டைம் போறப்ப ஹெரான் தன்னோட திட்டத்தை கைவிட்டுறாரு. என்ன? அந்த துணை பொருட்கள் இல்ல, சரியான படைகளுக்கு ஊதியம் உள்ள காரணங்களால என்ன பண்றாரு? பீரங்கிலாம் இல்ல. சோ அதனால போய் என்ன பண்றது? நம்ம போய் எப்படி வந்து இந்த இவ்வளவு பற்றாக்குறை வச்சுட்டு எப்படி புலித்தேவரை போய் நம்ம போய் பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? தனது திட்டத்தை கைவிட்டு மதுரைக்கு பயன் வாங்கிறார். ஓகேங்களா? அடுத்து கம்பெனி நிர்வாகம் அவரை திரும்ப அழைத்ததோட நிரந்தர பணி நீக்கம் செஞ்சு, என்ன நான் ஒரு வேலை சொல்லி அமைச்சிருக்கேன், இந்த காரணத்தெல்லாம் சொல்லி என்ன பண்ணிருக்க, நீ இதெல்லாம் ஒழுங்கா பண்ணாம இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அவரை பணி நீக்கம் பண்ணி விட்டாங்க. யார? கர்னல் ஹெரான. யாரு? அவர் தான் ஃபர்ஸ்ட் வராரு. அவர் என்ன பண்ணிட்டாங்க? அவரு சில காரணங்களால பின்வாங்கிறாரு. என்னடா அப்படி பின்வாங்கிட்ட, சொன்னது செய்யலன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? கம்பெனி அவரை திரும்ப அழைச்சு பணி நீக்கம் செஞ்சுட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து பிரிட்டிஷ் எதிர்ப்பான்மை கூட்டமைப்பும் நட்பு கூட்டமைப்பும் நவாப் சந்தா சாஹிப் முகலான செயல்பட்ட வந்த
மியானா, முடிமையா, நபிகான். ஓகேங்களா? நபிகான், கட்டாக் எனும் 3 பத்தானிய அதிகாரிகள் மதுரை மற்றும் திருநெல்வேலி பகுதிகளில் பொறுப்பு வகித்தனர். ஓகேங்களா? நவாப் சந்தா சாஹிப்போட முகவர்கள் இவங்கெல்லாம். இவங்க 3 பேரும். ஓகேங்களா? நவாப் சந்தா சாஹிப்போட முகவர்கள். ஓகேங்களா? இவங்க 3 பேர் எங்க இருக்காங்க? மதுரை மற்றும் திருநெல்வேலி பகுதியில பொறுப்பு வச்சுட்டாங்க. ஓகேங்களா? அவர்கள் ஆற்காடு நவாபான முகமது இருக்காரு. இங்க ஆற்காடு நவாபா ஒருத்தர் இருக்கிறாரு. யாரு? முகமது அலி. ஓகேங்களா? அவருக்கு எதிரா என்ன பண்ணிருக்காங்கன்னா, மேற்கு பாளையக்காரர்களுக்கு ஆதரவளிக்கிறாங்க. யாருக்கு? மேற்கு பாளையர்கள் அப்படின்னா புலித்தேவரோட கூட்டணிக்கு. ஓகேங்களா? மேற்கு பாளையர்களுக்கு என்ன பண்றாங்க? ஆதரவளிக்கிறார். அவரோட புலித்தேவர் நெருக்கமான நட்புறவை கொண்டிருந்தார். அப்போ பத்தானி அதிகாரிகள் 3 பேரோட யாரு நெருக்கமா இருக்கிறா? புலித்தேவர் அப்படிங்கிறவர் யாரு? நெருக்கமா இருக்கிறார். ஓகேங்களா? ஓகே. அடுத்து நெருக்கமான நட்புறவை ஏற்படுத்தினார். மேலும் புலித்தேவர் ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட்ட பாளையக்காரர்கள் கூட்டமைப்பு ஒன்றையும் ஏற்படுத்தினார். அப்போ புலித்தேவர் என்ன பண்றாரு? பாளையக்காரர்கள் கூட்டமைப்பு அப்படிங்கிற ஒண்ண உருவாக்குறாரு. கூட்டமைப்பு. ஃபர்ஸ்ட் கூட்டமைப்பு. ஓகேங்களா? அப்போ புலித்தேவர் என்னதான் உருவாக்குறாரு? பாளையக்காரர்கள் கூட்டமைப்பு ஒன்றை ஏற்படுத்துறார். சிவகிரி பாளையக்காரர்கள் நீங்களாக பிற மறவர் பாளையங்கள் யாவும் அவரை ஆதரித்தன. அப்போ சிவகிரி பாளையக்காரர்கள் மட்டும் அவருக்கு சப்போர்ட் பண்ணல. பாருங்க. நம்ம ஆளுங்களே என்ன பண்ணிருக்காங்க? சப்போர்ட் பண்ணாம இருந்திருக்காங்க. ஓகே. எட்டயபுரமும் பாஞ்சாலங்குறிச்சியும் கூட கூட்டமைப்பு இல்ல. அதுவும் நாங்க மட்டும் இல்ல தம்பி, நாங்களும் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? எட்டயபுரமும் பாஞ்சாலங்குறிச்சியும் என்ன பண்றாங்க? அவங்களும் கூட சேராம இருக்காங்க. ஓகேங்களா? கூட்டமைப்பில் சேரல. ஆங்கிலேயர்கள் ராமநாதபுரம் மற்றும் புட்கூர் மன்னர்கள் ஆதரவை பெற்றனர். அதே மாதிரி மன்னர்கள்ல ராமநாதபுரம் மன்னரும், புதுக்கோட்டை மன்னரும் யாருக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க? ஆங்கிலேயருக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. பாருங்க சிவகிரி பாளையர்கள் உள்ள வரல. எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சியும் சேரல. ராமநாதபுரம் புதுக்கோட்டை சேர்ந்த மன்னர்களும் என்ன பண்றாங்க? ஆங்கிலேயருக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. ஓகேங்களா? புலித்தேவர் மைசூரின் ஹைதர் அலி மற்றும் பிரெஞ்சுகளோட ஆதரவை பெற முயன்றார். இப்ப என்ன பண்றாரு? இவங்க எப்படி ஆங்கிலேயர்கள் எப்படி இவங்களெல்லாம் சப்போர்ட் வச்சுட்டாங்களோ, புலித்தேவர் என்ன பண்றாரு? மைசூரின் ஹைதர் அலி யாரு? மைசூர்ல இருக்கக்கூடிய ஹைதர் அலி என்ன பண்றாரு? அவர் மற்றும் பிரெஞ்சுக்காரங்கள்ட்ட இவங்க ஆங்கிலேயர்கள்ட்ட சப்போர்ட் வச்சுக்காங்க. சோ என்ன பண்ணும்? ஆங்கிலேயர்கள் எதிரா இருக்கக்கூடிய பிரெஞ்சுக்காரர்ட்ட என்ன பண்றாரு? இவரு சப்போர்ட்ட கேட்கிறாரு. ஓகேங்களா? யார்ட்ட கேட்கிறாரு? ஃபர்ஸ்ட் மைசூரோட ஹைதர் அலிட்ட கேட்கிறாரு. 2வது பிரெஞ்சுக்காரங்கள்ட்டயும் கேட்கிறாரு. 2 பேர்ட்டையும் கேட்கிறாரு. ஆதரவை பெற முயன்றார். ஓகேங்களா? ஏற்கனவே மராத்தியரோடு கடுமையான மோதலில் ஈடுபட்டிருந்த ஹைதர் அலியால் புலித்தேவருக்கு இது உதவ முடியவில்லை. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புலித்தேவர் கேட்கிறாரு மைசூர் ஹைதர் அலிட்ட எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்து பிரிட்டிஷ்காரங்களை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவரு ஆல்ரெடி என்ன பண்ணிருக்காரு? மராத்தியர்களோட பிரச்சனை சண்டை போட்டுட்டு இருக்காரு. சோ இந்த டைம்ல நான் வந்து என்ன பண்ண முடியாது? உனக்கு சப்போர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹைதர் அலி சொல்லிடுறாரு. ஓகேங்களா? ஹைதர் அலி அப்போ சப்போர்ட் பண்ணல. இவர் வந்து கேட்க ட்ரை பண்ணாரு. பட் கேட்டிருக்காரு. பட் ஆனா வந்து என்ன பண்ண ஹைதர் அலியால சப்போர்ட் பண்ண முடியல. ஓகேங்களா? அவர் வந்து மராத்திய போர்ல ஈடுபட்டு இருந்தாரு. ஓகேங்களா? அடுத்து களக்காடு போர். என்ன சொல்றாங்க? நவாப் கூடுதலான படையை மாபஸ் கானுக்கு அனுப்பி திருநெல்வேலிக்கு செல்லும் படையை பலப்படுத்தினார். ஓகேங்களா? இப்போ வந்து ஆற்காடு நவாப் என்ன பண்றாராம்? மாபஸ் கானுக்கு. இந்த மாபஸ் கான் யாரு? இங்க பார்த்தோம் பாருங்க. இந்த வந்திருக்கிறாரு பாத்தீங்களா? 1755ல. அவருக்கு என்ன பண்றாரு? அவருக்கு எக்ஸ்ட்ரா படையெல்லாம் கொடுத்து திருநெல்வேலிக்கு செல்லும் படையை பலப்படுத்தினார். படையை என்ன பண்றாரு? பலப்படுத்தினார். மேலும் கம்பெனியின் 1000 சிப்பாய்களுடன் நவாபால் அனுப்பப்பட்ட 600க்கும் மேற்பட்ட படைவீரர்களும் வாபஸ் கான் பெற்றார். அப்போ கம்பெனியோட 1000 சிப்பாய்கள் நவாபால் அனுப்பப்பட்ட 600க்கும் மேற்பட்ட படைவீரர்கள் படை என்ன பண்ணிட்டாரு? பயங்கரமா செட் பண்ணி வச்சிட்டாரு. மேலும் அவருக்கு கர்நாடக பகுதியில் இருந்த குதிரைப்படை மற்றும் காலாட்படை ஆதரவும் இருந்தது. அது மட்டும் இல்ல, கர்நாடக பகுதியில இருந்து குதிரைப்படை, ஓகே, அடுத்து காலாட்படை இவங்களோட சப்போர்ட் இருந்தது. அப்ப என்ன பண்ணிட்டாரு? ஒரு பயங்கரமா செட் பண்ணிட்டாரு போருக்கு. மாபஸ்கான் காக்காடு பகுதியில் தனது படைகளை நிலைநிறுத்த முன்பாக திருவிதாங்கூரும் 2000 புலித்தேவர் வீரர்கள் புலித்தேவரின் படைகளோடு இணைந்தனர். ஓகேங்களா? இப்ப என்ன பண்றாரு? தலைவர் அங்க இடத்த செட் பண்ணிட்டு இருக்காரு. எங்க களக்காடு பகுதியில மாபஸ்கான் பெரிய பயங்கரமான ஒரு படையை என்ன பண்றாரு? செட் பண்ணி வச்சிருக்காரு. ஆனா இதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சு? அங்க அப்படியே பேரலா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, திருவிதாங்கூர் 200 வீரர்கள் என்ன பண்ணிருக்காரு? சரி 2000 வீரர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, புலித்தேவரோட வந்து சேர்ந்துட்டாங்க. ஓகே. அவர் அங்க பலப்படுத்திட்டு இருக்க அதே டயத்துல இங்க திருவிதாங்கூரோட 2000 வீரர்கள் என்ன பண்ணிட்டாங்க? இங்க புலித்தேவர்ட்ட வந்து சேர்ந்துட்டாங்க. ஓகேங்களா? கட கல களக்காட்டில் நடைபெற்ற போரில் மாபஸ்கான் படைகள் தோற்கடிக்கப்பட்டன. என்ன பண்றாரு? நீ என்ன எவ்வளவு பேர் வேணா கூட்டு வா. போட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு? தலைவர் போட்டார். யாரு? புலித்தேவர் வந்து செஞ்சுட்டாரு. களக்காடு போர்ல வெற்றியை அடைஞ்சிட்டார். ஓகேங்களா? அடுத்து புலித்தேவர் தலைமையில் ஒருங்கிணைக்கப்பட்ட பாளையக்காரர்கள் எதிர்ப்பு திருநெல்வேலி பகுதியில் ஆங்கிலேயர் நேரடியாக தலைவருக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது. ஓகேங்களா? இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த புலித்தேவர் ஏற்பட்ட அந்த புரட்சி அப்படிங்கிறது இப்போ பிரிட்டிஷ்காரங்க நேரடியா உள்ள வரல. ஓகேங்களா? ஆற்காடு நவாபோட சகோதரர் தான் இப்போ வந்து பிரச்சனை பண்ணிட்டு யாரு? இந்த மாபஸ் கான். ஓகே. இந்த பிரச்சனை என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க பிரிட்டிஷ்காரங்க நேரடியா உள்ள வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருச்சு. ஆற்காடு நவாப்ப தாண்டி இப்ப பிரிட்டிஷ்காரங்க இப்ப உள்ள வர்றாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருச்சு. ஓகேங்களா? திருவிதாங்கூர் மன்னரின் ஆதரவோடு 1756 முதல் 1762 காலத்தில் புலித்தேவர் தனது திருநெல்வேலி பாளையக்காரர்கள் நவாபின் அதிகாரத்தை எதிர்ப்பதையே முழு நோக்கமாக. ஓகே. அப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, திருவிதாங்கூர் மன்னர் 2000 பேர் அமைச்சார் இல்லையா? அவங்களோட சப்போர்ட்டோட 1756ல இருந்து 63 வரைக்கும் ஓகேங்களா? என்ன பண்ணிருக்காரு? புலித்தேவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, நவாபோட அந்த ஆற்காடு நவாப் இருக்கார் இல்லையா? அவரோட அதிகாரத்தை எதிர்க்கிறது முழு நோக்கமா வச்சு என்ன பண்றாங்க? வச்சிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? கம்பெனியால் அனுப்பப்பட்ட யூசுப் கான். இப்போ கம்பெனில இருந்து ஒரு ஆள் அனுப்புறாங்க. யாரு? யூசுப் கான். ஓகேங்களா? கான் சாஹிப் என்று தமது மதமாற்றத்துக்கு முன்பு மருதநாயகம் என்றும் அழைக்கப்பட்டவர்.
இந்த மருதநாயகம் தான் வந்து கமலஹாசனோட மருதநாயகம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? யூசுப் கான். ஓகேங்களா? அவர் என்ன பண்றாங்க? அனுப்புறாங்க. 2வதா வராரு. ஃபர்ஸ்ட் மாபஸ் கான் வந்தாரு. 2வது யூசுப் கான் வராரு. ஓகேங்களா? திருநெல்வேலி திருச்சிராப்பள்ளியில இருந்து தான் எதிர்பார்த்த பீரங்கிகள் மற்றும் வெடிபொருட்கள் வந்து சேர்வரை புலித்தேவர் மீது தாக்குதலுக்கு அவர் ஆயத்தம் இல்லை. ஓகேங்களா? இவர் என்ன பண்றாரு? திருச்சியில இருந்து அவரோட எதிர்பார்க்கிற பீரங்கி, அதாவது யாரு புலித்தேவர் அட்டாக் பண்றதுக்கு பீரங்கி அப்புறம் இந்த வெடிப்பொருள் எல்லாம் சேர்ற வரைக்கும் என்ன பண்றாரு? புலித்தேவர் மேல எந்த விதமான அட்டாக்கும் பண்ணாம என்ன பண்றாரு? அப்படியே தயாராயிட்டே இருக்காரு. ஓகேங்களா? பிரெஞ்சு படைகளோட ஒரு புறம் ஹைதர் அலி மற்றும் மராத்தியரோட மறுபுறம் ஆங்கிலேயர்கள் போர் ஈடுபட்டுக் கொண்டிருந்தால் பீரங்கி படங்கள் ஓகே என்னாச்சு அப்படின்னாக்கா இந்த பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்றாங்க? ஒரு பக்கம் பிரெஞ்சு படைகளோட சண்டை போட்டு இருக்காங்க. மத்த பக்கம் இன்னொரு பக்கம் என்னது? ஹைதர் அலி மற்றும் மராத்தியரோட மறுபுறம் ஆங்கிலேயர்கள் போர். அதே மாதிரி நான் பார்த்தோம் இல்லையா மேல ஹைதர் அலி மராத்தியரோட சண்டை போட்டுருக்காங்க பாருங்க. மாத்தி 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 ஒவ்வொரு இடமா சண்டை போட்டே இருந்திருக்காங்க இவங்க. அப்போ சண்டை போட்டிருக்கப்ப என்ன பண்றாங்கன்னா, இப்போ செப்டம்பர் 1760 தான் வந்து என்ன பண்ணிருக்கு? இந்த பீரங்கியே வந்து சேருது. ஏன்? அவங்க தான் மாத்தி மாத்தி சண்டை போட்டே இருக்கிறாங்களே. சண்டை போட்டதுக்கு அப்புறம் வந்து சேர்ந்துருக்காங்களா? யூசுப் கான் நெற்கட்டும் சேவலில் கோட்டையை முற்றுகையிடுவதற்காக நடத்திய தாக்குதல் 2 மாதங்கள் எடுத்து அப்ப என்ன பண்றாரு? நெற்கட்டும் சேவல்ல என்ன பண்றாரு? புலித்தேவர் இருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த கோட்டைய 2 மாசம் என்ன பண்ணிருக்காரு? முற்றுகையிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட முற்றுகையிடறதுக்கு 2 மாசம் வரைக்கும் நீடிச்சு ஓகேங்களா? 1761 மே 16 இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புலித்தேவரின் 3 முக்கிய கோட்டைகள் நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர் மற்றும் பனையூர். இது 3ம் யூசுப் கானோட கட்டுப்பாட்டுல வந்துருச்சு. ஓகேங்களா? என்ன பண்றாரு? பிடிச்சிட்டாரு. 1761 மே 16 1760 செப்டம்பர் மாசம் என்ன பண்ணுது? பீரங்கிலாம் வந்து சேருது. ஒரு 2 மாசம் அந்த போராட்டம் அப்படிங்கிறது போகுது. கிட்டத்தட்ட அதோட அடுத்த வருஷம் மே மாசம் மத்தியில என்ன பண்றாரு? மே 16 பிடிச்சிட்டாரு. எந்த பகுதிய 3 பகுதியில பிடிச்சிருக்காரு. நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர் மற்றும் பனையூர். இந்த 3 ஊரும் முக்கியம். எந்தெந்த ஊர்லாம் பிடிச்சாரு? யார் பிடிச்சாங்க? எந்த வருஷம்? ஓகேங்களா? அடுத்து. இதற்கிடையே பாண்டிச்சேரியை கைப்பற்றிய ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சுக்காரர்களின் முக்கியத்துவத்தை முழுவதுமாக கொடுத்தனர். ஓகே. இந்த டைம்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பாண்டிச்சேரியில கைப்பற்றிட்டாங்க. யாரு? பாண்டிச்சேரி அப்படிங்கிறது பிரெஞ்சுக்காரங்களோட கட்டுப்பாட்டுல இருந்துச்சு. அத என்ன பண்ணிட்டாங்க? அத புடிச்சுட்டு, அந்த பிரெஞ்சுக்காரங்களோட கட்டுப்பாட்ட என்ன பண்ண முக்கியத்துவத்தையும் ஃபுல்லா குறைச்சுட்டாங்க. ஓகேங்களா? இப்போ ஆங்கிலோட கை தான் ஓங்கி இருக்கு. ஓகே. அடுத்து இதன் விளைவாக பிரெஞ்சுக்காரங்க உதவி கிடைக்காது என்று உணர்ந்த பாளைய காரர்கள் ஒற்றுமை உடைய தொடங்குது. ஓகே. இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த பிரிட்டிஷ்காரனை எதிர்க்கிறதுக்கு நமக்கு இருந்த ஒரே ஆள் யாரு? பிரெஞ்சுக்காரன் தான். இவன்ட்ட தான் கொஞ்சம் அந்த வெடிபொருட்கள், துப்பாக்கி, அந்த மேலை நாட்டு இந்த உபகரணங்கள்லாம் நெறைய வச்சிருக்கான். அவன் தான் நமக்கு சப்போர்ட் பண்ணான். இப்ப அவனையும் தோற்கடிச்சுட்டாங்க. சோ என்ன பண்ணியாச்சு அப்படின்னா, இந்த பாளையக்காரர்களுக்கு இப்ப நம்பிக்கை இல்ல அவங்களுக்கு. என்ன ஏன் அப்படின்னா, பிரெஞ்சுக்காரங்களே தோத்துட்டாங்க அப்படின்னா, நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாரி. ஓகேங்களா? இவங்களோட ஒற்றுமையை உடைத்துறாங்க. இதையடுத்து திருவிதாங்கூர், சேத்தூர், ஊத்துமலை மற்றும் சுரண்டை ஆகிய பகுதிகள் எதிரினருக்கு தங்கள் ஆதரவை அளிக்க தொடங்க. ஓகே. இப்ப இந்த டைம்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, திருவிதாங்கூர் யாருக்கு? புலித்தேவருக்கு சப்போர்ட் பண்ணாரு பாருங்க. அவங்க, சேத்தூர், ஊத்துமலை, சுரண்டை இவங்கெல்லாம் யாருக்கு போயிட்டாங்க? பிரிட்டிஷ்காரங்க பக்கம் போயிட்டாங்க. ஏன்? இவங்க பிரெஞ்சுக்காரங்க தான் நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அப்ப அவங்களுமே தான் இல்ல. அவங்களோட அதிகாரம் தான் குறைஞ்சிருச்சு அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க? ஆப்போசிட் பக்கெட் மாறிடும்னு சொல்லிட்டு மாறிட்டாங்க. இங்க இருந்தா நமக்கு பிரச்சனை வந்துரும். ஏதாவது பிரச்சனை ஆயிடும். நமக்கு உயிருக்கு ஆபத்து வரும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க? அப்படியே மாறிட்டாங்க. கம்பெனி நிர்வாகத்திற்கு முறையான தகவல் அளிக்காமல் பாளையக்காரோட பேச்சுவார்த்தை நடத்திய யூசுப் கான் மீது நம்பிக்கை துரோகம் குற்றம் சாட்டப்பட்டு 1702 தூக்கிலிடப்பட்டார். ஓகேங்களா? கடைசியில என்ன ஆயிடுச்சு? இந்த யூசுப் கான் தான் புலித்தேவரை தோற்கடிச்சாரு. தோக் அந்த 3 கோட்டைகளை கைப்பற்றினாரு. ஆனா அப்படியாப்பட்ட யூசுப் கான் என்ன பண்ணாரு? யார்ட்டயுமே சொல்லாம பாளையக்காரர்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடக்குது. ஆக்சுவலா இந்த யூசுப் கான் அப்படிங்கிறது ஒரு இந்தியர் தான். ஓகேங்களா? அதுக்கப்புறமா மதம் மாறி இருக்காரு. ஓகேங்களா? அவர் என்ன பண்ணிருக்காரு? பேச்சுவார்த்தை நடத்துனால என்ன பண்றாங்கன்னா, அவர் மேல நம்பிக்கை துரோகம் குற்றம் சாட்டி 1764 தூக்கு போட்டாங்க. அப்ப பாருங்க 1761 அவர் கோட்டைய பிடிச்சாரு. எப்போ? மே 16 அடுத்து 1764 என்ன பண்ணிட்டாங்க? அவர தூக்குல போட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து புலித்தேவரின் வீழ்ச்சி. கான் சாஹிப் காலமானதைத் தொடர்ந்து நாடிழந்த நிலையில் சுற்றி வந்த புலித்தேவர் திரும்பி வந்து 1074 திருக்கடும் சேவலை மீண்டும் கைப்பற்றார். ஆல்ரெடி இங்க பார்த்தோம். பனையூரு, வாசுதேவநல்லூரு, நெற்கட்டும் சேவல் இது 3த்தையும் யார் புடிச்சுட்டா? அங்க புடிச்சிட்டாரு. யாரு? யூசுப் கான் புடிச்சிட்டாரு. அப்போ 764 என்ன ஆயிடுச்சு? அவர் மேல நம்பிக்கை குடுத்துட்டு வந்து அவர் வந்து என்ன பண்ணிட்டாங்க? தூக்குல போட்டாங்க. இப்போ அந்த ஒரு இடத்த விட்டுட்டு அவர் என்ன பண்றாரு? காடுகள்ல அலைஞ்சிட்டு இருக்காரு. இப்ப என்ன பண்றாரு? அடுத்த ஒரு 3 வருஷம் கழிச்சு, அவர் செத்து போனதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு? திரும்ப வந்து அவரோட இடத்த நெற்கட்டும் சேவல் என்ன பண்றாருன்னா, மீண்டும் கைப்பற்றுகிறாரு. ஓகேங்களா? திரும்ப வந்து புடிச்சிட்டாரு. அடுத்து அதுக்கு அடுத்த ஒரு 3 வருஷம் கழிச்சு, கேப்டன் காம்பேல் என்பவரால் தோற்கடிக்கப்பட்டார். தப்பிச் சென்ற அவர் நாடிழந்த நிலையிலேயே காலமானார். அப்ப என்ன பண்ணிச்சாரு? 1761 யூசுப் கான் கைப்பற்றாரு. அப்புறம் 1764 யூசுப் கான் செத்துடுறாரு. அதே வருஷம் என்ன பண்றாரு? வந்து நெற்கட்டும் சேவல கைப்பிடிச்சிடுறாரு. திரும்ப 1767 அடுத்த 3 வருஷம் கழிச்சு இங்க பாருங்க. 3 வருஷம் கழிச்சு திரும்பவும் ஒரு 3 வருஷம் கழிச்சு என்னாச்சு? லாஸ்ட்ல கேப்டன் காம்பேல் அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு? புலித்தேவர் என்ன பண்ணிட்டாருன்னா, தோற்கடிச்சிட்டாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அப்படியே அங்கேருந்து தப்பிச்சு போய் என்ன ஆயிட்டாரு? அவரு நாடு இல்லாத டைம்ல என்ன பண்ணிருக்காருன்னா, நாடே இல்லாம அப்படியே காடுகள சுத்தி திரிஞ்சுட்டு, அப்படியே இறந்துட்டதா என்ன சொல்றாங்க. அவரு என்ன ஆனாரு, ஏதானாரு அப்படிங்கிற மாரி ஒண்ணும் நியூஸ் இல்ல. ஓகேங்களா?
அடுத்து ஒண்டி வீரன் அப்படிங்கிற புலித்தேவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட்டா இருந்திருப்பாரு. அவரை பத்தி அடுத்து கொடுத்துருக்காங்க, பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? மேக்ஸிமம் வந்து இவர் யார் சம்பந்தப்பட்டவர் அப்படின்ற மாதிரி மட்டும் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து ஒண்டி வீரன் புலித்தேவர் கீழே பாக்குறோம். ஓகேங்களா? ஒண்டி வீரன் புலித்தேவரின் படைப்பிரிவுகள் ஒன்றனுக்கு தலைமை ஏற்றிருந்தார். ஓகேங்களா? ஒண்டி வீரன் அப்படிங்கிறது புலித்தேவர் கூட சம்பந்தப்பட்ட ஆள். ஓகேங்களா? இது ரிலேட்டட் தான் கொஸ்டின் கேட்பாங்க. உள்ள ஒண்டி வீரன் வந்து கட்டபொம்மன் சம்பந்தப்பட்டவரா, கட்டபொம்மன் கூட இருந்தவரா, அப்படின்னா புலித்தேவர் கூட இருந்தவரா, அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? தலைமையேற்றிருந்தார். புலித்தேவரோடு இணைந்து போரிட்ட அவர் கம்பெனி படைகளுக்கு பெரும் சேதங்களை ஏற்படுத்தினார். செவிவழி செய்தின்படி ஒரு போரில் அவரது கை துண்டிக்கப்பட்டதாகவும் அதனால் புலித்தேவர் பெரிதும் வருந்தியதாகவும் தெரிகிறது. ஆனால் ஒண்டி வீரன் எதிரியின் கோட்டையில் தான் நுழைந்து பல தடைகளை கொய்தமைக்காக பல தலைகளை கொய்தமைக்காக தமக்கு கிடைத்த பரிசு. ஓகே, என்ன பண்றாங்க? ஒரு பிரச்சனை அவருக்கு என்ன பண்றாங்கன்னா, ஒரு கைய வெட்டிட்டாங்க. என்ன சொல்லியிருக்காரு? புலித்தேவர் ரொம்ப வருந்திருக்காரு. நான் வந்து பல தலைகள் வந்து கொய்தமைக்காக எனக்கு கிடைச்ச பரிசு அது அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப தைரியமா சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஓகே, அடுத்து வேலு நாச்சியார் 2வது. ஓகேங்களா? ராமநாதபுரத்தின் அரசர் செல்லமுத்து சேதுபதிக்கு 1730 அரச குடும்பத்தின் ஒரே பெண் வாரிசாக வேலு நாச்சியார் பிறந்தார். யாரு? செல்லமுத்து சேதுபதி. ரொம்ப ரொம்ப முக்கியம். ராமநாதபுரத்தோட அரசரான செல்லமுத்து சேதுபதியோட மகள். எப்ப பிறந்திருக்காங்க? 1730. யார் அவங்க அப்பா? செல்லமுத்து சேதுபதி தான் அவங்க அப்பா. ஓகேங்களா? மன்னருக்கு ஆண் வாரிசு இல்லை. அரச குடும்பத்தால் படரை, சிலம்பம் போன்ற தற்காப்பு கலைகளிலும் போருக்கு பயிற்சியிலும் கையாளுவதற்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வளர்க்க. ஓகேங்களா? என்ன பண்ணிருக்காங்க? ஆண் குழந்தை இல்லை அப்படின்னா என்ன பண்றாங்க? வளரி, சிலம்பம், தற்காப்பு கலை, போர்க்கருவியில கையாள் இந்த மாதிரியான எல்லா பயிற்சியும் அளிக்கப்பட்டு தான் என்ன பண்றாங்க? வளர்க்கப்பட்டிருக்காங்க. மேலும் அவர் ஆங்கிலம், இங்கிலீஷு, பிரெஞ்சு, உருது போன்ற மொழிகளில் வல்லமை பெற்றது. குதிரையேற்றத்திலும் வில்வித்தையிலும் கூட என்ன பண்ணிருக்காங்க? ரொம்ப திறமையா இருந்திருக்காங்க. அப்போ ஒரு 3 லாங்குவேஜ் சாதாரணமா தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது 3 விதமான லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. ஓகேங்களா? தன்னோட 16வது வயதில் வேலு நாச்சியார் சிவகங்கை மன்னரான முத்துவடுகநாதரை மணந்து வெள்ளச்சி நாச்சியார் என்ற பெண் மகவை பெற்றெடுத்தார். ஓகேங்களா? அப்போ இவங்க பிறந்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா ராமநாதபுரத்துல. நல்லா பாத்துக்கணும். இங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகேங்களா? அவங்க பிறந்தது ராமநாதபுரத்துல. அவங்க அப்பா வந்து ராமநாதபுரத்தின் அரசர். ஓகேங்களா? அடுத்து அவங்க எங்க கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்கன்னா சிவகங்கையில. சிவகங்கையோட மன்னரான முத்துவடுகநாதர் அவருக்கு தான் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்புறம் அவங்களுக்கு ஒரு மகள் ஒருத்தவங்க பிறக்கிறாங்க. வெள்ளச்சி நாச்சியார் அப்படிங்கிற ஒரு மகள் ஒருத்தவங்க பிறக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து 1772இல் ஆற்காடு நவாபும் லெப்டினன்ட் கர்னல் பாஞ்சோ தலைமையிலான கம்பெனி படைகளுக்கு இணைந்து காளையார் கோவில் மற்றும் காமையார் கோவில் அரண்மனை தாக்கி. ஓகேங்களா? இப்ப என்ன பண்றாரு? ஆற்காடு நவாபும். ஓகேங்களா? அதே மாதிரி லெப்டினன்ட் கர்னல் பாஞ்சோர் அப்படிங்கிறவர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கர்னல் பாஞ்சோர் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? கர்னல் பாஞ்சோர் என்ன பண்றாரு? எங்க தாக்கியிருக்காங்கன்னா காளையார் கோவில் அரண்மனை தாக்கியிருக்காங்க. எங்க தாக்குறாங்க? காளையார் கோயில் அரண்மனை தாக்குறாங்க. ஓகேங்களா? இதனால் மூண்ட போரில் முத்துவடுகநாதர் கொல்லப்பட்டார். இந்த காளையார் கோயில் என்ன பண்றாரு? இந்த கோவில் போர்ல முத்துவடுகநாதர் இறந்துடுறாரு. ஓகேங்களா? தனது மகளோடு தப்பிச் சென்ற வேலு நாச்சியார் கோபால நாயக்கரின் பாதுகாப்பில் திண்டுக்கல் அருகே விருப்பாட்சியில் 8 ஆண்டுகள். இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 8 ஆண்டுகள் வாழ்ந்தார். ஓகேங்களா? அப்ப என்ன பண்றாங்க? ஹஸ்பண்ட கொன்னுட்டாங்க. எங்க 1772ல நடந்த காளையார் கோவில் போர்ல என்ன பண்ணிட்டாங்க? முத்துவடுகநாதரை கொன்னுட்டாங்க. என்ன பண்றாங்க? இங்க இருந்தா தனக்கு உயிருக்கு ஆபத்துக்கு வந்துரும், தன்னோட மகள் உயிருக்கு ஆபத்து வந்துரும் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க? மகளோட தப்பிச்சு கோபால நாயக்கர் ஓகேங்களா? கோபால நாயக்கர் பாதுகாப்பில் திண்டுக்கல் அருகே உள்ள விருப்பாட்சியில் 8 ஆண்டுகள். எத்தனை வருஷம்? 8 ஆண்டுகள் என்ன பண்ணிருக்காங்கன்னா இருந்திருக்காங்க. விருப்பாட்சியில் இருந்திருக்காங்க. மறைந்து வாழ்ந்த காலத்தில் வேலு நாச்சியார் ஒரு படை பிரிவை உருவாக்குகிறது. கோபால நாயக்கர் மட்டுமல்லாமல் யாரு? கோபால நாயக்கர் தான் வளர்ச்சி கொண்டு வச்சிருக்காரு விருப்பாட்சியில். ஓகேங்களா? அவர் மட்டும் இல்லாம ஹைதர் அலியோடும். யார் இந்த ஹைதர் அலி? அந்த அங்க பார்த்தோம் இல்லையா? புலித்தேவருக்கு சப்போர்ட் பண்ண முடியாம போச்சு இல்லையா? அவர் கூட என்ன பண்ணிருக்காரு? அவர் கூட்டணி ஏற்படுத்திருக்காங்க. அவர் வந்து புலித்தேவருக்கு சப்போர்ட் பண்ண முடியாம போயிடுச்சு. ஏன்? அவர் வந்து மராத்தியரோட சண்டை போட்டுருக்காரு அப்படிங்கறனால அவரால ஒண்ணும் பண்ண முடியாம போயிடுச்சு. இப்போ இங்க இவருக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஓகேங்களா? வேலு நாச்சியாருக்கு. வேலு நாச்சியாரின் சார்பில் ஹைதர் அலிக்கு தளவாய் ராணுவ தலைவர் தாண்டவராயனார் எழுதிய கடிதத்தில் ஆங்கிலேயர் தோற்கடிக்கும் போட்டு 5000 காலாட்படைகளையும் 5000 குதிரைப்படைகளையும் அனுப்பும்படி அவரிடம் கூறினார். வேலு நாச்சியார் உருது மொழியில் தனக்கு கிழக்கிந்திய கம்பெனியோடு இருந்த பிணக்குகளை கடிதத்தில் ஓகே என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஹைதர் அலி வந்து ஏற்படுத்திட்டாங்க. எப்படி அப்படின்னாக்கா வேலு நாச்சியார் என்ன பண்றாருன்னா ஹைதர் அலிக்கு என்ன பண்றாருன்னா ஒரு லெட்டர் எழுதுறாங்க. யார்கிட்ட? அவரோட ராணுவ தலைவரான தண்டவராயர். ஓகேங்களா? தாண்டவராயர் என்ன சொல்றாங்க? லெட்டர் எழுத சொல்றாங்க. அந்த லெட்டர்ல என்ன பண்றாங்கன்னா 5000 காலாட்படையும் 5000 குதிரைப்படையும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு என்ன பண்றாங்க? லெட்டர் எழுதுறாங்க. எந்த மொழியில? உருது மொழியில எழுதுறாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு தான் என்ன பண்ணிருக்கு? உருது மொழி தெரியுமே. ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது இந்த 3 மொழி தான் உங்களுக்கு தெரியுமாச்சு. அப்ப என்ன பண்றாங்கன்னா உருது மொழியில தனக்கு அவங்களுக்கும் எனக்கு என்னென்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்க? சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து விருப்பாட்சியின் பாளையக்காரரான கோபால நாயக்கர். யாரு?
இவங்க தான் யாரு? வேலு நாச்சியாரை 8 ஆண்டு காலம் பார்த்துட்டவரு. யாரு? கோபால் நாயக்கர். இவரை பத்தி குடுத்திருக்காங்க. என்ன குடுத்திருக்காங்க? கோபால் நாயக்கர் தலைவராக கொண்ட திண்டுக்கல் கூட்டமைப்பு. அப்போ திண்டுக்கல் கூட்டமைப்போட தலைவர் யாரு? கோபால நாயக்கர். அப்ப முன்னாடி பாளையக்காரர் கூட்டமைப்போட உருவாக்குனது யாரு? புலித்தேவர்னு பார்த்தோம். அடுத்து திண்டுக்கல் கூட்டமைப்பு அப்படிங்கிறது உருவாக்குனது யாருன்னா, கோபால நாயக்கர். அதோட தலைவரா இருந்திருக்காரு. ஓகேங்களா? மணப்பாறையின் லட்சுமி நாயக்கர். மணப்பாறையின் லட்சுமி நாயக்கர். தேவதானப்பட்டியின் பூஜை நாயக்கரும் இடம்பெற்றிருந்தாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மணப்பாறையை சேர்ந்த லட்சுமி நாயக்கரும், தேவதானப்பட்டியை சேர்ந்த பூஜை நாயக்கரும் என்ன பண்ணிருக்காங்க? அதில இடம்பெற்றிருக்காங்க. ஓகேங்களா? தனது நட்பை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு நடுவுறவு குழுவை அனுப்பி வைத்த திப்பு சுல்தானால் கோபால நாயக்கர் ஈர்க்கப்பட்டார். ஓகே. என்ன பண்றாருன்னா, ஒரு நல்லுறவு குழுவை என்ன பண்றாரு? அமைச்சு வச்சிருக்காரு. யாரு? திப்பு சுல்தான். யாரு? இந்த திப்பு சுல்தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஹைதர் அலி இருக்கிறார் இல்லையா? ஹைதர் அலியோட பையன் தான் திப்பு சுல்தான். ஓகேங்களா? தனது நட்பை வெளிப்படுத்துவதற்காக ஒரு நடுவர்க் குழுவை அனுப்பி வைத்த திப்பு சுல்தான். இந்த ஹைதர் அலி என்ன பண்ணிருப்பாருன்னா, இறந்து போயிருப்பாரு. 4ஆம் கர்நாடக போர்ல சாரி 2ஆம் கர்நாடக போர்ல இறந்து போயிருப்பாரு. அந்த அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, திப்பு சுல்தான் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் தலைமையேற்றிருப்பாரு. ஓகேங்களா? இப்போ திப்பு சுல்தான் என்ன பண்றாருன்னா, கோபால நாயக்கருக்கு ஒரு நல்லுறவு குழுவை அனுப்பிச்சு வைக்கிறார். ஓகேங்களா? நம்ம வந்து ஒரு நட்பா இருக்கலாம் அப்படிங்கிற மாரி என்ன பண்றாரு? ஒரு குழு அனுப்பிச்சு வைக்கிறாரு. கோயம்புத்தூரை மையமாக கொண்டு பிரிட்டிஷார் எதிர்த்த அவர், கோயம்புத்தூரை மையமா வச்சு தான் எதிர்த்திருக்காரு. ஓகேங்களா? ஒரு பிரிட்டிஷாரை தவிர பின்னாட்சியில் கட்டபொம்மன் சகோதரன் ஊமையுடன் இருந்தார். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கட்டபொம்மன் ஊமத்துரையோடு இணைஞ்சிருக்காரு. ஃபர்ஸ்ட்டு வேலு நாச்சியார் கூட இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன பண்றாரு? ஊமத்துரையோட இணைஞ்சு போரிட்டுருக்காரு. அவர் உள்ளூர் விவசாயிகள் ஆதரவுடன் ஆனைமலையில் கடும் போர் புரிந்தார். அடுத்து உள்ளூர் விவசாயிகள் ஆதரவோட ஆனைமலையில எல்லாமே கோயம்புத்தூர் பக்கம் தான் பாருங்க. கோயம்புத்தூர்ல தான் வந்து என்ன பண்ணிருக்காரு? பிரிட்டிஷார மையமா வச்சு எதிர்த்திருக்காரு. அதுக்கப்புறம் ஆனைமலையில என்ன பண்ணாரு? பிரிட்டிஷாரோட விவசாயிகள் ஆதரவோட போர் புரிஞ்சிருக்காரு. ஓகேங்களா? ஆயினும் பிரிட்டிஷ் படைகளால் 1801 வெற்றி கொள்ளப்பட்டார். தோத்துட்டார். 1801 என்ன பண்ணிட்டாரு? தோத்துட்டார். ஓகேங்களா? இதான் கோபால் நாயக்கர் பத்தி குடுத்துருக்காங்க. மேலும் ஓகே அடுத்து திரும்ப வேலுநாச்சியாருக்கு வந்துரலாம். மேலும் தான் ஆங்கிலேயரோடு மோதுவதில் தீவிரமாக இருப்பதை எதிர்ப்பு எங்க தாண்டவராயர் மூலியமா ஒரு உறுதில லெட்டர் எழுதுறாங்க இல்லையா? அந்த லெட்டர்ல அவங்க சொல்றாங்க. யாருக்கு? ஹைதர் அலிக்கு எழுதுறதுல. மோதுவதில் தீவிரமாக இருப்பதை தெளிவுபடுத்தினார். அவரது மன உறுதியை பார்த்து வியந்த ஹைதர் அலி. சரிங்களா? ஹைதர் அலி தனது திண்டுக்கல் கோட்டை படைத்தலைவரான சையதிடம் ஓகே என்ன பண்றாரு? தன்னோட திண்டுக்கல் கோட்டை தளபதியான தலைவரான சையது ஓகே அவரு டைரக்ட்டா வரல. சையத் என்ன பண்ணாரு? அவருக்கு வேண்டிய ராணுவ உதவிகள்லாம் வழங்குமாறு என்ன பண்ணிட்டாரு? சொல்ட்டாரு. ஓகே அப்ப என்ன பண்றாங்க? வேலு நாச்சியாரு, தாண்டவராயர் மூலியமா யாருக்கு எழுதுறாங்க? ஹைதர் அலிக்கு. என்ன மொழியில? உருது மொழியில. ஓகேங்களா? இவரு என்ன பண்றாரு? சையதுட்ட சொல்றாரு. சையதுட்ட சொல்லி ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி சொல்றாரு. ஓகேங்களா? இங்க 2 பேருக்கு இந்த வேலு நாச்சியார், ஹைதர் அலில 2 பேர் இருக்காங்க. வேலு நாச்சியார்லேருந்து ஹைதர் அலிக்கு யார் மூலியமா போகுது? தண்டவராயர் மூலியமா லெட்டர் போகுது. ஓகேங்களா? ஹைதர் அலி யார்ட்ட சொல்றாரு? சையதுட்ட சொல்றாரு. நீங்க இந்த மாரி போய் ஹெல்ப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, வேண்டிய உதவிலாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹைதர் அலி சொல்றாரு. ஓகேங்களா? அடுத்து வேலு நாச்சியார் பிரிட்டிஷாரின் ஆயுதங்கள் குவிக்கப்பட்டிருக்கும் இடத்தை அறிந்து கொள்ள உளவாளிகளை நியமித்தார். ஓகேங்களா? சண்டை போடணும் அப்படின்னாக்கா, பிரிட்டிஷ்காரங்கள்ட்ட நம்மளோட அட்வான்ஸ்டான ஆயுதங்கள் இருக்கு. அத என்ன பண்ணணும்? அது அது எங்கெங்க இருக்கு? எப்படிலாம் வந்து யூஸ் பண்றாங்க? அப்படிங்கிற மாரி இந்த ஆர்மரின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த இடத்த கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்களா? கோபால் நாயக்கர் மற்றும் ஹைதர் அலியின் ராணுவ உதவியோட அப்படியே சிவகங்கை மீண்டும் கைப்பற்றாங்க. ஓகே என்ன பண்றாங்க? கோபால் நாயக்கர் தான் அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அங்க தான் இருக்காங்க இப்போ. அவராலயும் ஹைதர் அலியும் சப்போர்ட் பண்ண சொல்லிட்டாரு. சையது மூலியமா என்ன பண்ணாரு? பண்ணுங்க தேவைப்பட்டதெல்லாம் பண்ணுங்க சொல்லிட்டாரு. அது மாரி என்ன பண்றாங்கன்னா, சிவகங்கையை மீண்டும் கைப்பற்றுறாங்க. ஓகேங்களா? ஏன்? அவங்க வந்து பாத்தீங்கன்னா, முன்னாடியே அந்த காளையார் கோயில் கோயில என்ன பண்ணிட்டாங்க? அத வந்து பிடிச்சுட்டாங்க. திரும்ப வந்து கைப்பற்றுறாங்க. ஓகேங்களா? மருது சகோதரர் உதவினால் அவர் அரசியாக இப்போ இப்போ இங்க ஒருத்தவங்க வராங்க பாருங்க புதுசா. அப்போ இந்த மருது சகோதரர்களோட சப்போர்ட்னால என்ன பண்றாங்க? அரசியாக முடிசூட்டப்படுகின்றார். ஓகேங்களா? இந்திய நாட்டில் பிரிட்டிஷ் காலனித்துவ அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண் ஆட்சியாளர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்திய நாட்டிலேயே இந்தியாவிலேயே பிரிட்டிஷ் காலனிய அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண் ஆட்சியாளர் அல்லது அரசி என்ற பெருமை அவருக்கே உண்டு. ஆமா. ரொம்ப நமக்கெல்லாம் பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஓகேங்களா? அடுத்து அங்க எப்படி புலித்தேவருக்கு ஒண்டி ஒண்டித்தேவர் இருந்தாரோ, இங்க அந்த மாரி என்ன பண்றோம்? ஒண்டி வீரன் இருந்தாரோ, இங்க அந்த மாரி என்ன பண்றோம்? வேலு நாச்சியாருக்கு 2 பேர பார்க்க போறோம். யார் அப்படின்னா, வேலு நாச்சியார் நம்பிக்கைக்குரிய தோழியாக திகழ்ந்த குயிலி. வேலு நாச்சியாரின் நம்பிக்கைக்குரிய தோழி. அதாவது அவங்க ஃப்ரெண்ட் ஓகேங்களா? உடையாள் என்ற பெண்களின் படைப்பிரிவை தலைமையேற்றார். அப்போ இந்த குயிலிங்கிறவங்க யார் அப்படின்னா, உடையாள் அப்படிங்கிறது படைப்பிரிவு. இந்த படைப்பிரிவுக்கு தான் யார் தலைமை? குயிலி தான் தலைமை தாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த படைப்பிரிவுக்கு தலைமை யாருன்னா குயிலி. இந்த குயிலி யாரு? வேலு நாச்சியாரோட ஃப்ரெண்ட். ஓகேங்களா? ஓகே. வழிநடத்தினார். உடையாள் என்பது அப்போ உடையாள் அப்படிங்கிற படைப்பிரிவு வச்சிருக்கோம். ஓகேங்களா? அப்ப அந்த உடையாள் யாரு? உடையாள் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னாக்கா, மேய்த்தல் தொழில் புரிந்த பெண். அதாவது ஆடு மேய்க்கும் அந்த மேய்த்தல் தொழில் பண்ணுவாங்களே ஆடு, மாடு அந்த மாரி மேய்க்கிற அந்த மேய்த்தல் தொழில் செய்றவங்க. ஓகேங்களா? குயிலி ஓகே தனக்கு தானே மேய்த்தல் குயிலி பற்றி ஓகேங்களா? இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா, இந்த குயிலிய பத்தி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, உழவு சொல்ல சொல்லி கேட்டிருப்பாங்க. யாரு?
பிரிட்டிஷ்காரங்க அவருடைய எதிரிகள் என்ன பண்ணிருக்காங்க, குயிலிய பத்தி எங்களுக்கு வந்து சொல்லுங்க அப்படின்ற மாரி இந்த மேய்ச்சல் தொழில் செய்ற அந்த பொண்ணுட்ட வந்து கேட்டிருப்பாங்க. அதனால என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க சொல்ல மாட்டோம்னு சொன்னனால என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, வந்து கொன்றுப்பாங்க. ஓகேங்களா? அவரோட நினைவா தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உடையாள் அப்படிங்கிறது படைப்பில் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? குயிலி தனக்கு தானே நெருப்பு வைத்துக் கொண்டு அப்படியே சென்று படைவீரர் பிரிட்டிஷாரின் ஆயுதங்களுக்கு தொடர்ந்து அளித்தார். ஓகேங்களா? இப்போ இந்த குயிலி என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த குயிலி தான் வந்து பார்த்தீங்கன்னா, உடையாள் அப்படிங்கிற படைப்பிரிவோட தலைவரு. இந்த உடையாள் அப்படிங்கிறது யாருன்னா, இந்த குயிலி பொண்ண பத்தி குயிலி பொண்ண பத்தி சொல்லு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது அப்போ கேட்டப்போ சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னனால இறந்து போன அந்த பொண்ணு. ஓகேங்களா? இப்ப குயிலி என்ன பண்றாங்க, தனக்கு தானே நெருப்பு வச்சுட்டு ஓகேங்களா? தனக்கு தானே நெருப்பு வச்சுட்டு என்ன பண்றாங்க 1780ல அப்படியே சென்று பிரிட்டிஷாரின் ஆயுதங்களுக்கு கீழ அனைத்து தளவாடங்களையும் அழித்தார். என்ன பண்றாங்க, அப்படியே போயிட்டு பிரிட்டிஷோட எல்லாத்தையும் ஒட்டு மொத்தத்தையும் என்ன பண்ணிருக்காங்க அழிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து 3வது பார்க்கிறது வீரபாண்டிய கட்டபொம்மன். ஓகேங்களா? தனது தந்தையாரான ஒரு நிமிஷம். தனது தந்தையரான ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மன் இறப்பிற்கு பின்பு பாஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்காரராக தனது 30வது வயதில் வீரபாண்டிய கட்டபொம்மன் பொறுப்பேற்றார். ஓகேங்களா? தந்தை யாரு? ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன். ஓகேங்களா? தந்தை. எங்க அடுத்து 30வது வயசுல அவர் செத்து போனதுக்கு அப்புறம் 30வது வயசுல யாரு? வீரபாண்டிய கட்டபொம்மன் பொறுப்பேற்கிறார். எங்க பாஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்காரராக 30வது வயசுல. ஓகேங்களா? ஜேம்ஸ் லண்டன் மற்றும் காலின் ஜாக்சன் என்போர் இவரை அமைதியை விரும்பும் மனம் கொண்டவராக கருதினார். ஓகேங்களா? இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க. லண்டன் மற்றும் காலின் ஜாக்சன் இவங்க 2 பேரும் பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்றாங்க ஃபர்ஸ்ட் 2 பேருமே ஒரு நல்ல எண்ணம் தான் வச்சிருக்காங்க. இவரு யாரு? இவர் வந்து கொஞ்சம் வந்து அமைதியான மனப்போக்கு உடையவரு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ரொம்ப வந்து அமைதியானவரு அப்படின்ற மாரி. எனக்கு அது எனினும் தொடர்ந்து நடந்த சம்பவங்கள் கட்டபொம்மன் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் மோதல் போக்கு அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் ஆனா நடந்த சம்பவங்கள்லாம் வேற மாரி ஆயிடுச்சு. என்னது பிரிட்டிஷ் கம்பெனிக்கும் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்கும் கட்டபொம்மனுக்கும் கொஞ்சம் பஞ்சாயத்து வந்து உண்டு பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்களா? 1781 கம்பெனியோட நவாபுடன் ஏற்படுத்திய உடன்படிக்கையின்படி மைசூரின் திப்பு சுல்தானோட ஆற்காடு நவாப் போர் புரிந்தபோது கர்நாடக பகுதியில் வரி மேலாண்மையையும் நிர்வாகமும் கம்பெனியின் முழு கட்டுப்பாட்டின் கீழ் செல்லும் நிலை ஏற்பட்டது. ஓகே. எப்ப போயிருக்கு? என்ன பஞ்சாயத்து அப்படின்னா இதான் பஞ்சாயத்து. 1781ல கம்பெனியாருடன் நவாப் ஏற்படுத்திக் கொண்ட யாரு? பிரிட்டிஷ் கம்பெனி ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி இருக்கு இல்லையா? ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியும் யாரு? நவாபும். ஓகேங்களா? கம்பெனியின் படி மைசூரின் திப்பு சுல்தானுடன் ஆற்காடு நவாப் போர் கொண்டிருந்த போது யாரு கூட? ஆக்சுவலா யாருக்கு சண்டைன்னா ஆற்காடு நவாபுக்கும் திப்பு சுல்தானுக்கும் சண்டை. திப்பு சுல்தான் யாரு? இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? ஹைதர் அலி. அவரோட பையன். இவரு 2வது கர்நாடக வார்ல இறந்திருப்பாரு. இப்போ இந்த திப்பு சுல்தான் தான் என்ன பண்றாரு? பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. இந்த பிரச்சனைக்கு தான் யார் ஆற்காடு நவாபுக்கு யார் சப்போர்ட் பண்றா? ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி சப்போர்ட் பண்ணுது. இப்போ இந்த சப்போர்ட்டுக்காக தான் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த ஆற்காடு நவாப் என்ன பண்ணிட்டாரு? 1781ல அந்த வரி வசூலிக்கிற உரிமைய யார்ட்ட குடுத்துட்டாரு? கிழக்கிந்திய கம்பெனிக்கு குடுத்துட்டாரு. புரியுதுங்களா? ஓகேவா? அடுத்து. ஓகேங்களா? இப்போ இங்க தான் இதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? வரி மேலாண்மை நிர்வாகமும் கம்பெனி அப்போ கர்நாடக பகுதியோட ஓகேங்களா? அந்த குடுத்துட்டாங்க. நிர்வாக பகுதியும் கம்பெனியின் முழு கட்டுப்பாட்டின் கீழ் செல்லும் நிலை ஏற்பட்டது. வசூலிக்கப்பட்ட வரியில் 6ல் ஒரு பங்கு நவாபிற்கும் ஒரு குடும்ப பராமரிப்புக்கும் ஒதுக்கப்பட்டது. அப்போ வசூலிக்கப்பட்ட வரியில் என்ன பண்றாங்க? 6ல் ஒரு பங்கு. அப்போ 6ல் ஒரு பங்கு என்ன பண்றாங்க? நவாபுக்கும் அவர் குடும்ப பராமரிப்புக்கும் ஒதுக்கப்பட்டது. பாருங்க 6ல் ஒரு பங்கு. ஓகேங்களா? 6 மூட்டை அப்படின்னா அதுல ஒரு மூட்டை மட்டும் யாருக்கு? நவாபுக்கும் அவங்க குடும்ப பராமரிப்புக்கும் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இவ்வாறு பாஞ்சாலிடம் வந்து வரி வசூலிக்கும் உரிமையை கம்பெனி பெற்றது. ஓகேங்களா? எப்படி பெற்றுச்சு? அந்த ஹைதர் இந்த ஹைதர் அலியோட போர்ல ஓகேங்களா? சாரி திப்பு சுல்தானோட போர்ல அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு என்ன பண்ணாங்க? பிரிட்டிஷ் கம்பெனி வாங்கிட்டாங்க. ஆற்காடு நவாப் கிட்ட ஓகேங்களா? அனைத்து பாளையங்களும் வரிகளை வசூலிக்க கம்பெனி அதன் ஆட்சியாளர்களை நியமித்தது. ஓகே. இப்ப என்ன பண்ணுது? கம்பெனி அந்த வரி வசூலிக்கிற உரிமையை வாங்கியாச்சு. இப்ப வரி வசூலிக்கிறதுக்கு அவங்களோட கலெக்டர்ஸ் அவங்களுக்கு கீழ இருந்து என்ன பண்றாங்க? அவங்க கலெக்டர்ஸ அப்பாயின்ட்மென்ட் பண்றாங்க. நீங்க தான் வரி வசூலிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவுல வரி வசூலிக்கணும்னு சொல்லிட்டு ஆட்சியாளர்கள் நியமிக்கிறாங்க. ஓகேங்களா? கலெக்டர் அப்படிங்கிற அந்த பொருளுக்கு கலெக்டர் அப்படின்னா வசூலிப்பவர் அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? நம்ம இப்ப 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 இருக்காங்க இல்லையா கலெக்டர்ஸ். கலெக்டர் அப்படிங்கிறதுக்கு வரி வசூலிப்பவர். வசூலிப்பவர் அப்படிங்கிறது அர்த்தமே. ஓகேங்களா? ஓகேங்களா? அதன் ஆட்சியாளர்கள் நியமித்தது. ஆட்சியாளர்கள் பாளையக்காரர்களை அவமானப்படுத்திட்டு வரிகளை வசூலிக்க படைகளை பயன்படுத்த இப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த ஆட்சியாளர் என்ன பண்றாங்க? பணம் வசூல் பண்றப்ப வெறும் ஜஸ்ட் வரியா மட்டும் வசூலிக்காம என்ன பண்றாங்க? அவங்க அவமானப்படுத்துறது, வசூலிக்கிறப்ப என்ன பண்றது? படைகளை பயன்படுத்தி அவங்க வந்து
அவங்க கஷ்டப்படுத்துறது இல்லைனாக்கா ரொம்ப கட்டாயப்படுத்தி வசூலிக்குது அத மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா. இதுவே கட்டபொம்மனுக்கும் மாநில கமிட்டியான பகை ஏற்பட இப்படியா இருந்தது. ஓகே. இந்த இதுதான் பிரச்சனையா இருக்கு. எங்க அந்த வந்து கம்பெனி வந்து அந்த வரி வசூலிக்கும் உரிமைய வாங்குனது. வாங்குனதுக்கு அப்புறம் அந்த வரி வசூலிக்கிறதுக்கு ஆட்சியாளர்கள் போட்டது. அந்த ஆட்சியாளர்கள் பாளையக்காரர்கிட்ட நடந்துகிட்ட விதம். இதுதான் என்ன பண்ணிருக்கு. அதாவது சந்தர்ப்ப சூழ்நிலை தான் இவர் வந்து என்ன பண்ணிருக்குன்னா, கட்டபொம்மன வந்து அவங்களுக்கு எதிரா மாறக்கூடிய ஒரு சிச்சுவேஷன மாத்திருக்கு. ஏன்னா, அவர் ஆரம்பத்துல வந்து ஒரு அமைதிய விரும்புறவரா தான் இருந்திருக்காரு. ஓகேங்களா. அடுத்து கட்டபொ கட்டபொம்மனிடமிருந்து வசூலிக்க வேண்டிய நிலுவையானது 1798ஆம் ஆண்டு வக்கீல் 3310 பக்கோடாவாக இருந்தது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ கட்டபொம்மன்ட்டருந்து வசூலிக்க வேண்டிய அந்த வரி அப்படிங்கிறது 1798ல எவ்வளவா இருந்திருக்கு அப்படின்னா 3300 பக்கோடா. பக்கோடா அப்படிங்கிறது அப்ப சொல்றாங்க. இப்ப வந்து நம்ம வந்து பணம்னு சொல்றோம் இல்லையா? அப்ப வந்து பக்கோடா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? பக்கோடா அப்படின்னு சொல்றாங்க. பக்கோடா என்று இருந்தது. இவற்றை வசூலிப்பதற்காக ஜாக்சன் என்ற கர்வமுள்ள ஆட்சியில் ராணுவத்தை அனுப்ப முனைந்தபோது. ஓகேங்களா? இந்த தான் காலின் ஜாக்சன். எங்க? இங்க ஆல்ரெடி என்ன பண்ணிருப்போம்? பார்த்திருப்போம். இங்க பார்த்திருப்போம். இங்க பாருங்க. காலின் ஜாக்சன் இங்க இருக்கிறாரா? அமைதியை விரும்பும் மனம் கொண்டவர்ன்னு சொன்னாரு. என்ன பண்றாரு? அவர் அவர் தானே சொன்னாரு. இப்ப அவரே வராரு பாருங்க. அடுத்து இவற்றை வசூலிப்பதற்காக ஜாக்சன் என்ற கர்வமுள்ள ஆட்சியர் ராணுவத்தை அனுப்ப முயன்றபோது மதராஸ் அரசாங்கம் அதற்கு அனுமதி அளிக்கல. இவர் என்ன பண்றாரு? வரிய வந்து ஆல்ரெடி என்னாச்சு 3310 பக்கோடா 330 சரி 3310 பக்கோடா அப்படிங்கிறது பெண்டிங் இருக்கு. இத வசூலிக்கணும் இல்லையா? இது கட்ட வேண்டிய பணமா இருந்தா கட்டாயப்படுத்தலாம். ஓகேங்களா? அவர் குடுத்துருவாரு அப்படிங்கிற என்ன பண்றாங்க? பிரிட்டிஷ் அரசாங்கம் ராணுவத்தலாம் நீ அனுப்பக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க? அவருக்கு அதுக்கு வந்து அப்ரூவ் குடுக்கல. ஓகேங்களா? ஜாக்சன் கேட்கிறாரு. அவர்ட்ட இது மாரி பெண்டிங் இருக்கு. ராணுவத்த அனுப்பணும்னாக்க புடிங்கிட்டு வந்துரலாம். இல்ல வாங்கிட்டு வந்துரலாம் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஓகேங்களா? ராணுவத்த அனுப்பலாம்னு சொல்றப்போ, பிரிட்டிஷ் மதராஸ் அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, இல்ல நாங்க அதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம். அது வேண்டாம் அப்படின்ற மாரி சொல்லுச்சு. ஓகேங்களா? அடுத்து 1798 ஆகஸ்ட் 18 1798 ஆகஸ்ட் 18 ராமநாதபுரத்தில் தன்னை வந்து சந்திக்குமாறு கட்டபொம்மனுக்கு அவர் ஆணை பிறப்பித்தார். இப்ப என்ன சொல்றாரு? ஆல்ரெடி பெண்டிங் இருக்கு. நீ வந்து என்னன்னு சொல்லிட்டு என்ன காரணம் என்னன்னு சொல்லிட்டு அத வந்து முடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? ஒரு ஆணைய ரிலீஸ் பண்ணிறாரு. 1798 ஆகஸ்ட் 18 ஓகேங்களா? 1798 8 அடுத்து 18 8 8ன்னு வருது பாருங்க. ஓகேங்களா? என்ன பண்றாருன்னா, ஒரு ஆணைய ரிலீஸ் பண்ணிட்டு என்ன பண்றாரு? ராமநாதபுரத்துல இருந்து தன்னை வந்து எங்க பார்க்கணுமா? ராமநாதபுரத்துல வந்து என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு? ஆணை பிறப்பிச்சுட்டாரு. ஓகேங்களா? ஆனா கட்டபொம்மன் மேற்கொண்ட முயற்சி பலனளிக்காததோடு குற்றாலம் மற்றும் சிலுகுர் ஆகிய இடங்களில் ஜாக்சன் அவரை சந்திக்க மறுத்தார். ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணிட்டாரு? 1798ல நீ வந்து என்ன பாரு. எங்க பாரு? ராமநாதபுரத்துல இருந்து பாருன்னு சொல்லிட்டு ஒரு ஆணை பிறப்பிச்சுட்டாரு. இது கட்டபொம்மனுக்கு தெரிஞ்சுட்டு இந்த மாரி வந்து காலின் ஜாக்சன் வந்து நம்மள வந்து பார்க்க சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ராமநாதபுரத்துல இருந்து தான் பார்க்க சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? இவர் என்ன பண்றாரு? சரி ஓகே. இவர் தான் வந்து அமைதியா இருக்கிறவர் தானே. என்ன பண்றாரு? போயிட்டு இவர் வந்து பார்க்க ட்ரை பண்றாரு. எங்க பார்க்க போறாரு? அவர் வந்து ஒரு அடுத்து என்ன பண்றாரு? சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போயிருவாரு. இந்த மாரி என்ன வந்து பாருன்னு சொல்லிட்டு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போயிருவாரு. இப்போ அந்த சுற்றுப்பயணம் மேற்கொள்ட்டு இருக்க அந்த இடத்துலலாம் குற்றாலம், ஸ்ரீவில்லிபுத்தூர் இங்கெல்லாம் போய் என்ன பண்ணிருப்பாருன்னா, கட்டபொம்மன் பின்னாடியே போய் அவர பார்க்க ட்ரை பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? ஆனா ஜாக்சன் அவர பார்க்க மாட்டேன்னு சொல்லிருவாரு. ஏன்? நான் வந்து ராமநாதபுரத்துல தான் உன்ன பார்க்க சொல்லியிருக்கேன். நீ எதுக்கு நான் போயிட்டு இருக்க இடத்துல தான் பின்னாடியே வர்ற? அப்படிங்கிற மாரி என்ன பண்றாரு? நான் வந்து உன்ன பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாரி ஒரு காண்ட்லயே சொல்றாரு. ஓகேங்களா? அடுத்து இறுதியாக 1798 செப்டம்பர் 19 அப்போ பாருங்க 1798 ஆகஸ்ட் 18ல சொல்லியிருக்கிறாரு. இது பாருங்க 1798 ஆகஸ்ட் 18 சொல்லியிருக்காங்க. அப்ப எங்க மீட் பண்றாரு? 1798 பிளஸ் அது கூட 1 சேர்த்துட்டோம்னா, ஆகஸ்ட்க்கு அப்புறம் செப்டம்பர். இது கூடயும் ஒரு 1 சேர்த்துட்டோம்னாக்கா 19 ஓகேங்களா? பாருங்க. ஞாபகம் வச்சுக்கலாமா? ஆகஸ்ட் பார்க்க சொல்லியிருக்காரு 18, ஆகஸ்ட்டோட 1 கூட்டணும்னா 19, சரி ஆகஸ்ட்டோட 1 கூட்டணும்னா செப்டம்பர், அடுத்த மாசம் செப்டம்பர், ஆகஸ்ட், செப்டம்பர் 18க்கு அப்புறம் 19 ஓகே. 1 மாசம் 1 நாள் கழிச்சு மீட் பண்றாரு. ஓகேங்களா? அன்பளித்தன் பேரு கட்டபொம்மன் ராமநாதபுரத்துல சந்திச்சிட்டாரு. எங்க அவர் சொன்ன மாரி ராமநாதபுரத்துல தான் கடைசியா பார்க்க வேண்டியது சொல்லிட்டு அவர் சொன்ன மாரி ஏன்னா அவர் தான் வந்து சொல்லிட்டாங்க. கர்வம் கொண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கதான் பார்ப்பேனா அங்கதான் பார்த்திருக்காரு. ஓகேங்களா? அடுத்து ஆணவத்தின் மொத்த உருவமாக இருந்த ஜாக்சனின் முன்பு கட்டபொம்மன் 3 மணி நேரம் என்ன சொல்றாரு? கட்டபொம்மன்ட்ட என்ன பண்றாரு? தன்னோட ஆணவத்த காட்டுறத 3 மணி நேரம் நிக்க வச்சுக்கிறாரு. நிக்க வச்சே பேசிட்டு இருக்காரு. ஓகேங்களா? சொல்லப்படுது. ஆபத்தை உணர்ந்த கட்டபொம்மன் தனது அமைச்சரான சிவபுத்திரனும் தப்பிச் செல்கிறார். என்ன சொல்றாரு? இவன் எண்ணமே சரியில்லடா. இவன் வந்து பார்க்கவே ஒரு மாரி ஏதோ இது மாரி உள்ளுக்குள்ள ஏதோ வச்சிருக்காங்கிற மாரி தெரியுது. ஓகேங்களா? நம்மள நடத்துற விதத்த பார்த்து தெரியுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, அங்க உள்ள போயிருக்காரு யாரு? கட்டபொம்மனும் தன்னோட அமைச்சர் சிவசுப்பிரமணியன். எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா, அமைச்சர்களுக்கு பார்த்தீங்கன்னா, அதிகமான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அதுக்காக என்ன பண்றாருன்னா, கட்டபொம்மன் கூடவே ஒரு அமைச்சர் வச்சிருக்காரு. ஓகேங்களா? 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, ஓகே இவன் சரியில்ல. இவன் ஏதோ ஒரு எண்ணங்கள் சரியில்ல. ஒரு மாரியா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகணும்னு ட்ரை பண்றாங்க. ஓகேங்களா? எஸ்கேப் ஆகணும்னு ட்ரை பண்றாங்க. டக்குனு என்ன பண்றாரு? அவரோட தம்பி ஊமத்துரை என்ன பண்றாரு? உள்ள பூந்துர்றாரு. அண்ணனுக்கு ஒண்ணா அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு? தம்பி டக்குனு உள்ள பாஞ்சுட்டாரு. ஓகேங்களா? உள்ள பாஞ்சு என்ன பண்ணிட்டாரு? கட்டபொம்மன் தப்பிக்கிறது என்ன பண்ணிட்டாரு? உதவி பண்ணிட்டாரு. ஓகேங்களா? ராமநாதபுரம் கோட்டை வாசலில் நடந்த மோதலில் லெப்டினன்ட் கிளார்க் உள்ளிட்ட இந்த ஆள் பாருங்க. பாவம். இவர் என்ன பண்ணிட்டாராம்? வாசல்ல நடந்த ஒரு பிரச்சனையில தலைவர் வந்து உள்ள போற அட்டாக் பண்ண ஊமத்தூர் அட்டாக் பண்ண போறப்ப என்ன ஆயிடுச்சு? லெப்டினன்ட் கிளார்க் அப்படிங்கிற என்ன பண்ணிட்டாருன்னா கொல்லப்பட்டார். சிவசுப்பிரமணியனர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்.
பாருங்க அவர் கொஞ்சம் வயசான ஆள் போல் இருக்கு. பாருங்க கட்டபொம்மனும் ஊமத்துறையும் எஸ்கேப் ஆயிட்டாங்க. இந்த சிவசுப்ரமணியன் அமைச்சர் என்ன பண்ணிட்டாரு? தலைவரால தப்பிக்க முடியல, மாட்டிக்கிட்டாரு. ஓகேங்களா? யார் மாட்டுனது? சிவசுப்ரமணியன். ஏன்னா உள்ள போனது 2 பேரு. கட்டபொம்மனும், சிவசுப்ரமணியன் தான் உள்ள போனது. கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் நிக்க வச்சுட்டு இருக்காங்க. பட் ஏதோ டவுட் வந்து தப்பிக்கலாம்னு முடிவு பண்றப்போ, உள்ள பூந்து யாரு ஹெல்ப் பண்றது? ஊமத்துரை வந்து அண்ணனுக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? ஊமத்துரை உள்ள பூந்து அட்டாக் பண்றாரு. அந்த அட்டாக்ல வாசல் என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, அந்த லெப்டினன்ட் கிளார்க் அப்படிங்கிற என்ன பண்றாருன்னா, இறந்துறாரு. ஓகேங்களா? ஓகே. இப்ப அடுத்து என்ன பண்றாங்க? கட்டபொம்மனும், ஊமத்துரையும் கொஞ்சம் நல்லா எஸ்கேப் ஆயிட்டாங்க. எப்படியோ. ஆனா சிவசுப்ரமணியன் என்ன பண்ணிட்டாரு? அமைச்சர் இல்லையா கொஞ்சம் வயசான ஆளா இருப்பார் போல இருக்கு. என்ன பண்ணிட்டாரு? மாட்டிக்கிட்டாரு. மாட்டுனவர் என்ன பண்ணிட்டாங்க? சிறையில தூக்கி போட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து பாஞ்சாலங்குறிச்சி திரும்பிய கட்டபொம்மன் ஆட்சியர் ஜாக்சன் தன்னை எவ்வாறெல்லாம் அவமானப்படுத்தினார் என்பதை மதராஸ் ஆட்சிக்குழுக்கு தெரியப்படுத்தினார். ஓகேங்களா? இப்போ மதராஸ் ஆட்சிக்குழுக்கு இவர் மேல ஒரு நல்ல மதிப்பு தான் இருக்கு. ஏன் அப்படின்னா, சரியான டயத்துல இவர் எல்லாத்தையும் பண்ணிருவாரு, கட்டிருவாரு. இவர் வந்து பெண்டிங் வைக்க மாட்டாரு. ஏன்னா, அவர் மேல வந்து ராணுவத்தை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறப்பமே அவர் வேண்டாம்னு வச்சுக்கோங்களேன். இவர் அங்கேயும் தப்பிச்சு, ராமநாதபுரம் தப்பிச்சு பாஞ்சாலங்குறிச்சிக்கு திரும்பி என்ன பண்றாரு? தன்னை வந்து ஜாக்சன் இப்படிலாம் வந்து என்ன பண்றாரு? அவமானப்படுத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, மதராஸ் ஆட்சிக்குழுக்கு அவங்க தான் மெயின். ஓகேங்களா? கலெக்டர்ஸ்லாம் அவர் கீழ வேலை பார்க்குறவங்க. என்ன பண்றாருன்னா, தெரியப்படுத்துறாரு. இந்த மாரி இது மாரிலாம் பண்ணிட்டாங்க. நான் அது மாரி பார்க்க போனேன். இந்த மாரி வந்து அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்ற மாரி சொல்றாரு. ஓகேங்களா? அடுத்து அக்லோ வில்லியம் பிரவுன். ஓகே என்ன பண்றாங்கன்னா, வில்லியம் பிரவுன், வில்லியம் ஓரம், ஜான் காசா மேஜர். அப்ப 3 பேர செட் பண்றாங்க. எதுக்கு? ஆகிய குழுவின் முன்பு ஆஜராகணும் கட்டணம் என்ன பண்றாங்கன்னா, சரி ஓகே. நீங்க வந்து இது மாரி ஜாக்சன் வந்து இது மாரி பண்ணிட்டாருன்னு சொல்றீங்க. என்ன பண்றாங்கன்னா, வில்லியம் பிரவுன், வில்லியம் ஓரம், காசா மேஜர். இவங்க 3 பேர கொண்ட ஒரு குழுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க? நீங்க ஆஜராகி உங்க என்னென்ன நடந்துச்சு? அப்படிதான் சொல்லுங்க. அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. யாரு? மதராஸ் ஆட்சிக்குழு. ஓகேங்களா? இதற்கிடையே சிவசுப்ரமணியன் சிறையிலிருந்து விடுத்தோம். ஓகே. இப்ப என்ன பண்ணிட்டாங்க? சிவசுப்ரமணியன் தான் சிறையிலிருந்து விடுவிச்சுட்டாங்க. யாரு இவரு? கட்டபொம்மனோட அமைச்சர். அங்க மாட்டுனாரு இல்லையா? எஸ்கேப் ஆக முடியாம அவரு. ஓகேங்களா? விடுத்தும் கலெக்டர் ஜாக்சனை பணி நீக்கம். அப்போ என்ன பண்ணிட்டாங்க? ஜாக்சன என்ன பண்ணிட்டாங்க? பணி நீக்கம் செய்துட்டாங்க. ஏன்? அவர் மேல தப்பு. இவர் தான் வந்து என்ன பண்றாரு? ரொம்ப கர்வமா நடந்திருக்காரு அப்படிங்கிற மாரி. ஓகேங்களா? யாரு உத்தரவிட்டா அப்படின்னா, எட்வர்ட் கிளைவ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாரு? எட்வர்ட் கிளைவ் தான் என்ன பண்ணியிருக்காரு? அந்த உத்தரவு போட்டிருக்காரு. என்ன உத்தரவு? சரி சிவசுப்ரமணியன் தப்பு பண்ணி அத ரிலீஸ் பண்ணிருங்க. ஏன்? இவங்க வந்து இப்படி பண்ணதுனால தான் அவர் வந்து கைது பண்ணிட்டாங்க. அவர் மேல எந்த தப்பும் கிடையாது அப்படின்ற மாரி அவர ரிலீஸ் பண்ண சொல்லிட்டாங்க. அடுத்து ஜாக்சன் மேல தான் தப்பு. என்ன தப்பு? நீ தான் வந்து என்ன பண்ணியிருக்க? ரொம்ப ஆணவமா நடந்திருக்க. உடனே என்ன பண்ணிட்டாங்க? பண்ணி விட்டு தூக்கிட்டாங்க. யார் தூக்குனது? எட்வர்ட் கிளைவ். ஓகேங்களா? குழுவின் முன்பாக 1798 டிசம்பர் 15 ஓகேங்களா? கட்டபொம்மன் ஆஜராகி ராமநாதபுரத்தை நிகழ்ந்தவற்றை சொல்றாரு. ஓகேங்களா? இந்த 3 பேர் கொண்ட குழு முன்னாடி என்ன பண்றாரு? போயிட்டு என்ன பண்றாரு? சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? இது மாரிலாம் நடந்துச்சு. இந்த மாரி போயிருக்கோம் அப்படின்ற மாரி சொல்றாரு. ஓகேங்களா? கட்டபொம்மன் குற்றவாளி இல்லை என்று குழு முடிவு செய்தது. ஜாக்சன் நிரந்தர பணி நீக்கம் செய்யப்பட்டார். ஆமா, ஓகே பண்ணிட்டாங்க. அவர் செய்யப்பட்டு அவர் இல்லத்தில் புதிய ஆட்சியராக எஸ்.ஆர். லூசிங்டன். இது ரொம்ப முக்கியம். யாரு? புதுசா ஒரு ஆள் உள்ள வராரு கலெக்டரா. ஏன்? அந்த ஜாக்சனை வந்து பணிய விட்டு தூக்கிட்டாங்க. நிரந்தர பணி நீக்கம் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? நியமிக்கப்பட்டார். கட்டபொம்மன் நிலுவைத் தொகையில் 1080 ஓகே. அப்ப என்னாச்சு? 3310 பக்கோடா அவரு நிலுவைத் தொகை இருந்துச்சு. ஓகேங்களா? அத 1080 பக்கோடா நீங்களாக அந்த 1080 பக்கோடா என்ன பண்ணலாம்? நீ கட்ட வேணாம். பாக்கி கடைய கட்டிரு அப்படின்ற மாரி சொல்றாரு. ஓகேங்களா? அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ஏன் இந்த பணத்த நான் கட்டல அப்படிங்கிறத சொல்றதுக்கு தான் என்ன பண்ணியிருப்பாரு? அந்த ஜாக்சனே மீட் பண்ண போயிருப்பாரு. ஓகேங்களா? அதுதான் இங்கேயும் சொல்லியிருப்பாரு. இந்த மாரி வந்து அந்த டைம்ல வந்து சரியா விலை இல்ல. அ சரியான மழை இல்ல. சரி அதனால தான் என்னால கட்ட முடியல அப்படின்ற மாரி அவர் சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? இததான் அந்த ஜாக்சன்ட்ட சொல்ல போயிருப்பாரு. அவரு வந்து என்ன பண்ணிருப்பாரு? கேட்காம விட்டுருப்பாரு அத. ஓகேங்களா? அடுத்து இதற்கிடையே திண்டுக்கல்லின் கோபால நாயக்கர், ஆனைமலையின் எதிர் நாயக்கர் மற்றும் அருகாமைந்த பாளையங்கள் உள்ளடக்கிய தென்னிந்திய கூட்டமைப்பை சிவகங்கையின் மருதுபாண்டியர் ஓகே. அடுத்து என்ன பண்றாங்க? திண்டுக்கல்லோட கோபால நாயக்கர் யாரு? நம்ம பார்த்தோம் வேலுநாச்சியார் பார்த்தோம். ஆனைமலையின் எதிர் நாயக்கர். ஆமா. ஓகேங்களா? இவங்க. அடுத்து இந்த மாரி பக்கத்துல இந்த பாளையங்கள்லாம் ஒண்ணா சேர்ந்து தென்னிந்திய கூட்டமைப்பு. பாருங்க. தென்னிந்திய கூட்டமைப்பு. யார் உருவாக்குறா? சிவகங்கையின் மருதுபாண்டியர். இந்த சிவகங்கை எங்க பார்த்தோம்? வேலுநாச்சியார் மேரேஜ் பண்ணிட்டு போன ஊரு. என்ன ஊரு? சிவகங்கை. ஓகேங்களா? அங்க இருந்த முத்துவடங்கனார் தான் கல்யாணம் பண்ணிட்டு போனாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கும் இவங்களுக்கும் பழக்கம் இருந்திருக்கும். எப்படி அப்படின்னா, அவங்களோட அமைச்சரா தான் இருந்திருப்பாங்க. இவங்க 2 பேரும் தளபதிகளா இருந்திருப்பாங்க இவங்க 2 பேரும். ஓகேங்களா? தென்னிந்திய கூட்டமைப்பை யார் ஏற்படுத்தினது? மருதுபாண்டியர்கள் ஏற்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். அங்க ஆல்ரெடி பார்த்தது பாளையக்கார கூட்டமைப்பு ஃபர்ஸ்ட் பார்த்தோம் புலித்தேவர். ஓகேங்களா? அடுத்து தென்னிந்திய கூட்டமைப்பு. ஓகேங்களா? சிவகங்கையில் மருதுபாண்டியர் ஏற்படுத்தினார். ஓகேங்களா? மருதுபாண்டியன் தலைவராக செயல்பட்டார். அது மாரி விருப்பாட்சி கூட்டமைப்புன்னு பார்த்தோம் இல்லைங்களா? திண்டுக்கல் கூட்டமைப்பு. இதுக்கு முன்னாடி. அது வந்து கோபால் நாயக்கர் இங்கே இருக்கு. திண்டுக்கல் கூட்டமைப்பு கோபால் நாயக்கர். ஓகேங்களா? அடுத்து தென்னிந்திய கூட்டமைப்பு யாரு? சிவகங்கையின் மருதுபாண்டியர். ஓகேங்களா? மருதுபாண்டியர் தலைவராக செயல்பட்டார். யாரு? மருதுபாண்டியர் வந்து அவர் தலைவராக செயல்பட்டார். திருச்சிராப்பள்ளி அறிக்கை தயாரிக்கப்பட்டது. அப்போ தென்னிந்திய கூட்டமைப்புல தான் என்ன பண்ணிருக்காங்க? யாரு? மருதுநா தென்னிந்திய கூட்டமைப்போட தலைவரு மருதுபாண்டியன். அப்போ அவங்களால தான் என்ன பண்ணிருக்கு? அந்த தென்னிந்திய கூட்டமைப்பு மூலமா என்ன பண்ண திருச்சிராப்பள்ளி அப்படிங்கிற திருச்சிராப்பள்ளி அறிக்கை என்ன பண்ணுது? அத வந்து தயாரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? கூட்டமைப்பு கட்டமைப்பின் ஆர்வத்தை தூண்டியது. ஓகேங்களா? இப்படி ஒண்ணு அமைச்சிருக்காங்க. ஆல்ரெடி வந்து கட்டபொம்மன் வந்து பாத்தீங்கன்னாக்கா, அங்க ஒரு மாரியான சோகத்துல இருக்காரு. என்னது? நம்ம வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு இவ்வளவு உண்மையா இருந்தோம். அவங்க அவங்க கரெக்ட்டா வரியெல்லாம் கட்டிட்டு வந்தோம். பட் ஆனா, அந்த அமௌண்ட் பெண்டிங் இருக்குறதால நம்மள இவ்வளவு கஷ்டப்படுத்தி, இவ்வளவு வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டாங்க அப்படிங்கிற மாரி அவரு கொஞ்சம் சோகமா சுத்திட்டு இருக்காரு. அப்போ இந்த கூட்டமைப்பு இந்த தென்னிந்திய கூட்டமைப்பு பார்த்து என்ன கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகுறாரு. பரவாயில்லையே பசங்க ஏதோ நல்லதா பண்றாங்க போல இருக்கு அப்படின்ற மாரி என்ன பண்றாரு? கொஞ்சம் சந்தோஷப்படுறாரு. ஓகேங்களா? மருது சகோதரர்கள் கட்டபொம்மனை சந்திப்பதை
ஆட்சிய லூசிங்ட்ட தடுக்க முயற்றார். ஓகேங்களா? அப்போ அவருக்கு வந்து அந்த ஆர்வத்த தூண்டுது. ஓகே என்னமோ பண்றாங்க. மதுசர்ல ஏதோ பண்றாங்க அப்படிங்கிற மாரி. ஆனா இந்த ஆட்சிய லூசிங்டன் யாரு? ஜாக்சனுக்கு அப்புறம் வந்தவரு. இவரு என்ன பண்றாரு? இவரு கட்டபொம்மன் நல்லவர் தான். அவைங்க என்ன பண்றாங்க? மருது பண்டிட் குரூப் நமக்கு எதிர்த்தாப்புல ஏதாவது பண்ணிட்டு இருக்காய்ங்க. 2 பேரும் ஒண்ணு சேரக்கூடாது. 2 பேரும் பேசிக்க கூடாது அப்படிங்கிற மாரி என்ன பண்றாங்க? அப்படிங்கிற மாரி பிளான் பண்றாரு. ஓகேங்களா? ஆனாலும் மருது சகோதரர்களும் கட்டபொம்மனும் இணைந்து ஆங்கிலேயருக்கு எதிர்ப்படைன்னு முடிவு ஆனாலும் என்ன பண்ணிட்டாங்க? மருது சகோதரர்களும் கட்டபொம்மனும் சேர்ந்து ஆங்கிலேயர்களை எதிர்க்கிறது அப்படிங்கிற மாரி முடிவு பண்ணிட்டாங்க. என்னதான் சந்திக்க கூடாதுன்னு எஸ்.ஆர். லூசிங்டன் பிளான் பண்ணாலும் என்ன பண்ணிட்டாங்க? இருங்கடா அவங்கள போட்டு தள்ளுறோம் அப்படின்ற மாரி என்ன பண்ணிட்டாங்கன்னா முடிவு பண்ணிட்டாங்க. யாரு? மருது சகோதரரும் கட்டபொம்மனும். கட்டபொம்மன் தனது செல்வாக்கை பயன்படுத்தி சிவகிரி பாளையர்களை தங்களோடு இணைக்க முயன்றார். இவர் யார் தெரியுங்களா? அங்க புலித்தேவர் வந்து ஒரு பாளையக்காரர் கூட்டமைப்பு உருவாக்குறப்போ, இவங்க தான் சேர மாட்டேன்னு இருப்பாங்க. அங்க தனியா பார்த்திருப்போம். சேர விட மாட்றீங்க, பிரிட்டிஷ்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, இவங்கள என்ன பண்றாருன்னா, சேர்க்க ட்ரை பண்ணியிருப்பாரு. யாரு? கட்டபொம்மன். நான் பாரு நான் பயங்கரமான ஆளு, நீ சேர்ந்துருன்னு சொல்லிட்டு மிரட்டியிருக்காரு. பட்னா இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க? மறுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஆனா சிவகிரியை நோக்கி கட்டபொம்மன் முன்னேறினார். இப்ப என்ன பண்றாரு? மறுத்ததுனால சிவகிரியை அட்டாக் பண்றதுக்காக என்ன பண்றாரு? கட்டபொம்மன் அவருடைய படைய மூவ் பண்ண ட்ரை பண்றாரு. ஓகேங்களா? ஆனா சிவகிரி பாளையத்துல கம்பெனிக்கு கப்பம் கட்டி ஆனா இந்த சிவகிரி ஏன் வந்து சப்போர்ட் பண்றான்னா, அவன் வந்து கம்பெனிக்கு கப்பம் கட்டிட்டு இருக்கான். கப்பம் கட்டினா என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா அந்த பிரிட்டிஷ்காரங்க வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா கப்பம் கட்டிட்டாங்க. ஏதாவது பிரச்சனைன்னா அவங்க தான் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? அதனால கட்டபொம்மனின் சிவகிரியை நோக்கிய படை எனக்கு தங்களுக்கு இடப்பட்ட சவாலாக கம்பெனி அப்போ எனக்கு கப்பம் கட்டிட்டு இருக்க ஒருத்தனை நீ வந்து பிரச்சனை பண்ண போற அப்படின்னா, அது எனக்கு டைரக்ட்டா வர சவால்ன்னு சொல்லிட்டு, கம்பெனிக்காரங்க என்ன பண்றாங்க? ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி தனது படைகளை திருநெல்வேலி நோக்கி செல்ல உத்தரவிட்டது. ஓகேங்களா? அப்போ சிவகிரியை நோக்கி நீ வந்து நவுந்த அப்படின்னா, என் படைய என்ன பண்றேன்? திருநெல்வேலியை நோக்கி நான் நகர்த்துறேன் அப்படின்ற மாரி என்ன பண்றாங்க? பிரிட்டிஷ் அங்க சாரி ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அவங்க கம்யூனிட்டி டிசைட் பண்ணாங்க. ஓகேங்களா? மே 1799 மதராஸில் இந்த வெல்லஸ்லி பிரபு. ஓகேங்களா? இங்க அடுத்து பார்க்குறோம் வெல்லஸ்லி பிரபு. வெல்லஸ்லி பிரபு தான் என்ன பண்றாரு? தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர் மற்றும் மதுரை ஆகிய இந்திய படைகளை திருநெல்வேலி நோக்கி செல்ல உத்தரவிட்டாங்களா? அப்ப யார் சொல்றாங்க அப்படின்னா, வெல்லஸ்லி பிரபு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவர் தான் சொல்றாரு. அவன் வந்து சிவகிரி அட்டாக் பண்ண போறதா இருக்கிறாரு கட்டபொம்மன். நீங்க என்ன பண்ணுங்க? திருநெல்வேலி, திருச்சி, தஞ்சாவூர், மதுரை இங்க இருக்கிற எல்லா பகுதியில இருக்கிற எல்லா படைகளும் என்ன பண்ணுங்க? திருநெல்வேலி நோக்கி போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஓகேங்களா? அடுத்து படைகளுக்கு மேஜர் பானர்மேன் தலைமை ஏற்றார். இந்த வரார் பாருங்க ஒருத்தர் அடுத்தது. அப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு ஆட்களுக்கும் அது ஒவ்வொரு தலைவர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஒரு படைப்பிரிவுக்கு ஒருத்தர் தலைமையேற்றாரு. அந்த தலைவர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அவங்கள அடக்குறதுக்காக ஒருத்தவங்க அனுப்புறாங்க. யாரு? ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ஒருத்தவங்க அனுப்புது இல்லையா? அந்த ஆட்கள் வந்து நமக்கு எப்போதுமே இம்பார்ட்டன்ட். அங்க அங்க மாபஸ் கான் பார்த்தோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, யூசுப் கான் பார்த்தோம். ஓகேங்களா? அது மாரி இந்த ஆட்கள் இந்த மேஜர் பானர்மேன் இவங்க மாரி ஆட்கள்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அவங்க மேட்ச் பண்ண சொல்லி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து திருவிதாங்கூர் படைகளும் திருவிதாங்கூர் படைகளும் பிரிட்டிஷ் படைகளோடு இருந்தாங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணிட்டாங்க? அந்த திருவிதாங்கூர் கடை பார்த்தோம். ஓகே. அந்த திருவிதாங்கூர் படை வந்து ஆல்ரெடி எங்க பார்த்தோம்னா, புலித்தேவருக்கு வந்து என்ன பண்ணிருப்பாங்க? சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனா அதுக்கப்புறம் வந்து பாளையக்காரர்கள் பிரெஞ்சுக்காரங்க தோற்கடிச்சதுக்கு அப்புறம், அந்த திருவிதாங்கூர் படை என்ன பண்ணிருப்பாங்க? போய் பிரிட்டிஷ் பக்கம் சேர்ந்திருப்பாங்க. ஓகேங்களா? நமக்கு பார்த்தோம் இதுக்கு முன்னாடி இந்த திருவிதாங்கூர் வந்து பார்த்தோம். நமக்கு சப்போர்ட் பண்ணத பார்த்தோம். அப்புறம் வந்து பிரெஞ்சுக்காரங்க தோற்கடிச்சதுக்கு அப்புறம், அவங்க தங்களுடைய என்ன நிலைப்பாட்ட மாத்திட்டாங்க. நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது போல இருக்கு. இவங்கள எதிர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, பிரிட்டிஷ் படைகளோடு இணைந்தனர். ஓகேங்களா? கட்டபொம்மனை சரணடையக்கூடிய நிபந்தனை ஒன்று 1799 செப்டம்பர் 1. ஓகேங்களா? இப்போ கட்டபொம்மன் என்ன பண்ணிட்டாரு? அவங்க கூட சேர்ந்துட்டாரு. சிவகிரி அட்டாக் பண்ணவும் போக ஆரம்பிச்சிட்டாரு. ஓகேங்களா? அப்படி முடிவு பண்ணிட்டாரு. இப்ப என்ன பண்றாங்கன்னா, கட்டபொம்மன சரணடைய சொல்லி ஒரு ஆணை ஒண்ணு ரிலீஸ் பண்றாங்க. ஓகேங்களா? வெளிப்படையா அவர் சண்டை போடல. பட் அவர் சண்டை போடுற மாரி சண்டை போடுறாரு. ஓகேங்களா? அப்ப என்ன பண்றாங்க? ஆணை ரிலீஸ் பண்றாங்க. இவர் தான் வந்து நமக்கு தான் வந்து முன்னாடி வந்து ஒழுங்கா இருந்திருக்காரு. சரி ஒரு டைம் குடுத்து கேட்டு பார்ப்போமேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஆணை ஒண்ணு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. என்னது? நீங்க வந்து சரணடைஞ்சிருங்க அப்படின்ற மாரி ஒரு ஆணை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? கட்டபொம்மன் பிடி கொடுக்காத பதிலா கட்டபொம்மனின் பிடி கொடுக்காத பதிலால் மேஜர் பானர்மன் கோட்டையை தாக்கினார். என்ன பண்றாரு? பட்னா அவர் ஒண்ணும் சரிப்பட்டு வர மாரி இல்ல. அவரு ஒரு நிலைப்பாட்ட மாத்துற மாரி இல்ல. நான் உங்களுக்கு நெறைய பண்ணேன். பட் ஆனா நீங்க வந்து என்ன பண்றீங்க? அவமானப்படுத்துறீங்க அப்படிங்கிறனால, அவர் ஒண்ணும் பிடி கொடுக்காம இல்ல. ஓகே நான் பேனர் மேஜர் பான்மன் என்ன பண்றாரு அப்படின்னா, உடனே கோட்டையை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஓகேங்களா? ஓகே அடுத்து செப்டம்பர் 5 பானர்மேன் செப்டம்பர் 5 அன்று முழு படைகளும் பாஞ்சாலங்குறிச்சி நிறுத்தினார். ஓகேங்களா? செப்டம்பர் 1 அன்னைக்கு அறிக்கை ரிலீஸ் பண்றாங்க. என்னன்னு? நீங்க வந்து சரணடைன்னு சொல்லிட்டு. அடுத்து என்ன பண்றாங்க? கோட்டையை தாக்குறாரு. செப்டம்பர் 5 முழு படைகளையும் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாரு. எங்க? பாஞ்சாலங்குறிச்சி வந்து நிப்பாட்டிட்டாரு. ஓகேங்களா? அவர்கள் கோட்டைகள் அனைத்து தொடர்புகளையும் துண்டித்தனர். கோட்டை வந்து என்ன பண்ணிட்டாங்க? இப்படி கோட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்க. கோட்டைய சுத்தி இப்படி வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, கேட் மாரி போட்டாங்க. ஓகேங்களா? அப்ப என்னாச்சு? உள்ள இருந்து யாரும் வெளிலயும் போ முடியாது. வெளில இருந்து யாரும் உள்ளயும் போ முடியாது. எந்த விதமான தொடர்புமே இருக்காது. ஓகேங்களா? யார் இப்ப எத்தன பேர் இருக்காங்க? என்ன ஆயிடுச்சு? நமக்கு இங்க பிரச்சனை போய் மத்தவங்களுக்கு தகவல் சொல்லுங்க. அது மாரிலாம் எதுவும் பண்ண முடியாது. ஓகேங்களா? அது அப்படியே ஃபுல்லா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து மேஜர் பானர்மேட் ராமலிங்க தூது அனுப்பி கட்டபொம்மன் சரண் கேட்டு ஓகே. இப்ப என்ன பண்றாருன்னா, உள்ள போறதுக்கு ராமலிங்கர் என்ன பண்றாருன்னா, உள்ள அனுப்புறாரு. யாரு? பானர்மேன் உள்ள அனுப்புறாரு. எதுக்கு? கட்டபொம்மன சரணடைய சொல்லி அது மாரி வந்து சரண்டர் அப்படின்னு பேசுறதுக்கு சமாதானம் தூது பேசுவாங்க இல்லையா? அப்படி ஒரு ஆள் அனுப்புறாரு. யாரு? அவரு தான் ராமலிங்கரு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இவரு. யார? ராமலிங்கர். ஓகேங்களா? கட்டபொம்மன் மறுத்தார். இவரு மறுத்துட்டு அவரு தன்னோட முடிவுல வந்து மாத்துற மாரி இல்ல. ஓகேங்களா? கோட்டையின் ரகசியங்கள் அனைத்தும் ராமலிங்கம் சேகரித்தார். இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
கட்டபொம்மன் உள்ள இருக்கிறாரு. வெளில இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க? சுத்து போட்டாங்க. இப்போ உள்ள இங்கெல்லாம் வாசல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எல்லா வாசலையும் அடைச்சிட்டாங்க. இப்ப என்ன பண்றாரு? இங்க இருந்து ஒருத்தர உள்ள அனுப்புறாங்க. எதுக்கு? நான் அது மாரி வந்து அவர் சார்பா பேச வந்துறேன்னு சொல்லிட்டு. உள்ள போற என்ன பண்றாரு? எந்தெந்த கோட்டையெல்லாம் எவ்வளவு பேர் இருக்காங்க? எந்தெந்த வாசல்ல எத்தன பேர் பாதுகாத்துட்டு இருக்காங்க? எந்தெந்த வாசல்லாம் 4 பேர். அதாவது மத்த வாசல்ல எல்லாம் 30 பேர், 40 பேர் என்ன பண்றாங்க? மெயின் வாசல்ல பாதுகாத்துட்டு இருக்காங்க. சைடுல இருக்கிற வாசல்ல என்ன பண்றாங்க? ஒரு 2 பேர், 3 பேர் அது மாரி என்ன பண்றாங்கன்னா, அப்படி கம்மியா தான் பாத்துட்டு இருக்காங்க. நம்ம நம்பரு கொஞ்சம் அப்படியே கட்டபொம்மன்ட்ட பேசுற மாரி பேசி கொஞ்சம் வாட்ச் பண்ணிட்டு வந்துட்டாரு. ஓகேங்களா? பாருங்க நம்ம ஆளுங்களே போட்டு குடுத்துருக்காங்க பாருங்க. ஓகேவா? அடுத்து ராமலிங்கம் என்ன பண்றாரு? உள்ள வந்து சொல்லிட்டாரு இது மாரி. ஓகேங்களா? இப்போ ராமலிங்கம் சொல்லத வச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு அறிக்கை தயாரிச்சுட்டாங்க. ஓகே. இவன எங்க அட்டாக் பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாரி கண்டுபிடிச்சாங்க. ஓகேங்களா? அப்புறம் கொண்டு மாணவன் தாக்குதல் திட்டமிட்ட கடற்படை நடைபெற்ற போது சிவசுப்பிரமணியன் ஓகே என்ன பண்றாரு இந்த சிவசுப்பிரமணியன் பாருங்க திரும்பவும் மாட்டிக்கிட்டாரு எங்க கலர்பட்டியில் நடந்த சண்டையில திரும்ப மாட்டிக்கிட்டாரு இவர் பாவம் வயசான ஆளு எங்க போனாலும் மாட்டிக்கிறார் ஏதாவது பிரச்சனை வந்தா இவர் தான் ஃபர்ஸ்ட் மாட்டிக்கிறார் ஓகேங்களா சிவசுப்பிரமணியன் எங்க மாட்டினா கலர்பட்டி கை சண்டையில ஓகேங்களா அடுத்து கட்டபொம்மன் புதுக்கோட்டைக்கு தப்பிச்சு எல்லாம் முயன்றார் ஓகேங்களா அவங்க சுத்து போட்டாங்க சுத்து போட்டு பஞ்சாயத்து அடிச்சு கட்டபொம்மன் என்ன பண்றாரு அங்கேயும் தப்பிச்சு புதுக்கோட்டைக்கு தப்பி எஸ்கே போயிறாரு எங்க இருந்து அங்க திருநெல்வேலியில பஞ்சாயத்து அடிச்சு பிரச்சனை அடிச்சு பஞ்சாயத்துல இருந்து என்ன பண்றாரு எஸ்கே போறாரு எஸ்கே என்ன பண்றாரு புதுக்கோட்டைக்கு தப்பிக்கிறாரு ஓகேங்களா ஒரு தலைமைக்கு வெகுமதி ஓகே பிரிட்டிஷ் என்ன பண்றாங்க தப்பிச்சிட்டாரு அவருக்கு வந்து என்ன பண்றாங்க ஒரு வெகுமதி ஓகே பிடிச்சு கொடுத்தா நான் வந்து இவ்வளவு பண்ணுவோம் இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம் மாதிரிலாம் சொல்றாங்க ஓகேங்களா எட்டயபுரம் மற்றும் புதுக்கோட்டை அரசு துரோகம் இழைக்கப்பட்ட கட்டபொம்மன் இறுதியில் பிடிபட்டார் ஓகேங்களா எட்டயபுரம் மற்றும் புதுக்கோட்டை நம்ம தான் ஆல்ரெடி பார்த்தோம் புலித்தேவர் பார்க்கவே பார்த்தோம் இவங்க எல்லாம் வந்து அவங்களாம் சப்போர்ட் பண்றாங்க ஓகேங்களா துரோகம் கட்டபொம்மன் இறுதியில் பிடிபட்டார் சிவசுப்பிரமணியார் நம்ம சிவசுப்பிரமணியனார் நாகலாபுரத்தில் செப்டம்பர் 13 அன்று தூக்கிலிடப்பட்டார் ஓகேங்களா அப்போ இந்த புதுக்கோட்டை அரசர் யாருன்னா விஜய ரகுநாத தொண்டைமான்னு சொல்லுவாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க விஜய ரகுநாத தொண்டைமான் தொண்டைமான் யாரு அதே மாதிரி களப்பூர் காடுகள்னு சொல்லுவாங்க அவருக்கு பகிர்ந்து களப்பூர் அப்படின்னா களம்பூர் காடுகள் அங்கதான் அப்படி பாரு அங்க பதுங்கியிருப்பாரு ஓகேங்களா இந்த காடுல பதுங்கியிருக்கதான் யாரு விஜய ரகுநாத தொண்டைமான் புதுக்கோட்டை மன்னரான சரி எட்டயபுரம் மன்னரான புதுக்கோட்டை மன்னரான விஜய ரகுநாத தொண்டைமான் அப்படி பாரு இவர் தான் வந்து பிடிச்சு கொடுத்திருப்பாரு ஓகேங்களா ஓகே அடுத்து சிவசுப்பிரமணியனா நாகலாதபுரத்தில் தூக்கிலிடப்பட்டார் ஓகே இங்க என்னன்னா நிறைய டைம் கொஸ்டின் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சிவசுப்பிரமணியனாரு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த மருது சகோதரர்கள் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா கட்டபொம்மன் இவங்க எந்த இடத்துல தூக்கிலிடப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, சிவன் சிவன் கழுத்துல நாகப்பாம்பு இருக்கு இல்லையா அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க சிவசுப்பிரமணியனார் நாகலாபுரம் சிவன் கழுத்துல என்ன பண்ணும் நாகப்பாம்பு இருக்கு இல்லையா ஞாபகம் வச்சுக்கோங்க சிவசுப்பிரமணியனார் நாகலாபுரம் நாகப்பாம்பு நாகலாபுரம் ஓகேங்களா சிவசுப்பிரமணியனார் நாகலாபுரத்தை தூக்கில் இருக்காங்க ஓகேங்களா அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து எந்த வருஷம்னா எந்த இடம்னா செப்டம்பர் 13 ஓகேங்களா செப்டம்பர் 13 ஓகேங்களா செப்டம்பர் 13 ஏன் சொல்றேன்னா அடுத்து பாருங்க பானர்மன் விசாரணையில் ஒரு ஒரு பானர்மன் விசாரணை அறிக்கை 75 பழைய முன்பாக அக்டோபர் 16 அன்று அடுத்து அக்டோபர் 16 அன்று கட்டபொம்மன் விசாரணை கட்டபொம்மன் சொல்லிட்டு அனைத்து புத்தகங்களை எடுக்கணும் திருநெல்வேலி அருகே உள்ள கயத்தாரின் பழைய கோட்டைக்கு முன்பாக இருந்த புளிய மரத்தில் சக பணியாளர்களின் முன்னிலையில் கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டார் கட்டபொம்மன் எங்க தூக்கிலிடப்பட்டாங்கன்னா கயத்தார்ல ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் எங்க ஒரு புளிய மரத்துல கயத்தார்ல என்ன பண்ணிருக்காங்க தூக்கில் தொங்கப்பட்டாங்க அது பாருங்க அக்டோபர் 16 ஓகேங்களா அக்டோபர் 16 பாருங்க அது 13 செப்டம்பர் 13 யாரு அவரு இங்க அக்டோபர் 16 ஓகேங்களா சிவசுப்பிரமணியனார் அடுத்து இது வந்து கட்டபொம்மன் ஓகேங்களா கட்டபொம்மன் கயத்தார் இது பேர் பாருங்க கட்டபொம்மன் கயத்தார் அங்க சிவசுப்பிரமணியனார் சிவன் என்ன பண்ணா நாகப்பாம்பு நாகப்பாம்பு ஓகேங்களா நாகலாபுரம் செப்டம்பர் 13 ஓகேங்களா தூக்கிலிட்ட கயத்தார்ல ஓகேங்களா இவ்வாறு போற்றக்கூடிய தகவல் பஞ்சலா குச்சின் பாளையங்களை கட்டபொம்மன் வாழ்க்கை முடிவுற்றது ஓகேங்களா ஓகே அவர் புனைப்பட்ட நாட்டுப்பற்று பாடல் ஓகேங்களா இன்னமும் வந்து பாத்தீங்கன்னாக்கா கட்டபொம்மன் பட்டின அந்த பாடல்கள் என்ன பண்ணுது இன்னும் போயிட்டு தான் இருக்கு ஸ்கூல் புக்ல கூட அவரை பத்தின ஒரு பாடல் ஒன்று இருக்கு ஓகேங்களா உயிர் படம் தக்க வைத்துக் இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா அவரோட கட்டபொம்மன் அப்படிங்கிறது அவரோட புகழ் அப்படிங்கிறது இருந்துட்டு தான் இருக்கு ஓகேங்களா அடுத்து இந்த மருது சகோதரர்கள் இந்த மருது சகோதரர்கள் எங்க பார்த்தோம் கட்டபொம்மன் கூட ஒரு தென்னிந்திய கூட்டமைப்பு உருவாக்கி அவங்க உள்ள வந்திருப்பாங்க ஓகேங்களா அதே மாதிரி சொன்ன வேலுநாச்சியர் அவரோட கணவர்கிட்ட வந்து என்ன பண்ணிருப்பாங்க தளபதிகளா வந்து வேலை செஞ்சிருப்பாங்க ஓகேங்களா அவங்க என்ன பண்றாங்க பெரிய மருது மற்றும் வெள்ளை மருது இப்போ மருது சகோதரர்கள்னா 2 பேர் ஓகேங்களா 2 பேர் பெரிய மருது மற்றும் வெள்ள மருது சாரி பெரிய பெரிய மருது என்ற வெள்ள மருது அவர் தம்பியான சின்ன மருது ஓகேங்களா ஆகிய இருவரும் சிவகையின் முத்துவடுகநாதன் திறமையான படைகள் நான் சொன்ன பார்த்தீங்களா வேலுநாச்சியோட ஹஸ்பண்ட் யாரு அந்த களக்காடு போர்ல இறந்து போனவர் இல்லையா அந்த போர்ல இறந்து போன சிவகங்கை காளையார் கோவில் காளையார் கோவில் காளையார் கோவில்ல ஊர்ல என்ன பண்ணிருப்பாரு இறந்து போயிருப்பார் இல்லையா அவர் இவர் தான் யாரு பாஞ்சோர் வந்திருப்பார் இல்லையா அவரு
ஓகே. முத்துவடுகனார் என்ன பண்றாரு? அவரோட தளபதி தான் யாரு? இவங்க 2 பேரும். ஓகேங்களா? காளையார் கோயில் நீங்க எங்க குடுத்துருக்காங்க பாருங்க. காளையார் கோவில் போர். இறந்த பின் வேலுநாச்சியாரை அரசுரிமை மீட்டுக் கொடுப்பது என மருது சகோதரர்கள் அரும்பாடுபட்டனர். 18ஆம் நூற்றாண்டின் கடைசியில் ஆண்டுகளில் மருது சகோதரர்கள் பிரிட்டிஷாரை எதிர்க்க திட்டமிட்டாங்களா? கடைசியில என்ன பண்ணிருக்காங்கன்னா, பிரிட்டிஷார் வந்து என்ன பண்ணிருக்காங்க? எதிர்க்கிறதுக்காக பிளான் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? எதிர்க்க திட்டமிட்டனர். கட்டபொம்மன் இறப்பிற்கு பின்பு அவர் சகோதரர் ஊமைத்துறையோடு இணைந்து பணியாற்றும். ஓகேங்களா? கட்டபொம்மன் இறந்துட்டாரு. ஓகேங்களா? கட்டபொம்மனை தூக்கில போட்டாங்க. எங்க கயத்தாறுல போட்டாங்கன்னு பார்த்தோம். ஓகேங்களா? அவர் சகோதரர் ஊமத்துறையோடு அவரோட தம்பி இருக்கார் பாருங்க. ஊமத்துறை உயிரோட தான் இருக்கிறார். ஓகேங்களா? அவரோட சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பணியாற்றிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து ஆற்காடு நவாபுக்கு சொந்தமான களஞ்சியங்களை கொள்ளையிட்டதோடு கம்பெனி படைகள் ஓகே. அந்த ஆற்காடு நவாப் தான் அப்பலேருந்து பிரச்சனை அவங்களுக்கு. ஓகேங்களா? அவரோட களஞ்சியம் எல்லாம் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் கொள்ளையடிச்சு அவங்க கம்பெனியோட படைக்கெல்லாம் பெரும் வந்து அவங்களுக்கு பிரச்சனையாவே இருந்திருக்காங்க. ஓகேங்களா? கட்டபொம்மன் ஓகே. கட்டபொம்மன் கழகம் 1799 கூப்பிட்டு ஏன்னா கட்டபொம்மன் வந்து 1799 கட்டபொம்மன் என்ன பண்ணாங்க? கட்டபொம்மனோட கழகம்னா கட்டபொம்மன் என்ன பண்ணாங்க? தூக்குல போட்டனால அது முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? கட்டபொம்மனோட பீரியட் முடிஞ்சிச்சு. அவரோட பிரச்சனைகள் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டாங்க. ஓகேங்களா? 1800 மீண்டும் கழகம் வெடித்தது. ஓகேங்களா? என்னது? யாரு? இவங்க மருது சகோதரர்களும் அவரோட தம்பி யாரு? கட்டபொம்மனோட தம்பி. இவங்கெல்லாம் சேர்ந்து திரும்பவும் பிரச்சனையை ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? பிரிட்டிஷாரின் குறிப்புகளை இது 2வது பாளையக்காரர் போர் என்று குறிப்பிடப்படுகிறது. ஏன்? ஃபர்ஸ்ட் பாளையக்காரர் போர் அப்படிங்கிறது யாரோட? கட்டபொம்மனோட முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. 1799 முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறாங்க. ஆனா கட்டபொம்மனுக்கு அப்புறம் யாரு? அந்த பக்கத்து வேலுநாச்சியார் கூட இருந்த அதாவது முத்துவனார் கீழ இருந்த அவரோட தளபதிகளான மருது சகோதரர்கள். இங்க யாரு? கட்டபொம்மன் இறந்துட்டாரு, தூக்குல போட்டாச்சு. அவரோட தம்பியான ஊமத்துரை. இவங்க என்ன பண்றாங்க? இவங்க சேர்ந்து இந்த ஒரு பிரச்சனையை ஸ்டார்ட் பண்றாங்க. இது என்ன பண்றாங்க? 2வது இவங்களால பெரிய பிரச்சனை 2வது வராங்க பாருங்கன்னு சொல்லிட்டு 2வது பாளையக்காரர் போர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? இது இப்போ அடுத்து சிவகங்கையின் மருதுபாண்டியர், திண்டுக்கல். ஓகே. இங்க பாருங்க சிவகங்கையின் மருதுபாண்டியர். ஓகேங்களா? சிவகங்கை யாரு? முத்துவடுகநாதர் ஆண்டது. அதாவது வேலுநாச்சியார் கல்யாணம் பண்ணிட்டு போன இடம். ஓகேங்களா? அதோட மருதுபாண்டியர். இப்ப அவங்க இருக்கிறது மருதுபாண்டியர். ஓகேங்களா? திண்டுக்கலின் கோபால நாயக்கர். நம்ம அங்கேயே பார்த்தோம். வேலுநாச்சியாருக்கு சப்போர்ட் பண்ண ஒருத்தவர். ஓகேங்களா? மலபாரின் கேரளவர்மா. மலபாரின் கேரளவர்மா. ஓகேங்களா? மைசூரின் கிருஷ்ணப்பா மற்றும் துண்டாஜி. ஓகேங்களா? துண்டாஜி வாக் ஆகிய கூட்டமைப்பால் வழிநடத்தப்பட்டது. ஓகேங்களா? இந்த பாளையக்காரர் போர் அப்படிங்கிறது தனியாலாம் பண்ணல. ஓகேங்களா? ஒரு கூட்டமைப்போட தான் சிவகங்கை சேர்ந்த மருதுபாண்டியர், திண்டுக்கலோட கோபால நாயக்கர், மலபாரோட கேரளவர்மா, மைசூரின் கிருஷ்ணப்பா மற்றும் துண்டாஜி வாக் இவங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த கூட்டமைப்பால தான் நம்ம அந்த பாளையக்காரர் போர் அப்படிங்கிறது நடக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இந்த கூட்டமைப்பால தான் என்ன பண்ணுது? இது வந்து இனிஷியேட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? விருப்பாட்சியில் ஏப்ரல் 1800 பாருங்க இந்த கோபாலன் இந்த விருப்பாட்சியில தான் எல்லா சதி திட்டத்தையுமே போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு அவ்வளவு இம்பார்ட்டன்டான இடமா இந்த விருப்பாட்சி. அங்கதான் அந்த சதி திட்டத்தை போடுவாங்களாம். ஓகேங்களா? ஏப்ரல் 1800 சந்தித்த அவர்கள் கம்பெனியாருக்கு எதிராக கிளர்த்து முடித்த கோயம்புத்தூர் ஜூன். ஓகேங்களா? கோயம்புத்தூர்ல ஜூன் 1800 ஏற்பட்ட எழுச்சி அதிவேகமாக. ஆக்சுவலா வந்து இவங்க வந்து கொஞ்சம் லேட்டா தான் ஸ்டார்ட் பண்ணலாம்னு பிளான் பண்ணிருப்பாங்க. பட் ஆனா அது முன்கூட்டியே நடந்திருக்கும். ஓகேங்களா? கோயம்புத்தூர் ஜூன் 1800 ஏற்பட்ட கிளர்ச்சி. கிளர்ச்சி ராமநாதபுரத்திற்கும் மதுரைக்கும் பரவியது. ஓகேங்களா? அந்த கோயம்புத்தூர்ல இருந்து நம்ம ராமநாதபுரத்துக்கு அங்கேருந்து பாருங்க, அங்கேருந்து மதுரைக்கு பாருக்கு. எல்லாமே புரிந்து கொண்ட கம்பெனியான மைசூரின் கிருஷ்ணப்பா மீதும் மலபார் எல்லாமே இன்னர் பேரும் போர்த்து போவதாக அறிவித்தார். ஓகேங்களா? யாரு? மைசூர் கிருஷ்ணப்பா. நீ தம்பி நீ அந்த கூட்டமைப்புல இருக்கியா? நீ மயிலூர் சாரி மலபார் கேரளா தம்பி நீயும் அங்க இருக்க இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல நான் போர் தொடுக்கிறோம் என்ன பண்ணாங்க அறிவிச்சாங்களா? கோயம்புத்தூர், சத்தியமங்கலம் மற்றும் தாராபுரம் ஆகிய பகுதியில் பழையர்கள் பிடிக்கப்பட்டு தூக்கிலிடப்பட்டாங்க. ஓகே. என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி இடத்துலலாம் கோயம்புத்தூர், சத்தியமங்கலம் அப்புறம் வந்து தாராபுரம் இந்த பகுதியிலலாம் இருக்கிற பாளையக்காரர் என்ன பண்றாங்க? யார் யாரெல்லாம் போராட்டக்காரங்களோ அவங்கள பிடிச்சு என்ன பண்றாங்க? தூக்குல போட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து கட்டபொம்மன் சகோதரர்களான ஊமத்துரையும் செவத்தையாவும் என்ன பண்றாங்க? பிப்ரவரி 1800 பாளையக்கோட்டை சிறையிலிருந்து தப்பி கமுதியில் பதுங்கியிருந்த சின்னமருது அவர்களை தலைமையிடமான சிறுவயலுக்கு கூட்டிச் சென்றார். அப்போ என்ன பண்றாங்கன்னா கட்டபொம்மனோட சகோதரர்கள் என்ன பண்றாங்க? ஒரு பர்டிகுலர் இடத்துல அரெஸ்ட் ஆயிட்டாங்க. அரெஸ்ட் ஆகி என்ன பண்றாங்க? ஜெயில இருக்காங்க. ஜெயில இருந்தவங்க என்ன பண்றாங்க? 1801 காலகட்டங்கள்ல ஓகேங்களா? 1808 காலகட்டம் என்ன பண்றாங்கன்னா பாளையக்கோட்டை சிறையில இருந்து என்ன பண்றாங்க? எஸ்கேப் ஆயிட்டாங்க. எஸ்கேப் ஆகி என்ன பண்றாங்கன்னா கமுதியில பாளையங்கோட்டை பாளையங்கோட்டையில இருந்து எஸ்கேப் ஆகி கமுதியில என்ன பண்ணிருக்காங்க? தங்கியிருக்காங்க. அவங்க தங்கியிருக்க இடம் யாருக்கு தெரிஞ்சிருக்கு? சின்னமருதுக்கு தெரிஞ்சிருக்கு. என்ன பண்றாரு? அங்க போய் அவர நேரா பார்த்து, அப்போ இங்க ஒரு விஷயம் சொல்றான் பாருங்க. அந்த சிறுவயல் அப்படிங்கிறது யாரோட இடமா? இவங்களோட தலைமையிடமா? யாரோட தலைமையிடம்? மருதுசர்களோட தலைமையிடம்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப இந்த டேட்டா ஞாபகம் வச்சுக்கணும். சும்மா போற போக்குல குடுத்துருக்காங்க பாருங்க அப்படியே. அதாவது தமது தலைமையிடமான சிறுவயலுக்கு அழைத்துச் சென்றார். ஓகேங்களா? பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை மிக குறைந்த காலத்தில் மீண்டும் கட்டி அப்ப என்ன பண்றாங்கன்னா, அழைத்து போயிட்டு திரும்ப என்ன பண்றாங்க? அவங்க பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை யாரு? அந்த பானர்மேன் வந்து போர் தொடுத்து வந்தார் இல்லையா? அப்பதான் ஃபுல்லா அடிச்சு டேமேஜ் பண்ணிட்டாங்க கட்டபொம்மன பிடிக்கிறப்போ. ஓகேங்களா? அது என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப ஷார்ட் டைம்லயே கட்டி முடிச்சுட்டாங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து காலின் மெக்காலே திரும்பவும் வராரு. ஓகேங்களா? வந்து என்ன பண்றாரு? என்னடா இவங்க புதுசா திரும்பவும் கட்டிட்டு இருக்காங்க. இத பஞ்சாயத்து பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, ஏப்ரல் என்ன பண்றாரு? திரும்ப என்ன பண்றாருன்னா முற்றுகையிட்டுறாரு. புரியுதுங்களா? கட்டபொம்மன பிடிக்கிறப்ப அத அடிச்சு டேமேஜ் பண்ணிட்டாங்க. சுத்தி வளைச்சு என்ன பண்ணிட்டாங்க? ராமலிங்கனார் குடுத்த அந்த தூத வச்சு என்ன பண்ணிட்டாங்க? அத வந்து புடிச்சுட்டாங்க. புடிச்சு பஞ்சாயத்துலாம் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? முடிச்சுட்டாங்க. இப்ப திரும்ப அவங்க அங்கேயே தப்பிச்சு என்ன பண்றாங்கன்னா, திரும்ப அந்த கோட்டைய வந்து சரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க சரி பண்றாங்க அப்படின்னாவே என்ன பண்றாங்க? திரும்ப ஒரு பிரச்சனைய உண்டாக்குறாங்க அப்படிங்கிற மாரி என்ன பண்றாங்க? இவங்க திரும்பவும் யாரு? காலின் மெக்காலே வந்து என்ன பண்றாருன்னா, அது வந்து முற்றுகையிட்டத என்ன பண்றாரு? தடுக்க வராரு. ஓகேங்களா? ஓகேங்களா? மீண்டும் கோட்டையை முற்றுகையிட்டதால் அவர்கள் மருது சகோதரரிடம் சிவகங்கையில் திரும்ப என்ன பண்றாங்க? அங்கேயே தப்பிச்சு போயி,
சிவகங்கையில யாரு அவங்களோட இடம் எங்க மருது சகோதரர் என்ன பண்றாங்க அங்க போய் அடைக்கலம் வாங்குறாங்களா தப்பிட்டு இருக்கல அதாவது ஊமத்துறையும் செவத்தையாவும் ஒப்படைக்க முடியும் மருது சகோதரர்கள் வலியுறுத்தப்பட்டார்கள் ஓகேங்களா இப்ப என்ன பண்றாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் எங்கள்கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிழக்கிந்திய கம்பெனி கேக்குது யாரு ரெண்டு பேரையும் கட்டபொம்மனோட சகோதரர்கள் யாரு ஊமத்துறையையும் செவத்தையாவும் என்ன பண்றாங்க ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு கேட்கறாங்க ஓகேங்களா ஆனால் அவர்கள் மறுத்து விட்டார்கள் அது எப்படி கொடுக்க முடியும் எங்களை நம்பி வந்தவங்க நாங்க விட மாட்டோம்ன்ற மாதிரி மருது சகோதரர் சொல்லிட்டாங்களா இதை எடுத்து கர்னல் அக்னியும் கர்னல் இன்னசும் சிவகங்கை நோக்கி படையணும் அப்ப ரெண்டு பேர் கர்னல் அக்னியும் ஒரு ஆளு கர்னல் இன்னஸ்னு ஒரு ஆளு ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க சிவகங்கையை நோக்கி படையெடுத்தாங்க ஏன் சிவகங்கையை தான் மருது அவர்கள் இருக்காங்க அங்கதான் செவத்தையாவும் இருக்கிறாரு இன்னொருத்தர் யாரு ஊமத்துறையும் இருக்கிறார் ஓகேங்களா சகோதரர்கள் ஜூன் 1808 அன்று நாட்டின் விடுதலை முன்னேற்றி ஒரு பிரகடனத்தை வெளியிட்டனர் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் யார் வெளியிட்டாங்க திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய திருச்சிராப்பள்ளி அறிக்கை என்ன பண்ணிருப்பாங்க ரிலீஸ் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா இதை பத்தி தான் ஃபுல்லா கீழே பார்ப்போம் ஓகேங்களா 1801 ஜூன் மாசம் யார் ரிலீஸ் பண்ணது மருது அவர்கள் ரெண்டு பேரும் ரிலீஸ் பண்ணாங்க என்ன ரிலீஸ் பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கோங்களா பிரிட்டிஷாருக்கு எதிராக மண்டல சாதி சமய இன வேறுபாடுகள் நடந்து நிற்பதற்காக முதலில் விடுவிக்கப்பட்ட அரைக்குவெளி 1822 ஆண்டு பேரறிக்கையாகும் அப்ப என்ன சொல்றாங்கன்னா நாங்க அந்த அறிக்கையில் என்ன சொல்றாங்க அப்படின்னா மண்டலம் நான் இந்த பகுதியை சேர்ந்தவனே அந்த பகுதியை நான் இந்த ஜாதி அந்த சமயம் அப்படிங்கிற எந்த விதமான பாகுபாடுமே இல்லாம பிரிட்டிஷரை எதிர்த்து நம்ம எல்லாம் ஒன்னா நிக்கணும்னு சொல்லிட்டு தான் சொல்லிருக்காங்க அப்பவே பாருங்க எவ்வளவு யோசிச்சிருக்காங்க பாருங்க நம்ம எல்லாம் ஒன்னா இருந்தாதான் அவங்க ஜெயிக்க முடியும்னு அவங்க தோணுச்சு ஓகேங்களா பிறகு திருச்சியில் அமைப்பெற்ற நவாபின் கோட்டையின் முன்சொல்லும் அப்போ நவாபோட கோட்டை ஏன்னா இவர் தான் இருந்து ப்ரொசஸ் பண்ணிட்டு இருக்காரு யார் ஆற்காடு நவாபோட கோட்டையிலையும் ஸ்ரீரங்கம் கோவிலையும் சுற்றுச்சூழலிலும் இந்த ரெண்டு இடத்துல ஒட்டிருக்காங்க இந்த ரெண்டு இடமும் முக்கியம் எங்க ரெண்டு இடத்துல ஒட்டினாங்க ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா ஸ்ரீரங்கம் கோயிலும் சுற்றுச்சூழலும் ஒட்டப்பட்டது ஆங்கிலேயருக்கு எதிராக செயல்பட விளைந்த தமிழக படையக்காரர்கள் படமும் ஒன்று திரண்டார் ஓகேங்களா நிறைய பேர் என்ன பண்றாங்க ஒன்று சேர்ந்துட்டாங்க ஓகே பரவாயில்லடா நம்ம ஆளுங்க ஏதோ பண்றாங்க ஒன்று சேருவோம் அவங்க ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க ஏறத்தால சின்னபுது ஏறத்தால 26 ஆட்களை ஆங்கிலேயருக்கு எதிராக திரட்டினார் இப்ப 20,000 பேர் செஞ்சுட்டாங்க இந்த அறிக்கையை என்ன பண்றாங்க அறிக்கையை பார்த்துட்டு நம்மளாம் ஒன்னா சொல்லிட்டு வங்காளம் சிலோன் மலையா ஆகிய இடங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பிரிட்டிஷ் படைகளில் இருந்து வந்தாங்க ஓகேங்களா இவங்க இப்படி சேரத்தை பார்த்துட்டு என்ன பண்றாங்க பிரிட்டிஷ்காரங்க அவங்க சும்மா இல்ல என்ன பண்றாங்க வங்காளம் சிலோன் மலையா அங்க இருந்து எல்லா படையும் என்ன பண்றாங்க சட்டுனா ஒன்னா சேர்த்துட்டாங்க ஓகேங்களா புதுக்கோட்டை எட்டயபுரம் மற்றும் தஞ்சாவூர் அரசர்கள் படைகளும் கை கொடுத்தாங்க இங்க நம்ம அங்க பார்த்தா தான் இந்த புதுக்கோட்டை எட்டயபுரம் அப்பலேருந்தே அவங்க வந்து என்ன பண்றாங்க பிரிட்டிஷ்காரங்கிட்ட போயிட்டாங்க ஒரு வழியில போயிட்டாங்க என்ன பண்றது தஞ்சாவூர் இவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களும் ஒன்னா சேர்த்தாங்க ஏன்னா பிரிட்டிஷ்காரர் பறிச்சுட்டு அவங்க வந்து ஹெல்ப் பண்ணி ஆகணுமே அப்படின்னாக்கா அவங்க மேல ஏதாவது போர் கொடுத்துருவாங்க அவங்க ஓகேங்களா ஆங்கிலேயர் பிரித்தாளும் கொள்கை நம்மள அடிமைப்படுத்தி வச்சது அப்படி இந்த ஒரு விஷயம் தான் பிரித்தாளும் கொள்கை புத்தி விரைவில் பாளையக்காரர்கள் பிரிவு என்னாச்சுன்னா என்ன பண்றாங்க ஒருத்தவங்களை பத்தி உங்கள்ட்ட தப்பா சொல்றது நான் உனக்கு இதை பண்றேன் அதை பண்றேன் அப்படின்னு என்ன பண்றாங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனியா பிரிச்சிருது அந்த ஒற்றுமையை குலைக்கிறது ஓகேங்களா சிவகங்கை ஆங்கிலேயர்கள் மே 1881 தஞ்சாவூரிலும் திருச்சியிலும் இந்த கலகரங்களை தாக்கினார்கள் ஓகேங்களா தஞ்சாவூர் திருச்சியில் அந்த கலகரெல்லாம் அட்டாக் பண்றாங்க ஓகேங்களா கலக்கர்கள் பிரான்மலையிலும் காளையார் கோயிலும் தஞ்சம் கலக்கர் அங்கேயும் தப்பிச்சு என்ன பண்றாங்க பிரான்மலை காளையார் கோயில் என்ன பண்றாங்கன்னா போய் தஞ்சம் போறாங்க ஒரு வழியில என்ன பண்றது எங்க பார்த்தாலும் பிரச்சனையா இருக்கு பிரிட்டிஷ் படைகளால் மீண்டும் தோற்கடிக்கப்பட்டனர் எங்க போய் போனாலும் அவங்க என்ன பண்றாங்க அவங்க அட்டாக் பண்ணி தோற்கடிச்சாங்க இறுதியாக வலுவான ராணுவமும் சிறப்பான தலைமையின் கொண்டு ஆங்கிலேய கிழக்கு இந்திய கம்பெனியை வென்றது என்ன காரணம் சொல்றாங்க பாருங்க இறுதியாக வலுவான ராணுவம் சிறப்பான தலைமை இது ரெண்டும் தான் நம்மள ஜெயிச்சது காரணம் இது ரெண்டு தான் நம்ம தோத்ததுக்கு காரணம் ரெண்டுமே ஒண்ணுதானா அப்போ இந்த வலுவான ராணுவத்தையும் வச்சிருக்காங்க சிறப்பான தலைமை ஓகேங்களா அதையும் வச்சிருக்காங்க அது ரெண்டு தான் நம்மள வந்து என்ன பண்ணிருக்கு நம்ம கிட்ட இல்லாதது அவங்க கிட்ட இருந்தது ஓகேங்களா கழகம் தோற்றதால் 1881 சிவகங்கை இணைக்கப்பட்டது ஆமா சிவகங்கையில யாருக்கும் ஒண்ணும் பிரச்சனை பண்றதுக்கு இல்ல என்ன பண்ணிட்டாங்க சிவகங்கையை திரும்பவும் இணைச்சிட்டாங்க ஓகேங்களா ராமநாதபுரத்தின் அருகே அமைந்த திருப்பத்தூர் கோட்டையில் 1824 ஆண்டு மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்டனர் ஓகேங்களா மருது சகோதரர்கள் எங்க தூக்கிடப்பட்டாங்க மருது சகோதரர்கள் திருப்பத்தூர் கோட்டையில 1801 அக்டோபர் 24 ஓகேங்களா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் மருது சகோதரர் என்ன பண்ணாங்க ரெண்டு பேரும் நீங்க திரும்பி பார்க்கவே கூடாது அதாவது ஹேங் பண்றது அப்படிங்கிறது இப்படி இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல இப்படி தூக்கிட்டு பண்ணா அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா அப்போ ரெண்டு பேரும் என்ன பண்ணக்கூடாது ரெண்டு பேரும் திரும்பி பார்க்க கூடாது ரெண்டு பேரும் திரும்பி பார்க்காத மாதிரி என்ன பண்ணாங்க தூக்கில போட்டாங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க மருது சகோதரர்கள் திருப்பத்தூர் ரெண்டு பேரும் திரும்பி பார்க்காத மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா தூக்கில போட்டாங்க ஓகேங்களா இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் 2 4 இந்த ரெண்டு பேரும் 4 பேர் அளவுக்கு சமமானவங்க ரெண்டு பேரும் ஞாபகம் வச்சுக்கோங்க 24 அக்டோபர் 24 ஓகேங்களா அடுத்து ஊமத்துறையும் செவத்தையும் பிடிக்கப்பட்டு 1900 நவம்பர் 14 பாஞ்சாலங்குறிச்சியில் தலை துண்டிக்கப்பட்டனர் அப்போ ஊமத்துறையும் செவத்தையாவும் என்ன பண்ணிட்டாங்களா வந்து யாரு ரெண்டு பேரும் பாளையக்காரர்களோட யாரு புலித்தேவரோட சரி கட்டபொம்மனோட சகோதரர்கள் ஓகேங்களா அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சி தலை துண்டிக்கப்பட்டனர் ஓகேங்களா அடுத்து கழகக்காரர்களில் 1700 கழகக்காரர்களில் 73 பேர் பிடிக்கப்பட்டு மலேயாவின் பினாங்கிற்கு என்ன பண்ணாங்கன்னா மலேயாவின் பினாங்கிற்கு நாடு கடத்தப்பட்டார்கள் ஓகேங்களா இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மலேசியாவில் இருக்கிற பினாங்கு அப்படிங்கிற நாட்டுக்கு என்ன பண்ணிருக்காங்களா நாடு கடத்தப்பட்டாங்களா ஓகேங்களா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்
73 பேர் எங்க கடத்தப்பட்டாங்க அப்படின்னா மலேயாவோட பினாங்கி இருக்கு ஓகேங்களா. பாளையக்காரர்கள் வீழ்ச்சி அடைந்தாலும் அவர்களது வீரமும் தியாகமும் எதிர்கால சந்ததிகளை ஈர்ப்பதாகவும் அமைந்தது. இதனால் மருது கழகம் தென்னிந்திய புரட்சி என்று அழைக்கப்படுது. அப்போ அந்த மருது கழகத்தை என்ன சொல்றாங்கன்னா தென்னிந்திய புரட்சின்னு சொல்றாங்க. இந்தியாவோட தென்பகுதியில அப்போ வந்து இந்தியா அப்படிங்கிறது இப்ப இருக்கிற அந்த ஜியாகிரபியல் அந்த அந்த ஏரியா அப்படிங்கிறது கிடையாது ஓகேங்களா. அந்த மேப் அப்படிங்கிறது கிடையாது. சவுத் சைட் அப்படிங்கிறனால ஏன்னா நமக்கு வந்து 3 பக்கமே வந்து கடல் இருக்கிறனால சவுத் சைட் நார்மலா அப்படி சொல்றாங்க சவுத் சைட் சொல்லிட்டு ஓகேங்களா. இப்ப இருந்த அந்த ஸ்ட்ரக்சர் கிடையாது. பட் அப்படிங்க இந்தியா அப்படிங்கிற ஸ்டேஜாவும் அப்ப வந்து சொல்லலாம் ஓகேங்களா. 3 பக்கம் கடல் வந்ததுனால தென்னிந்திய பக்கம் சவுத் சைட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. வரலாற்றில் தமிழக வரலாறு தனித்துவம் பெற்றதாக வந்தது ஓகேங்களா. கர்நாடக உடன்படிக்கை இந்த பிரச்சனைக்கு அப்புறம் வந்த உடன்படிக்கை ஒன்று வந்துருச்சு. இந்த பிரச்சனை எல்லாம் அடக்குனதுக்கு அப்புறம் ஓகேங்களா. 1799 மற்றும் 1801 ஆண்டு வாழைக்கல் கழகம் வளர்க்கப்பட்ட நிலைவாக 1799 யாரு கட்டபொம்மன். அதாவது நம்ம வந்து பார்த்தா முதல் பாளையக்காரர்கள் போர். 2வது யாரு மருதுசர்கள் அவரோட கூட்டமைப்பு ஓகேங்களா. தென்னிந்திய கூட்டமைப்பு நடத்தினார். 2வது பாளையக்காரர் போர் ஓகேங்களா. ஆண்டு பாளையக்காரர் கழகம் வளர்க்கப்பட்ட நிலைவாக தமிழகத்தின் அனைத்து உள்ளூர் குடிமை தவிர்த்து எண்ணங்க உள்ளூர் குடித்தலைமையினர் எண்ணங்களையும் வைத்து போச்சு. இப்படி இவங்க 2 பேருமே வந்து இத பாக்குறாங்கல்ல மத்தவங்க என்ன பண்றாங்கன்னா, ஓகே அவ்வளவுதான். இனிமே நம்ம என்ன பண்ண முடியாது. இவங்க கீழ இப்படி இருக்க வேண்டியதுதான். நம்மளால அவங்கள எதிர்த்து ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான சில எண்ணங்கள்லாம் வந்துருச்சு. ஓகேங்களா. 1801 ஜூலை 31 ஏற்பட்ட கர்நாடக உடன்படிக்கையின்படி இந்த டேட் ரொம்ப முக்கியம். 1801 ஜூலை 31 இந்த டேட் தான் என்னது கர்நாடக உடன்படிக்கை ஓகேங்களா. இந்த கர்நாடக உடன்படிக்கை அப்புறம் என்ன பண்ணது பிரிட்டிஷார் நேரடியாக தமிழகத்தின் மீது தங்கள் கட்டுப்பாட்டை ஏற்படுத்தி எடுத்து பாளையக்காரர் முறையும் முறை கொண்டு ஓகேங்களா. பாளையக்காரர் முறையெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் பாளையக்காரர் முறைன்னு வச்சா என்ன பண்ணுவீங்க வரி உங்களுக்கு வேணும் எங்களுக்கு சொல்லிட்டு சண்டை போடுவீங்க. அந்த முறையே கிடையாது. என்ன பண்ணிட்டாங்க காலி பண்ணிட்டாங்க. இது எப்போ வந்துச்சு 1529 வந்துச்சு இல்லையா. இது என்ன பண்ணியாச்சு 1800 என்ன பண்ணிட்டாங்கன்னா காலி பண்ணிட்டாங்க. முடிஞ்சிச்சு. நீங்க இதெல்லாம் ஒன்றும் கிடையாது போங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க முடிச்சிட்டாங்க. அனைத்து கோட்டைகளும் இடிக்கப்பட்டு படைகளும் கலைக்கப்பட்டன. ஓகே அது இருந்தால் தானே உங்களுக்கு அந்த ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டையெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க இடிச்சுட்டு மொத்தத்தையும் முடிச்சு விட்டாங்க ஓகேங்களா. அடுத்து இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒருத்தர் வராரு ஓகேங்களா. இவர் தான் கடைசியா பார்ப்போம் ஓகேங்களா. இவர் தீர்த்தகிரி என்று அழைக்கப்பட்ட இவர் போறாங்க தீர்த்தகிரி என்று அழைக்கப்பட்ட தீரன் 1756 பிறந்தார் ஓகேங்களா. 1756 பிறகுறாரு. இவருடைய இயற்பெயர் வந்து தீர்த்தகிரி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஞாபகம் வச்சுக்கலாம் தீர்த்தகிரி. இவர் சிலம்பு வில்வித்தை குதிரை ஏற்றம் மற்றும் நவீன போர் முறைகளையும் கற்றுத் தேர்ந்தார் ஓகேங்களா. இதே மாதிரி ஒரு ஆள் பார்த்தோம் யார் வேலுநாச்சியார் பார்த்தோம் ஓகேங்களா. வில்வித்தை குதிரை ஏற்றம்லாம் அதே மாதிரி இவரும் சிலம்பு வில்வித்தை குதிரை ஏற்றம் மற்றும் நவீன போர் முறைகளையும் கற்றுத் தேர்ந்தார். பாருங்க நவீன போர் முறையும் தெரிஞ்சிருக்காரு இவர். இது வரைக்கும் நம்ம பார்த்தாலேயே நவீன போர் முறை இவர் தான் தெரிஞ்சு வச்சிருக்காரு ஓகேங்களா. கொங்கு பகுதியில் குடும்ப பிரச்சனைக்கு மற்றும் நேர்ப்பிற்கு தீர்வு அந்த கொங்கு இவரோட ஏரியா என்ன பண்ணிருக்காரு குடும்ப பிரச்சனை நில பிரச்சனை இவர் தான் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா தீர்ப்பு வழங்கிட்டு இருக்காரு ஓகேங்களா. அந்த பகுதியை தான் பார்த்துட்டு இருக்காரு. ஓகேங்களா. அந்த பகுதி மைசூர் சுல்தானின் கட்டுப்பாட்டில் இருந்தது. அந்த பகுதி ஏன்னா மைசூர் சுல்தானோட கட்டுப்பாட்டில் இருக்கு. திப்புவின் திவான் முகமது அலி என்பவரால் திப்புவோட திவான் முகமது அலி என்பவரால் வரி வசூலிக்கப்பட்டது. அந்த பகுதி யாரால வரி வசூலிக்கப்பட்டுச்சு அப்படின்னா திப்புவோட திவானான முகமது அலி அப்படிங்கிறால என்ன பண்ணிருக்கு வரி வசூலிக்கப்பட்டது. ஒரு முறை திவான் வசூலிக்கப்பட்ட பணத்தை வரி பண்றது மைசூருக்கு திரும்பி கொண்டிருந்த போது திப்தகிரி அவரை வழிபறித்து வரிப்பணம் முழுவதையும் பறித்துக் கொண்டார். இவர் முகமது அலி சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே இருந்த சின்ன மலையே வரிமணத்தை பிடுங்கிக் கொண்டதாக சுல்தானுக்கு போய் சொல் என்று அறிவுறுத்தினார். ஓகேங்களா. ஓகேவா. ஓகே ஒரு நிமிஷம். முகமது அலியிடம் சின்ன மலையை வரிப்பணத்தை பிடித்துக் கொண்டதாக சுல்தானிடம் போய் சொல் என்று அறிவுறுத்தினார். ஓகேங்களா. அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா முகமது அலி என்பவரால் வரி வசூலிக்கப்பட்டது. முறை திவான் வசூலிக்கப்பட்ட அதாவது என்ன பண்ணா வரி வசூலிக்க யார் வந்தார் அப்படின்னா முகமது அலி இருக்கிறார். என்ன பண்றாரு அவர்கிட்ட என்ன பண்றாருன்னா பணத்தை பிடிங்கிக்கிட்டு என்ன பண்றாரு அப்படின்னாக்கா இதை நான் தான் வந்து பிடிங்கிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓகேங்களா. ஒரு நிமிஷம். சாரி. ஓகே அடுத்து சிவமலையை வரிப்பணத்தை பிடித்துக் கொண்டதாக சுல்தானுக்கு போய் சொல்லி என்று அறிவுறுத்தினோம். ஓகேங்களா. நான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே உள்ள இந்த சின்ன மலை என்ன பண்ணிருக்கான் பிடுங்கி விட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா. அப்போ சிவன்மலை சென்னிமலை இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இருந்த நான் தான் இந்த சின்ன மலை இது குட்டி மலைக்கு என்ன பண்ணார் நான் தான் பிடுங்கி விட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. அடுத்து அதன் பிறகு தீரன் சின்னமலை என்ற பெயர் பெற்றார். ஓகேங்களா. அந்த சின்னமலைன்னு சொன்னதால என்ன பண்ணிருக்காரு தீரன் சின்னமலை அப்படின்னு என்ன பண்றாருன்னா அழைக்கப்பட்டார். ஓகேங்களா. அவமதிப்புக்குள்ளான திவான் சின்னமலையை தாக்க படை அனுப்பினார். ஓகேங்களா. திவானுக்கு தானே வந்து ஒரு அவப்பேர் ஆயிடுச்சு. ஏன்னா அவரோட ஆள் தானே போய் வசூலிக்க போனாரு அதுதானே அவர் பிடுங்கிட்டாரு. ஓகேங்களா. அதனால என்ன பண்ணாருன்னா இவர் அடுத்து அவரை தாக்கத்துக்கு அட்டாக் பண்ண என்ன பண்ணாரு ஒரு படை அனுப்புறாரு. ஓகேங்களா. இரு படைகளும் நொய்யல் ஆற்றங்கரையில் மோதிக்கொண்டன. எங்க நொய்யல் ஆற்றங்கரையில என்ன பண்ணிருக்காங்க சண்டை போட்டுருக்காங்க. ஓகேங்களா.
அதில் சின்னமலையே வெற்றி பெற்றார். எங்க வெற்றி பெற்றிருக்காரு ஃபர்ஸ்ட்? சின்னமலை நொய்யல் ஆற்றங்கரை வெற்றி பெற்றார். ஓகேங்களா? திப்புவின் இறப்பிற்கு பிறகு ஒரு கோட்டையை எழுப்பிய தீரன் சின்னமலை. திப்பு இறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா, யாரு? திப்பு சுல்தான். அங்க பார்த்தோம் இல்லையா? அங்க பார்த்த திப்பு சுல்தான் என்ன பண்றாரு? 2ஆம் கர்நாடக போர்ல இறந்து போயிருப்பாரு. அதுக்கப்புறம் இன்னொரு கோட்டை எழுப்பி தீரன் சின்னமலையை விடத்திட்டு வெளியேறாமல் ஆங்கிலேயர் எடுத்து போறாரு. ஒரு கோட்டையை விட்டு அங்கேயே என்ன இருக்காரு? சண்டை போட்டுருக்காங்களா? அவ்விடம் ஓடா நிலை என அழைக்கப்படுகிறது. என்ன அழைக்கிறாங்க அப்படின்னா, ஓடா நிலை அப்படின்னு அழைக்கிறாங்க. எங்க வெளில போகாம என்ன பண்றாரு? அங்கேயே இருந்து சண்டை போட்டுருக்காரு. ஓகேங்களா? அவர் பிடிபடாமல் இருக்க கொரில்லா போர் முறை கொரில்லா போர் முறைனா மறந்திருந்து தாக்குது. ஓகேங்களா? கொரில்லா போர் முறைகளை கையாண்டார். ஓகேங்களா? இறுதியாக அவரையும் அவர் சகோதரர்களையும் கைது செய்த ஆங்கிலேயர்கள் அவர்களை சங்ககிரியில் சிறை வைத்தனர். எங்க சங்ககிரியில சிறை வச்சுட்டாங்க. ஓகேங்களா? அவரையும் அவரது சகோதரர்களையும் கைது செய்த ஆங்கிலேயர்கள் அவர் சங்ககிரியில் சிறை வைத்தாங்க. ஓகேங்களா? ஆங்கிலேய ஆட்சியை ஏற்க வற்புறுத்தப்பட்ட போது அவர்கள் அதற்கு இணங்க மறுத்தனர். என்ன சொல்லிருக்காங்க? கைது பண்ணிட்டு அவர்ட்ட சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? இந்த மாதிரி நாங்க சொல்றதை கேளுங்க, எங்களுக்கு கீழே இருங்க, இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க வந்து கேட்கற மாதிரி இல்ல. ஓகேங்களா? 1805 ஜூலை 31. இந்த ஜூலை 31 ஆல்ரெடி பார்த்தோம். 1805 ஜூலை 31 எங்க? இந்த ஜூலை 31 வந்து இவர் தூக்கில போட்டது. யாரு? தீரன் சின்னமலையை. ஆல்ரெடி ஒரு ஜூலை 31 பார்த்தோம். எங்க பார்த்தோம்? கர்நாடக உடன்படிக்கை. அது 1801 ஜூலை 31. ஞாபகம் இருக்கா? கர்நாடக உடன்படிக்கை. கர்நாடக உடன்படிக்கை. ஓகேங்களா? அடுத்து வேலூர் புரட்சி 1806. தென் தமிழகத்தின் பாளையக்காரர்கள் அனைவரையும் ஒடுக்குவதற்கு முன்பாகவே கிழக்கிந்திய கம்பெனி 1792 திப்புவோடு ஏற்பட்ட போரில் முடிவில் சேலம் மற்றும் திண்டுக்கல் வருவாய் மாற்றங்களை பெற்றுக்கொண்டது. ஓகேங்களா? அதாவது இந்த பாளையக்காரர்கள் முறை பிரச்சனையை ஸ்டார்ட் பண்றதுக்கு என்ன பண்ணிடுச்சு? இந்த கிழக்கிந்திய கம்பெனி வந்து 1792 திப்புவோட ஏற்பட்ட போரின் முடிவில் சேலம் மற்றும் திண்டுக்கல், திப்பு யாருன்னா திப்பு சுல்தான். ஓகேங்களா? 1799 நடந்த ஆங்கிலேய மைசூர் போரின் முடிவில் கோயம்புத்தூரும் இணைக்கப்பட்டாங்க. ஓகேங்களா? ஓகே, இது மேக்ஸிமம் வந்து எந்த வருஷத்துல எந்த எந்த ஊரை சேர்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வரைக்கும் இப்படி கேட்டதில்ல. பட் ஆனா வந்து ஒரு டைம் பார்த்துக்கலாம். இதுக்கு இப்ப என்னது இப்ப போற போக்க பார்த்தாக்கா அவங்க எப்படி வேணாலும் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஓகேங்களா? நம்ம எதுவுமே ஒமிட் பண்ண முடியாது. பட் இதையும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். கோயம்புத்தூர் வந்து 1799. ஓகேங்களா? 1798 தஞ்சாவூர் அரசர் பகுதியை இறையாண்மை ஆங்கிலேயருக்கு விட்டுக் கொடுத்து அதே ஆண்டு கப்பம் கட்டும் நிலைக்கு தள்ளப்பட்டார். ஓகே, தஞ்சாவூர். அடுத்து கட்டபொம்மன் எதிர்ப்பு. ஆமா, 1799. மருதுசகோட எதிர்ப்பு 1801. ஆமா, இவர் ஒடுக்கிய பிறகு பிரிட்டிஷார் ஆற்காடு நவாபை விசுவாசமற்றவர் என்று கருதி குற்றமற்றவர் கட்டாயப்படுத்தி ஒரு அதாவது என்னன்னா, இந்த பாருங்க, இந்த ஆற்காடு நவாபுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் உள்ளே வந்திருப்பாங்க. யாரு? பிரிட்டிஷார்கள். ஓகேங்களா? அந்த ஆற்காடு நவாபே என்ன சொல்லிட்டாங்க? விசுவாசமற்றவர் அப்படின்னு சொல்லி அவரு மேலே என்ன பண்ணிட்டாங்கன்னா கட்டாயப்படுத்தி ஒரு ஒப்பந்தத்தை திணிச்சு விட்டாங்க. பாருங்க, இதுதான் வெளிலேருந்து வந்து என்னென்ன பண்ணிருக்காங்க பாருங்க. ஓகேங்களா? அடுத்து 1801 ஏற்பட்ட ஒப்பந்தப்படி ஆற்காடு நவாப் வட ஆற்காடு, தென் ஆற்காடு, திருச்சிராப்பள்ளி, மதுரை மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களை அவற்றை நிர்வகிக்கும் அதிகாரத்தோடு ஒப்படைத்துவிட வேண்டும். ஆமா, அதுல சொல்லிட்டாங்க, எல்லாத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிட மாதிரி என்ன பண்ணிட்டாங்க சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து இந்திய வீரர்களின் மனக்குறை. ஓகேங்களா? ஆனாலும் எதிர்ப்பு அடங்கவில்லை. ஓகேங்களா? வெளிப்பட்ட அசட்டர்களும் இலவசங்களும் கம்பெனி அரசுக்கு எதிராக எதிர்கால திட்டம் குறித்து நிதானமாக சிந்தித்துக் கொண்டிருந்தாங்க. என்ன ஒரு பிரச்சனை ஒண்ணு அடங்கிருச்சு அப்படின்னா வச்சுக்கோங்களேன், அது உள்ளுக்குள்ளே என்ன பண்ணிட்டு இருக்குன்னா எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த கங்குன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு பிரச்சனை அமைஞ்சிருக்கு, வெளியிருந்து பக்கம் இருக்காது. பட் ஆனா உள்ளுக்குள்ள வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு? ஏதோ ஒண்ணு பண்ணணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களா? இதை விளைவாக வெளிப்படுத்தி 1802 ஆண்டு வேலூர் புரட்சி ஆகும். கிட்டத்தட்ட எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு அவங்க நினைக்கிறாங்க. கிட்டத்தட்ட யார் தூக்கில போட்டது லாஸ்டா? 1805 ஜூலை 31 பார்த்தோம். தீரன் சின்னமலையே போட்டாங்க. அதோட அது பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டேன். பட் ஆனா சின்ன சின்னதா உள்ளுக்குள்ள என்ன பண்றாங்க? ஏதாவது பண்ணியே ஆகணுன்ற மாதிரி தோணிட்டு இருக்கவங்களுக்கு இது பண்ணணும் யோசிச்சிருக்காங்களா? அதோட வெளிப்பாடு தான் என்ன சொல்றாங்கன்னா வேலூர் புரட்சின்னு சொல்றாங்க. எப்போ? அதுக்கு அடுத்த வருஷம் 1806. ஓகேங்களா? புரட்சியின் இறுதி நிகழ்வு அந்நிய ஆட்சியை தூக்கி எறிவதை நோக்கமாக கொண்டிருந்தது. ஓகேங்களா? என்ன என்ன இதோடைய எண்டு என்ன அப்படின்னா, பிரிட்டிஷாரங்க இங்க இருக்கக்கூடாது, அவங்க காலி பண்ணும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கமே. ஓகேங்களா? பிரிட்டிஷாரின் ராணுவத்தில் சிப்பாயாக பணியாற்றியவர்களுக்கு குறைவான ஊதியமே வழங்கப்பட்டது. இந்த டைம்ல என்ன இருக்கு அப்படின்னா, பிரிட்டிஷாரோட ராணுவத்துல அங்க யார் சிப்பாய்களா இருப்பாங்க இல்லையா? ராணுவத்துல வேலை பார்க்கறாங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்பளம் ரொம்ப கம்மியா குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பதவி உயர்வுக்கான வாய்ப்பு குறைவா இருந்துச்சு. அவங்களுக்கு பதவி உயர்வுலாம் இருக்கிறது ரொம்ப கம்மி தான். ரொம்ப கஷ்டம். அவங்க பிரிட்டிஷ்காரங்க மட்டும் தான் அதிகமா இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க. நீங்க இந்தியாவை சேர்ந்தவங்க யாராவது இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து என்ன சம்பளமும் கம்மி, உங்களுக்கு பதவி உயர்வுலாம் ஒண்ணும் கிடையாது. ஓகேங்களா? ஆகியவற்றை நினைத்து கடுமையான கோபத்துடன் பணியாற்றிக் கொண்டிருந்தார்கள். தங்களின் சமூக மற்றும் சமய நம்பிக்கைகளுக்கு ஆங்கிலேய அதிகாரிகள் குறைவான மதிப்பளித்ததும், மேலும் அவர்களின் கோபத்தை அப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, நீ சம்பளம் கொடுக்காம இருக்க, ஓகே ரைட், பதவி உயர்வு அதுவே எனக்கு ஆல்ரெடி காண்ட்ல தான் இருக்கேன். திரும்ப என்ன பண்ற? சமூக மற்றும் சமய நம்பிக்கைகள், என்னோட சமூகம் மற்றும் சமயம் என்ன பண்ற? அதையும் நீ இப்படிலாம் பண்ணினா அது குறைவா மதிப்பிடுறது, ரொம்ப ரொம்ப சீப்பா பாக்குறது, அது மாதிரிலாம் என்ன வேலைலாம் பார்த்திருக்காங்க. இது திரும்பவும் என்ன பண்ணிருக்கு? ஒரு கோபத்தை என்ன பண்ணிருக்கு? உண்டு பண்ண ஆரம்பிச்சுங்களா? விவசாய பண்ணி கொண்ட வீரர்கள் வேளாண் சிக்கலிலும் அவர்களை மேலும் இப்போ இந்த பிரிட்டிஷ்காரோட சிப்பாய்கள் இருந்தது யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா, பெரிய பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க இல்ல. நார்மலான விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் என்ன பண்ணிருக்காங்க? அவங்களுக்கு சிப்பாய் என்ன வேலை பார்த்திருக்காங்க. புரியுதுங்களா? விவசாய குடும்பத்தை பின்னணியா கொண்டவங்க தான் என்ன பண்ணிருக்காங்க? போய் சிப்பாயா வேலை பார்த்திருக்காங்க.
ஆல்ரெடியே எங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அந்த நிலங்கள்ல இருந்து அந்த வரி கொடுக்கறதுல தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அந்த பேஸ் பாயிண்ட் நிலம் தான், புரியுதுங்களா? அந்த விவசாயம் அதுதான். பட் அங்க என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, அந்த பிரச்சனையே யாருக்கு? அந்த சிப்பாய்களோட அந்த குடும்பத்துல தான் பிரச்சனை. எங்க அந்த வரி கொடுக்கறதா வேணாமா, நம்மளால வரி கொடுத்தோம்னா ஒண்ணும் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்குங்களா? அதுதான் பேக்ரவுண்ட்ல இருக்கு, ஓகேங்களா? அந்த வேளாண் சிக்கலும் அவர்களை மேலும் சிரமப்படுத்தியது. சோதனை அடிப்படையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட நிலக்குத்தகை முறையில் ஒரு நிலையற்ற தன்மை காணப்பட்டது. அந்த நிலக்குத்தகைன்னு ஒரு முறை கொண்டு வராங்க, அதுவும் ஒன்றும் சரியா இல்ல. 1805 ஏற்பட்ட பஞ்சம் ஏற்பட்டதால் சிப்பாய் குடும்பங்கள் கடும் பொருளாதார நெருக்கடியை சந்தித்தன. யாரு? சிப்பாயோட குடும்பங்கள் எல்லாமே என்னது? ஒரு விவசாயத்த பேஸ் பண்ண ஒரு ஃபேமிலி தான். அங்க வருமானம் வந்துச்சுன்னா, அவங்களுக்கு சிப்பாயோட வருமானம் கம்மியா இருக்குது. பெரிய பிரச்சனையா இருக்காது. இப்ப என்ன ஆயிடுச்சு? பஞ்சம் வந்து சிப்பாய்களோட வீட்லயும் அதிகமான வருமானம் இல்ல. சிப்பாய்களுக்கு ஆல்ரெடியே என்ன இந்திய சிப்பாய்களுக்கு வருமானமும் கம்மியா சம்பளமே கம்மியா தான் குடுக்குறாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் சேர்ந்து ஒரு பிரச்சனையா மாறுது. ஓகேங்களா? திப்புவின் மகன்களும் அவரது குடும்பத்தினரும் வேலூர் கோட்டையில் சிறை வைக்கப்பட்ட வேளையில் தங்கள் அதிருப்தியை ஏற்படுத்தும் விதமாக அந்த வாய்ப்பு குடிந்தது. இப்ப என்னாச்சு? யாரு? திப்பு சுல்தானோட பையன் யாரு? ஹைதர் அலி இருக்கார் இல்லையா? அவரும் அவரோட பசங்களும் அந்த 4ஆம் மைசூர் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அவங்களும் வந்து என்ன பண்ணிருப்பாங்க? இங்க தான் வந்து வச்சிருக்காங்க. எங்க? வேலூர் கோட்டையில வந்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா? சிறை வைக்கப்பட்டு தங்களை வேலைப்படுத்த ஓகேங்களா? புரட்சியெடுப்பதற்கான இயக்க தலைமை தளபதி சர் ஜான் கிரட்டாக் வெளியிட்ட தலைமை தளபதி ஜான் கிரட்டாக். இது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? யார் தலைமை தளபதின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? தலைமை தளபதி கமாண்டர் இன் சீஃப் யாரு? ஜான் கிரட்டாக் வெளியிட்ட புதிய ராணுவ விதி. யார் வெளியிட்ட ராணுவ விதி? தலைமை தளபதி. அவர் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காரு அந்த ராணுவ விதி, ஓகேங்களா? புதிய விதிகளின்படி இந்திய வீரர்கள் சிறையில் இருக்கும்போது சாதி அடையாளங்களையோ, அதாவது சிறையில் இருக்கும்போது சாதி அடையாளங்களையோ, காதணிகளையோ அணியக்கூடாது. சாதி அடையாளங்கள்னா என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இன்கேஸ் ஒரு மாதிரி இந்த பொட்டு வைக்கிறது, அது மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் சொல்றாங்க, ஓகேங்களா? அதெல்லாம் அணியக்கூடாது. காதுல வந்து கடுக்கன்லாம் போட்டுக்க கூடாது. அப்படிலாம் சொல்றாங்க, ஓகேங்களா? அவர்கள் தாடியை முழுமையாக சவரம் செய்யவும், மீசையை ஒரே பாணியில் வைத்துக் கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டார்கள். அங்க பாருங்க. இப்போ நம்ம போலீஸ் இருக்காரங்கலாம் பார்க்குறோம் இல்லையா? அதாவது ஃபுல்லா ஷேவ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாரி. அத மாரி சொல்லிருக்காங்க அவங்க அப்பவே. ஏன்னா பிரிட்டிஷ்காரங்க வந்து ஒரு நேர்த்தியான படை இல்லையா? அ அவங்களுக்குள்ள வந்து எந்த டிஃபரன்ஸும் இல்ல. எல்லாரும் ஒண்ணு அப்படிங்கிற மாரி அவங்க நெனச்சிருக்காங்க. பட் ஆனா அங்க என்ன இருக்கு அப்படின்னா, சில பேரு வந்து தாடி வச்சுக்கிறதும், சில பேர் தாடி இல்லாத அப்படிங்கிற மாரி என்ன பண்றாங்க, அவங்கள வந்து ஏதோ பண்ண பார்க்குறாங்க. ஏதோ வந்து மதம் மாத்த பார்க்குறாங்க அப்படிங்கிற மாரி இவங்க எடுத்துட்டாங்க, ஓகேங்களா? அறிவுறுத்தப்பட்டார்கள், ஓகேங்களா? புதிய வகை தலைப்பாகை, எரிக்கிற தீயில் எண்ணெய் வச்சு சேர்ப்பது போல. அது அதே மாரி இப்படி இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்ப மேல இருந்து பார்த்தோம் இல்லையா? இதெல்லாம் இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆனா எதுவும் பண்ணல. பட் ஆனா இங்க ஒண்ணு பண்றாங்க பாருங்க. புதிய வகை தலைப்பாகை. நாங்க எல்லாருக்கும் புதுசா ஒரு கேப் குடுக்க போறோம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இந்த இதுதான் பிரச்சனையாகுது, ஓகேங்களா? யா மிகவும் எண்ணெய் சேர்ப்பது போலானது மிகவும் ஆட்சேபத்துக்குரிய செயலாக கருதப்பட்டது. தலைப்பாகையில் வைக்கப்படும் விலங்கு தொழிலான இலச்சினையாகும். அப்போ அந்த கேப்ல என்ன பண்றாங்கன்னா, ஒரு சிம்பல் மாரி ஒண்ணு வைக்கிறாங்க, ஓகேங்களா? ஒரு சிம்பல் மாரி ஒண்ணு வைக்கிறாங்க. அந்த என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த சிம்பல் அப்படிங்கிறது விலங்கு தோலினால் ஆன இலச்சினையாகும். எம்பல்டம் மாரி ஒண்ணு வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. நம்ம இதுல வந்து ஐபிஎஸ், ஐஏஎஸ் அப்படின்ற மாரி ஏதோ ஒரு பேட்ச் ஒண்ணு வைப்பாங்க இல்லையா? அந்த போலீஸ்காரங்கலாம் வச்சிருப்பாங்க. நெத்தியில ஒரு பேட்ச் ஒண்ணு வச்சிருப்பாங்க. அத மாரி என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு பேட்ச் மாரி என்ன பண்ணிருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஒரு இலச்சினை சொல்லியிருக்காங்க. அது என்ன பண்ணிது? விலங்கு தோலினால் ஆனது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? புதிய தலைப்பாகையானது தங்களுக்கு உடன்படிக்கையில இணை இந்திய வீரர்கள் போதுமான முன்னெச்சரிக்கை என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நாங்க வந்து இத அணிய மாட்டோம். இது வந்து எங்களுக்கு பிடிக்கல. அப்படின்ற மாரி என்ன பண்ணிருக்காங்க? சொல்லியிருக்காங்க. பட் ஆனா அவங்க வந்து கேட்கல. இப்படிதான் பண்ணணும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இப்படிதான்ற மாரி அவங்க சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? கம்பெனி நிர்வாகம் அதை கவனத்தில் கொள்ளவில்லை. இது என்ன பெரிய பிரச்சனையா போகுது? இது வந்து ஒரு தொப்பி தானே அப்படின்ற மாரி அவங்க நெனச்சுட்டாங்க, ஓகேங்களா? 1806 ஜூலை 1806 ஜூலை 10 அதிகாலையிலேயே முதல் மற்றும் 23ஆம் படைப்பிரிவுகளின் இந்திய சிப்பாய்கள் துப்பாக்கிகள் முழக்கத்தோடு புரட்சியில் இறங்கினார். யாரு? 1 அண்ட் 23 இவங்க 2 பேரும் என்ன பண்ணிருக்காங்க? பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா? கோட்டை காவல்படையின் உயர் பகுதியில் இருந்த கர்னல் பான்கோட் என்பவர்தான் முதல் பலியானார். ஓகேங்களா? இங்க பாருங்க. இங்கேயும் முதல் பலியானவர் ஒருத்தர் கேட்டுட்டு இருக்கு. அங்க ஒரு பிரச்சனை பார்த்தோம். எங்க? ராமநாதபுரத்துல காலின் ஜாக்சன் சந்திக்க போனார் இல்லையா? அங்க ஒரு பிரச்சனை ஆகி அங்க ஒருத்தர் இறந்து போனார், ஓகேங்களா? லெப்டினன்ட் கிளார்க் அங்க இறந்து போயிருப்பாரு. இங்க கர்னல் பான்கோட் அப்படிங்க இறந்து போயிருக்காரு. 2 இடத்துலயுமே ஃபர்ஸ்ட் யார் இறந்து போனாங்க அப்படின்னு குடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அடுத்ததாக 23ஆம் படைப்பிரிவை சேர்ந்த கர்னல் மீர்காட் என்பவர் கொல்லப்பட்டார். அடுத்தது மீர்காரஸ் அப்படிங்கிறவர் கொல்லப்பட்டிருக்கிறார். 2வது. அடுத்து கோட்டையை கடந்து சென்று கொண்டிருந்த மேஜர் ஆம்ஸ்ட்ராங் துப்பாக்கியின் முழக்கத்தை கேட்டார். சூழலை விசாரித்த போது முதற்பட்ட அவர் உடல் தோட்டாக்கால் அடுத்தது 3வது ஆளு மேஜர் ஆம்ஸ்ட்ராங். இவரும் காலி. சும்மா சுத்தி போயிட்டு இருக்காரு. என்னடா சத்தம் கேட்குதுன்னு அவரையும் போட்டாங்க, ஓகேங்களா? துவைக்கப்பட்டது. ஏறத்தாழ 12க்கும் அதிகமான அதிகாரிகள் கொல்லப்பட்டார்கள். 12க்கு மேல சுட்டாங்க, ஓகேங்களா? 1 மணி நேரத்துக்குள் கொல்லப்பட்டார்கள். அவர்களில் லெப்டினன்ட் எல்லியும் லெப்டினன்ட் பாப்ஹாமும் பிரிட்டிஷ் மன்னரின் இங்க பாருங்க. பிரிட்டிஷ் மன்னரோட, அதாவது பிரிட்டிஷ்காரங்க இங்க ஆட்சி பண்றாங்க. பட் ஆனா இந்த 2 பேர் யார் அப்படின்னா, டைரக்டா பிரிட்டிஷ் மன்னரோட பாதுகாப்பு படையை சேர்ந்தவங்க. ஓகேங்களா? அப்போ இந்தியாவுக்கு பாதுகாப்பு கொடுக்க வந்தவங்க இல்ல. பிரிட்டிஷோட மன்னர்கள் டிபெண்ட் பண்ணிருக்காங்க. அந்த பெட்டாலியன்ல சேர்ந்த 2 பேரும் வந்து இருந்திருக்காங்க, ஓகேங்களா? இந்த டைம்ல ஏன் இவ்வளவு சீக்கிரமா நடந்திருக்கும் அப்படின்னா, வேலூர் வந்து பாத்தீங்கன்னா, நார்மலா வந்து ஒரு ஹாட்டான பிளேஸ், ஓகேங்களா? பிரிட்டிஷ்காரங்க இருந்த இடம் வந்து ஒரு ஒரு கூலிங்கான கிளைமேட், ஓகேங்களா? இந்த இந்த வேலூரோட வெயில் தாங்க முடியாம என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அவங்க வந்து இந்த கதவு, ஜன்னல்கள், அந்த திரை சீலைலாம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, தொறந்து வச்சுட்டு தூங்கியிருப்பாங்க. அதனால அவங்களுக்கு அதிகமான
எல்லாரையும் கொல்றதுக்கு ஈஸியா இருந்திருக்கும். யாருக்கு? அந்த நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்களுக்கு என்ன பண்றாங்க? அந்த புரட்சியில ஈடுபட்டவங்க என்ன பண்ணாங்கன்னா, கொல்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும். அதனால தான் அதிகமான உயிர் சேதம் அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஓகேங்களா? ஓகே. கோட்டைக்கு வெளியே இருந்த மேஜர் கூட்ஸ் ஓகேங்களா? இங்க ஒரு ஆள் இருக்காரு பாருங்க. மேல ஒருத்தர் வெளில உட்கார்ந்திருக்காரு. யாரு? கூட்ஸ் வண்டில உட்கார்ந்திருக்காராம். அதான் மேஜர் கூட்ஸ் ஓகேங்களா? ஆற்காட்டின் குதிரைப்படை தளபதியாக இருந்த கர்னல் ஜில்லஸ்பிக்கு ஆற்காட்ல ஒருத்தர் இருக்காரு. யாரு? குதிரைப்படை தளபதியா கர்னல் ஜில்லஸ்பி. அவருக்கு என்ன பண்றாருன்னா தகவல் குடுத்துறாரு. ஐயா இந்த மாரி இங்க பஞ்சாயத்து பண்றாங்க, போட்டு தள்ளிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு. கேப்டன் யங்கின் தலைமையிலான கேப்டன் யங் ஒருத்தர் வர்றாரு. யாரு? தமிழ் குதிரைப்படை காலை 9 மணி அளவில் கர்னல் ஜில்லஸ்பி கோட்டையை வந்தடைந்தார். ஓகேங்களா? ஜில்லஸ்பி என்ன பண்றாரு? காலைல 9 மணிக்கு வந்து சேர்றாரு. நியூஸ் போயிருக்கு. நைட்டு பிரச்சனை ஆயிடுது. காலைல 9 மணிக்கெல்லாம் வந்துட்டாரு. யாரோட? கேப்டன் யங்க கூட்டிட்டு வந்துட்டாரு. ஓகேங்களா? இதற்கிடையே புரட்சி கால திப்புவின் மூத்த பாதனா பத்தே ஹைதரை யார ஆட்சியா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாரு? வேலூர் புரட்சியின் போது யார வந்து கலகக்காரர்கள் வந்து மன்னரா நியமிச்சாங்க அப்படின்னா பத்தே ஹைதர். ஓகேங்களா? வச்சுட்டு அடுத்து என்ன பண்றாங்க? சுல்தானோட புலிக்கொடியையும் ஏத்திட்டாங்க. நாங்க தான்டா அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க? புலிக்கொடியும் ஏத்திட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து போர் விதிமுறைகள் எதையும் பொருட்படுத்தாத ஜில்லஸ்பி வீரர்களின் வலிமையாக அதாவது போர் விதிமுறை என்ன சொல்றாங்கன்னா, ஓகே அவங்களுக்கு ஒரு அவகாசம் குடுக்குறது. அப்படின்னாக்கா வந்து எதனால என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கேட்டு சால்வ் பண்றது. இல்ல என்ன பிரச்சனைனாக்கா அத வந்து கேட்டு சரி பண்ணலாம். அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விதிமுறையும் என்ன பண்ணிட்டாங்க? பயங்கரமா உள்ள புகுந்து எல்லாரையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. வெளில வந்தவங்க, கண்ல பட்டவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க? வெறித்தனமா சுட ஆரம்பிச்சிருப்பாங்க. சுட்டிருப்பாங்க. எல்லாரையும் ரொம்ப மோசமான என்ன பண்ணிருப்பாங்க? ஒடுக்கியிருக்காங்க. நேரில் கண்ட ஒரு வாக்குமூலின்படி கோட்டையில் மற்றும் 800 பாருங்க 800 வீரர்கள் பாருங்க. 800 வீரர்கள். நம்ம வந்து ஜாலியன் வாலாபாக்க சொல்றோம். இங்க பாருங்க 800 வீரர்கள் பிணமாக கிடந்ததாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருச்சிராப்பள்ளியிலும் வேலூரிலும் 600 வீரர்கள் விசாரணை நோக்கில் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். பாருங்க. இந்த ஜாலியன் வாலாபாக்க விட ரொம்ப கொடுமையா தான் நடந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்து புரட்சியின் விளைவுகள் என்ன சொல்றாங்க? நீதிமன்ற விசாரணைக்கு பின் குற்றவாளிகள் என நிரூபிக்கப்பட்ட 6 நபர்கள் பீரங்கி கட்டிய சுடப்பட்டு பாருங்க. பீரங்கில கட்ட சுட்டிருக்காங்க. 5 நபர்கள் துப்பாக்கியால் சுடப்பட்டும், 8 நபர்கள் தூக்கிலிடப்பட்டும் கொல்லப்படும். அப்போ எப்படி எல்லாம் தண்டனை கொடுக்கணும்னு குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து திப்புவின் மகன்களை கல்கத்தாவுக்கு ஓகே இங்க லாஸ்டா பண்ணிட்டாங்க பாருங்க. யாரு? திப்புவோட மகன்கள. இவங்க தானே வந்து பத்தாயிரத்த தானே இது மன்னரா அறிவிச்சாங்க. அவங்களோட மகன்கள் என்ன பண்ணிட்டாங்க? கல்கத்தாவுக்கு அனுப்பிட்டாங்க. எதுக்கு? நீங்க இருந்ததா போதும். இந்தியாக்குள்ள இருந்தாக்கா எப்படி இருந்தாலும் பிரச்சனை தான். இப்போ வேலூர் சிலைல அடிச்சோம். வேலூர் சிலைல பிரச்சனை பண்ணிட்டீங்க. நீ இந்தியாவுல இருக்க வேணாம்ட்டாங்க. நாடு கடத்திட்டாங்க. சரி கல்கத்தாவுக்கு அனுப்பிச்சுட்டாங்க. ஓகேங்களா? கல்கத்தாவுக்கு அனுப்பிச்சுட்டாங்க. ஓகே. கலவரத்தை அடக்குவதில் ஈடுபட்ட அதிகாரிகளுக்கு பரிசு தொகையும் உதவி தரும். யார் யாரெல்லாம் பண்ணாங்களோ அதுக்கு என்ன பண்ணிட்டாங்க? சன்மானம்லாம் குடுத்துருக்காங்க. செம்மையா குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து நீங்க வந்து மேப் குடுத்துருக்காங்க. எந்தெந்த இந்த நம்ம பார்த்த இடம்லாம் வந்து எங்க இருக்கு? அப்படின்ற மாரி என்ன பண்ணிருக்காங்க? குடுத்துருக்காங்க. நம்ம எங்கெங்கெல்லாம் பார்த்தோம்? களக்காடு போர் பார்த்தோம். யாரு? புலித்தேவரோட களக்காடு போர் பார்த்தோம். அந்த திருநெல்வேலி சேர்ந்தவர் தான் யாரு? புலித்தேவர். பாஞ்சாலங்குறிச்சி சேர்ந்தவர் கட்டபொம்மனு. இங்க என்ன பண்றாங்க? எட்டயபுரம் மன்னர்களால் தான் வந்து துரோகம் இழைக்கப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்டாரு. நாகலாபுரம் எங்க பார்த்தோம்? சிவசுப்பிரமணியன் கைது செய்யப்பட்டு சிறையில் இது தூக்கிலிடப்பட்டிருப்பார் இல்லையா? அது நாகலாபுரம். ராமநாதபுரம் எங்க? வேலுநாச்சியார் பிறந்த இடம். ஓகேங்களா? ஓகேயா? இங்க இருந்தா என்ன பண்ணிருக்காங்க? சிவகங்கைக்கு கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்காங்க. எங்க? சிவகங்கையில பிறந்தது யாரு? அப்ப வந்து முத்துவடுகநாதர் இருந்தாரு. ஸ்ரீவில்லிபுத்தூரை பத்தி நம்ம என்ன பண்ணோம்? அங்க சேர்த்துக்கிட்ட பார்த்தோம். சிவகிரி பாளையங்க என்ன பண்ணாங்க? நம்ம கூட சேர மாட்டோம்னு சொல்லி தான் என்ன பண்ணிருப்பாரு? தலைவரு அட்டாக் பண்ண போயிருப்பாரு. யாரு? யாரு? நம்மளோட கட்டபொம்மன். ஓகேங்களா? நெற்கட்டும் சேவல் அப்படிங்கிறது புலித்தேவர் வந்து ஓகேங்களா? கயத்தாறுல தான் தூக்கிலிடப்பட்டாங்க. யார? நம்மளோட கட்டபொம்மன். ஓகேங்களா? குற்றாலம் இணைக்கப்பட்டதான் பார்த்தோம். எங்க? குற்றாலம் எதுக்கா பார்த்தோம் அப்படின்னாக்கா, கட்டபொம்மன் வந்து பார்க்க போயிருப்பாரு. யார? ஆ காலின் ஜாக்சன பார்க்க போறப்போ குற்றாலத்துல இருப்பாரு. பட் ஆனா மீட் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருப்பார் இல்லையா? அந்த இடம் அங்க பார்த்தோம். ஓகேங்களா? அடுத்து காளையார் கோயில். காளையார் கோயில் தான் இந்த மாதிரி இருக்காரு. இந்த சிவகங்கையில தான் வந்து ராமநாதபுரத்துலேருந்து போயிட்டு வேலுநாச்சியார் இருப்பாங்க. பட் சிவகங்கையின் அரசரா இருக்கக்கூடியவர் யாரு? முத்துவடுகநாதர். அவரு வந்து காளையார் கோயில் இந்த பொருள் தான் சொல்லிட்டு செத்துருப்பாரு. ஓகேங்களா? திருப்பத்தூர் கோட்டை. இந்த திருப்பத்தூர் கோட்டை தான் அந்த மருது சர்க்குல வந்து தூக்கில போட்டது. ஓகேங்களா? இந்த புதுக்கோட்டையில இருக்கிற களம்பூர் காடுகள்ல தங்கியிருந்தப்ப தான் யார காட்டி குடுத்துருப்பாங்க? கட்டபொம்மன காட்டி குடுத்தது விஜய ரகுநாத தொண்டைமான். ஓகேங்களா? கல்லர்பட்டி மோதல் பார்த்தோம். ஓகேங்களா? எங்க யாரு? செவத்தையா. ஓகேங்களா? செவத்தையாவ கலர்பட்டி மோதல்ல தான் என்ன பண்ணிருப்பாங்க? அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்ணிருப்பாங்க? அவர் வந்து நாகலாபுரத்துல தூக்குல போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து திண்டுக்கல். திண்டுக்கல் யாரு பார்த்தோம்? கோபால நாயக்கர் பார்த்தோம். விருப்பாட்சி அப்படிங்கிறது அவங்க சதி ஆலோசனை பண்ண ஒரு இடம். ஓகேங்களா? திருச்சி. திருச்சி இருந்தா என்னது? இங்க இருந்த படைகள தான் அவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா, திருச்சியில இருந்து இதுக்கு எங்க திருநெல்வேலிக்கு மூவ் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? திருச்சி பார்த்தோம். அது மாதிரி திருச்சிராப்பள்ளி பிரகடனம் பார்த்தோம். ஓகேங்களா? திருச்சி. அப்புறம் வந்து ஓடாநிலை. ஓடாநிலை யார் பார்த்தோம்? தீரன் சின்னமலை பார்த்தோம். அங்க தான் வந்து என்ன பண்ணியிருக்காரு அவரு? ஓடாம ஒரு கோட்டைய கட்டிட்டு அங்கேயே இருந்திருக்காரு. ஓகேங்களா? சென்னிமலை எங்க பார்த்தோம்? சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் நடுவுல இந்த சின்ன மலை தான் புடுங்கிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி. அதாவது சங்ககிரியை சேர்ந்தவர் யாரு? தீர்த்தகிரி. ஓகேங்களா? சங்ககிரி. ஆக்சுவலா அங்கதான் வந்து ஒரு தூக்குல போட்டிருப்பாங்க சங்ககிரி. ஓகேங்களா? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் வந்து பாத்தீங்கன்னா 1799 வந்து இணைச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஓகேங்களா? உடன்படிக்கையின்படி. ஓகேங்களா? இதான் அதுல கொடுத்திருக்க ஊரு. ஓகே. அடுத்து கர்னல் ஜில்லஸ்பிக்கு 7000 பக்கோடாக்கள் வெகுமதியாக அளிக்கப்பட்டது. இது ரொம்ப முக்கியம். இது கேட்டிருக்காங்க. கர்னல் கில்லஸ்பிக்கு 7000 பக்கோடாக்கள் வெகுமதியாக அளிக்கப்பட்டது. எவ்வளவு கொடுத்திருக்காங்க? ஏன்? எப்படின்னா வந்து இவர் தான் ஆற்காடுல இருந்து குதிரைப்படை வீரர். ஓகேங்களா? இவர் தான் வந்து வந்து என்ன பண்ணிருக்காரு? வந்து அடக்கியிருக்காரு. ஓகேங்களா? எனினும் தலைமை தளபதி ஜான் கிரடோக்கும் தலைமை தளபதியான ஜான் கிரடோக்கும் யார்? ஜான் கிரடோக்கு என்ன பண்ணாரு? அடுத்து
இவர் தான் அந்த விதியை கொண்டு வந்தது. அடுத்து உதவி தளபதி அக்னியும், அடுத்து வில்லியம் பெண்டிங்கும். பாருங்க, 3 பேருமே தூக்கிட்டாங்க. யாரு? ஜான் கிரெட்டோக்க காலி பண்ணிட்டாங்க. அக்னியவையும் காலி பண்ணிட்டாங்க. பெண்டிங் என்ன பண்ணிட்டாங்க? அவர்களை பணி நீக்கம் செய்தோடு இங்கிலாந்துக்கும் அழைச்சிக்கிட்டாங்க. எதுக்காக தெரியுதுங்களா? இந்த பிரச்சனைக்கு இப்படி இவ்வளவு பெரிய பேர் இறந்திருக்காங்க. இவ்வளவு ஆங்கில அதிகாரிகள் இறந்து போறதுக்கு என்ன காரணம்? நீங்க தான் காரணம். நீங்க தான் வந்து சரியா கவனிக்காம விட்டுட்டீங்க. அவங்க வந்து ஸ்டார்டிங்லயே இந்த பிரச்சனையை சொல்லியிருக்காங்க. பட் ஆனா நீங்க என்ன பண்றீங்க? சரியா நீங்க வந்து கவனிக்காம விட்டுட்டீங்க. அதுதான் பெரிய பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவரை திரும்ப கூப்பிட்டு பணி நீக்கம் செஞ்சுட்டாங்க. இந்த வில்லியம் பெண்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அடுத்து புரட்சியை பற்றிய மதிப்பீடு. வெளியில இருந்து உடனடியாக எந்த ஒரு உதவியும் கிடைக்காத காரணத்திலே ஆமா, ஃபுல்லா அவங்க சுத்தி வளைச்சிட்டாங்க. வேற எந்த யாரும் வெளியில இருந்தெல்லாம் சப்போர்ட் பண்ண முடியல. ஓகேங்களா? அதான் வந்து மிகப்பெரிய ஒரு காரணமா சொல்றாங்க. ஓகேங்களா? சமூக வாய்ப்பின்படி நாம் அறிந்து கொள்வது யாதெனில் புரட்சிக்கான ஏற்பாடுகளை 23ஆம் படைப்பிரிவின் 22ஆம் பட்டாளத்தை சேர்ந்த சுபேதார் ஷேக் ஆடமும், இந்த பேர் முக்கியம், ஷேக் ஆடமும், ஷேக் ஹமீதும், ஜெனரல் ஜேக் ஹுசைனும், இந்த பட்டாளத்தை சேர்ந்த இரு சுபேதார்களான ஜமேதார் ஷேக் ஆசியும் சிறப்பாக ஓகே, யார் யாரெல்லாம் வந்து இதுல சிறப்பா செயல்பட்டுருக்காங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பட் பேரும் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கலாம் அவங்களா. 1857ஆம் ஆண்டு பெருங்கலத்துக்கான அனைத்து முன்னோர்களும் எச்சரிக்கையும் விடுதலை புரட்சி கொண்டது. ஓகேங்களா? இது நிறைய இடத்துல நம்ம இதை பார்ப்போம். எங்கன்னா இது மெயின்ஸுக்கான கொஸ்டினா கூட 2, 3 டைம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த 1857 அப்படிங்கிறது பெரும் புரட்சின்னு சொல்லியிருப்பாங்க. கிரேட் ரிவோல்ட்னு சொல்லுவாங்க. பெரும் கிளர்ச்சி. இந்தியாவிலேயே மிகப்பெரிய கிளர்ச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது விடுதலை போராட்ட வீரருக்கு தான் ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? பட் ஆனா இந்த 1806 வேலூர் புரட்சியே எனக்கு பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணிருக்கு, இதோட எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருக்கு. இதுதான் வச்சு இந்திய அளவிலேயே பெருசா சொல்றாங்க. பட் ஆனா வந்து தமிழ்நாட்டுல நடந்த இதுவே வந்து என்னது, அப்ப விடுதலை போராட்டத்துக்கு ஒரு எல்லா விதமான இருக்கு. ஆங்கில அரசு தூக்கி எறியறது, அது மாதிரியான எல்லா விஷயத்துமே ரெண்டும் சேமா இருக்கு. ஆங்கில அரசை எதிர்த்து வீரர்கள் எல்லாம் போராட்டத்துல குதிக்கிறது, அது மாதிரியான சேம் சிமிலாரிட்டிஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஒரே வித்தியாசம் என்னன்னா, கழகத்தை தொடர்ந்து எந்த உள்நாட்டு கிளர்ச்சியும் ஏற்படவில்லை. ஓகேங்களா? இதுக்கப்புறம் எந்த வித பிரச்சனையுமே இல்ல இங்க. பட் ஆனா அங்க நிறைய தோணுச்சு. ஓகேங்களா? இந்த பெருங்கிளர்ச்சி வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கூட்டங்கள் அமைக்க ஆரம்பிச்சிருப்பாங்க, சங்கங்கள் அமைக்க ஆரம்பிச்சிருப்பாங்க, இந்திய தேசிய இயக்கம் உருவாகி இருக்கும். அது மாதிரி நிறைய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? வேலூர் புரட்சி நடந்த கோட்டிடம் முடிஞ்சது. பெல்லாரி, வாலாஜாபாத் அப்படி பாருங்க. இது வந்து இந்த பிரச்சனை இதுக்குள்ள முடியல. பட் சின்ன சின்ன இடத்துல எல்லாம் வெடிச்சிருப்பாங்களா? பெல்லாரி, வாலாஜாபாத், ஹைதராபாத், பெங்களூரு, நந்திதுர்கம், விதர்த்தனம். ஓகேங்களா? ஓகே, இந்த டாபிக் கொஞ்சம் டெப்தா தான் பார்த்திருக்கோம். ஏன்னா இது வந்து ஃபுல்லா கொஸ்டின் ஏரியா. அப்படினால எதையுமே வந்து ஸ்கிப் பண்ண முடியாது. கொஞ்சம் கதையை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து ஸ்டேட்மெண்டா கேட்டாக்கா அந்த கதையெல்லாம் நமக்கு ஆன்சர் பண்றதுக்கு அப்பதான் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஒரு நிமிஷங்க. ஓகே, போலாமா? ஓகே, புக் பேக் பார்த்துட்டு போயிடலாம். இன் கேஸ் ஏதாவது கேட்டுக்கிட்டு வச்சிட்டாங்கனாக்கா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இதையும் அப்படியே ஒரு டைம் பார்த்துட்டு போயிடலாம். ஓகேங்களா? கிழக்கிந்திய கம்பெனி நாடு பிடிக்கும் ஆசையை தின்ற முதல் பாளையக்காரர் யார்? யாரு? புலித்தேவர். ஆமா, பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் வேலுநாச்சியார் வந்தாங்க. வேலுநாச்சியாருக்கு அப்புறம் யாரு? கட்டபொம்மன் வந்தாங்க. கட்டபொம்மன் பிட்டுக்கு அப்புறம் மருதுசகோலர் வந்திருப்பாங்க. ஓகேங்களா? புலித்தேவர் தான் கரெக்ட். ஓகே, அடுத்து சந்தா சாகப்பின் 3 முகர்களுடன் நெருக்கிய நட்புறவை ஏற்படுத்தியவர் யாரு? புலித்தேவர். ஓகேங்களா? ஒரு நிமிஷம். சாரி. ஓகே, சரிங்களா? அடுத்து ஓகே, வேற யாரும் ஓகே ஓகே, நமீபியா, கட்டமையா, முகமையா அப்படின்ற மாதிரி 3 பேர் பார்த்தோம் இல்லையா? சந்தா சாஹிப்போட 3 முகவர்கள் அவர் தான் கேட்கறாங்க. ஓகேங்களா? அடுத்து சிவசுப்ரமணியன் எங்க தூக்கிலிடப்பட்டார்? நான் போய் சொன்ன மாதிரி தான். சிவன் கழுத்துல நாகப்பாம்பு இருக்கும். ஓகேவா? பார்த்தாச்சு. ஓகே, கயத்தார்ல யார் தூக்கிலிடப்பட்டாங்க? கயத்தார்ல கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க. ஓகேங்களா? பாஞ்சராங்குச்சி, விருப்பாச்சி அது ஒன்றும் பார்க்கல. ஓகேங்களா? திருச்சிராப்பள்ளி சொத்து வெளியிட்டவர் யார்? ஓகே, யார் வெளியிட்டாங்க? மருது சகோதரர்கள் வெளியிட்டாங்க. எது மூலியமா வெளியிட்டாங்க? தென்னிந்திய கூட்டமைப்பு மூலமா ரிலீஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்து வேலூர் புரட்சி எப்போது வெடித்தது? 1805 ஜூலை 10. சரி, 1806 ஜூலை 10. ஜூலை மாசம். ஓகேங்களா? ஜூலை 6க்கு அப்புறம் 7 ஜூலை 1806, 6, 6க்கு அப்புறம் 7. ஓகேங்களா? ஜூலை 10. வேலுக்கோட்டையில் புதிய ராணுவ விதிகளை அறிமுகப்படுத்துவதற்கு ஆரம்பம் இருந்த தலைமை தளபதி யார்? ஓகேங்களா? அங்கே பார்த்தோம் ஜான் கிரட்டோக். ஓகேங்களா? ஜான் கிரட்டோக். ஓகேங்களா? அடுத்து வேலூர் புரட்சிக்கு பின் திப்பு சுல்தானின் பல மகன்கள் எங்க அந்த பார்த்தோம் இல்லையா? வேலூர் புரட்சிக்கு அப்புறம் நீங்க எங்க நான் சொல்லிட்டு எங்க போட்டாங்க? கல்கத்தாவுக்கு அமிச்சிட்டாங்க. நாடு கடத்திட்டாங்க. ஓகேங்களா? பாளையக்கார முறை தமிழகத்தில் டேஷ் என்பவரால் அறிமுகப்படுத்தது. யாரால் அறிமுகப்படுத்தது? 1529 அரியநாதர். அது யாரு? விஸ்வநாதர் காலத்தை பிள்ளை அரியநாதரால் என்ன பண்ணுது? அவரோட உதவினால என்ன பண்ணுது? அறிமுகப்படுத்த 8 ஆண்டுகளாக யார்? பாருங்க, இந்த பாருங்க, இந்த 8 ஆண்டு நமக்கு யாரு? கோபால் நாயக்கர். யாரு? விருப்பாட்சி கோபால் நாயக்கர். ஓகே, கட்டபொம்மன் சண்டை கோரும் தகவல் தெரிவிக்கிறது பானர்மேன் யார் அனுப்பிச்சாரு?
ராமலிங்கர் பார்த்தோமா உள்ள போய் தூது போகிறதுக்கு ராமலிங்கர். கட்டபொம்மன் கயத்தாறு தூக்கில் விட்டார். ஓகேங்களா. கயத்தாறுல புளிய மரம். ஓகேங்களா, புளிய மரம். அடுத்து மதுரை படிச்சு பிரிட்டிஷாரர்கள் என்ன சொல்றது? இரண்டாவது பாளையக்காரர் போர். இரண்டாவது பாளையக்கார போர். ஓகேங்களா, இரண்டாவது பாளையக்காரர் போர். அடுத்து டேஸ் என்பவர் போர்ச்சுகல்ல வேல்கொடையின் புதிய சுல்தானாக யாரு? ஃபத்தே ஹைதர். ஃபத்தே ஹைதர் தான் யாரு? வேல்கொடையின் புதிய சுல்தானா அறிவிக்கொடி. என்ன கொடி வச்சிருப்பாங்க? புலிக்கொடி. ஓகேங்களா. அடுத்து பாளையக்கார முறை காக்கத்திய பேரரசின் நடைமுறை இருந்துச்சு. ஆமா பார்த்தோமா, பாளையக்கார முறை காக்கத்திய பேரரசுல தான் நடைமுறை இருந்துச்சு. ஆமா. கான் சாஹிப்பின் இறப்பிற்கு பின் புலித்தேவர் நெற்காட்டும் சேவையில் 1764 மீண்டும் கைப்பற்றினார். கான் சாஹிப்பா. ஓகே, இங்க இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 1761, 1764, 1767 நாங்க சொன்னோம் இல்லையா? இது யூசுப் கான் வந்திருப்பாரு. யூசுப் கான், கான் சாஹிப் கிடையாது, யூசுப் கான். ஓகேங்களா, யூசுப் கான் தான் வந்திருப்பாரு. திரும்ப யூசுப் கானா 1774 தூக்கில போட்டிருப்பாங்க. அந்த டைம்ல தான் திரும்ப பிடிச்சிருப்பாரு. பட் அப்படியே ஒரு 3 வருஷம் கழிச்சு 1770 கேம்பெல் வந்து என்ன பண்ணிருப்பாரு? திரும்ப அதை பிடிங்கிருப்பாரு. ஓகேங்களா. அப்போ கான் சாஹிப் கிடையாது, இது யூசுப் கான் வரணும். யூசுப் கான் அல்லது மருதநாயகம். ஓகேங்களா. கம்பெனி நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்காமல் பாளையக்காரோடு பேச்சு நடத்தினார் யூசுப் கான். இங்க இருக்கார் பாருங்க, அவர் தான் யூசுப் கான். துரோகி என குற்றச்சாட்டு 1764 தூக்கிலிட்டார். ஆமா, இது சரி. ஒண்டி வீரன் கட்டபொம்மன் பிரிவுகளில் ஒன்றை இங்க பாருங்க. ஒண்டி வீரன் கட்டபொம்மன் கிடையாது. யாருக்கு? புலித்தேவருக்கு. இது தப்பு. ஓ, இதுவும் தப்பு. அப்போ 1ம் 3ம் சரி. 1ம் 3ம் சரி. ஆப்ஷன் தப்பா இருக்கா? கான் சாஹிப், மருதநாயகம், யூசுப் கான். ஒரு நிமிஷம். கான் சாஹிப், மருதநாயகம், யூசுப் கான். எஸ், அவரோட இன்னொரு பேரு கான் சாஹிப். நம்ம மருதநாயகம் மட்டும் பார்த்தோம் பாருங்க. கான் சாஹிப். எஸ், கான் சாஹிப், மருதநாயகம் அண்ட் யூசுப் கான். 3மே ஒண்ணுதான். மாப்பஸ் கான். ஓகேங்களா, அவர் வந்து மாப்பஸ் கான். மாப்பஸ் கான் தான் நான் சொன்னது. ஓகேங்களா, மாப்பஸ் கான். ஒரே மாதிரி இருக்க குழப்பத்து பாருங்க. மாப்பஸ் கான். ஓகேங்களா, நல்ல டெஸ்ட் வச்சிருக்கோம். மருதநாயகம், யூசுப் கான். ஓகேங்களா, மருதநாயகம், யூசுப் கான், அப்படின்னா கான் சாஹிப். ஓகேங்களா, அப்ப இது சரிதான். ஓகே, 1, 2, 3 சரி. 1, 2, 3 ஆகியவை சரி. ஓகேங்களா. கர்னல் கேம்பெல் தலைமையிலான கீழ் ஆங்கிலேய படைகள் மாப்பஸ் கான் படைகளோடு இணைந்து செயல்பட்டு சென்றன. ஓகேங்களா. காளையார் போரில் முத்துவண்ணனார்கள் கொல்லப்பட்ட பின் கேம்பெல் தலைமையில் ஆங்கிலேய படைகளும் மாப்பஸ் கானின் படைகளோடு இணைந்து சென்றன. ஓகேங்களா. முத்துவண்ணனார் கொல்லப்பட்ட பின் வேலுநாச்சியார் மீண்டும் அரியணை பெறுவதற்கு மறு. ஓகே, இது கரெக்ட். கர்னல் கேம்பெல் வந்து 1767 வந்திருப்பாரு. 1767. பட் மாப்பஸ் கான் அப்படிங்கிறவரு படைகளோடு இணைந்து சென்றன அப்படிங்கிறது அப்போ கொடுக்கலாங்க. ஓகே, அடுத்து திண்டுக்கல் கூட்டமைப்பு கோபால் நாயக்கர் தலைமையில் வழி நடத்தினார். ஓகே, இதுவும் சரி. காரன்வாலிஸ் மே 1770 கம்பெனி படைகள் திரும்ப நோக்கி. காரன்வாலிஸ் பிரபு பத்தி நம்ம எங்கேயுமே பார்க்கலையே. ஓகேங்களா, இது தப்பு. ஓகேங்களா, அப்போ 2 சரி, 3 சரி. ஒன்றை பத்தி நம்ம எங்கேயும் பார்க்கவே இல்லை. கர்னல் கேம்பலும் மாப்பஸ் கானும் கிடையவே கிடையாது. ஏன்னா இவர் 1700 வந்திருப்பாரு. இவர் வந்து 1755 அந்த டைம்லயே வந்திருப்பாரு. ஓகேங்களா. அடுத்து புலித்தேவர். ஹைதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்கான உதவி பெற முயன்றார். ஆமா தானே? ஆமா. மராத்தியரோடு ஏற்கனவே போர்களில் ஈடுபட்டு கொண்டிருந்ததால ஹைதர் அலியால் புலித்தேவர் உதவும். ஆமா. ஓகேங்களா, அதனாலதான் வந்து என்ன பண்ணிருப்பாரு? திரும்ப வந்து வேலுநாச்சியார் கேட்டப்போ நான் சப்போர்ட் பண்ணிருப்பார். ஓகேங்களா. கூற்று மற்றும் காரணம் சரி, எதுவும் கூற்று காரணம் சரியாக விளக்கவில்லை கிடையாது. கூற்று காரணம் சரியாக விளக்குகிறது. ஓகேங்களா, இது சரி. ஓகேங்களா. தீர்த்தகிரி. ஓகேங்களா, தீர்த்தகிரி யாரு? தீரன் சின்னமலை. எங்க இருந்தாரு? ஓடா நிலையில இருந்தாரு. ஓகே, 1. ஓகேங்களா, 1. அடுத்து கோபால நாயக்கர் யாரு? கோபால நாயக்கர் வந்து திண்டுக்கல் கூட்டமைப்போட தலைவர். ஓகே, 2. பானர்மேன் யாரு? மேஜர் பானர்மேன். வந்து மேஜர் பானர்மேன் எங்க பார்த்தோம்? மேஜர் பானர்மேன் வந்து ராமலிங்கர். ஓகே, ரைட், இங்க பார்த்தோம் இல்லையா? இவர் தான் என்ன பண்ணிருப்பாருன்னா, ராமலிங்கர் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா தூது அமைச்சிருப்பாரு. எங்க பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்குள்ள போயிட்டு என்ன பண்ணிருப்பாரு? கட்டபொம்மனை வந்து பேச சொல்லி அமைச்சிருப்பாரு இல்லையா அவர். ஓகேங்களா.
சுபேதார் ஷேக் ஆசம் இங்க இதை பார்த்தது ஓகேங்களா. வேலூர் புரட்சியில கொல்லப்பட்டிருப்பாங்க ஓகேங்களா. 4. கர்னல் ஃபேன்கோட் அப்படிங்கிறவரு வேலூர் கோட்டை புரட்சியில 5. ஓகேங்களா. வேலூர் புரட்சி, வேலூர் கோட்டை. சுபேதார் ஷேக் ஆசம் வந்து வேலூர் புரட்சியில ஈடுபட்ட ஒரு முக்கியமான நபர்களா இருந்திருப்பாங்க ஓகேங்களா. சிறப்பா செயல்பட்டிருப்பாங்க. பான்கோட் அப்படிங்கிறது வேலூர் கோட்டையில ஒரு பிரச்சனை நடந்தப்போ வெளில என்ன பண்ணிருப்பாங்க இருந்தவர், இவர் வந்து சுட்டு கொண்டிருப்பாங்க ஓகேங்களா. ஓகே ஓகே. இந்த டாபிக் கொஞ்சம் டெப்த்தாவே தான் பார்த்திருக்கோம். ஏன்னா இந்த டாபிக் வந்து அதிகமான கொஸ்டின் ஏரியா ஓகேங்களா. அதனால நல்லா பார்த்தாச்சு. நீங்க நோட்ஸ் மேக்கிங் ஒரு டைம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும் ஓகேங்களா. நம்ம சிலபஸ் படி சிலபஸ் அப்புறம் இதுக்கப்புறம் டாபிக் போவோம். யூனிட் 6ல வந்து இதெல்லாம் நம்ம திரும்ப ஒரு டைம் பார்ப்போம். ஸோ அதனால ஸ்கூல் புக்கோட பேசிக்ஸ் நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம். ஸோ அதனால நம்ம இந்த டாபிக் வந்து பார்த்தாச்சு ஓகேங்களா. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி அடுத்த டாபிக்ல அடுத்த கிளாஸஸ்ல பார்க்கலாம் ஓகேங்களா. அடுத்த யூனிட்ஸ் பார்க்கலாம் ஓகேங்களா. பை கைஸ்.